Good evening all. On behalf of all our members and all the participants, we are delighted to welcome Shri R. Balaji, IRS, Additional Commissioner, CGST, and Mr. B. Venkateswaran, IRS, Assistant Commissioner retired, to the important session on GST compliance with the latest enhancements and updates. I also welcome all our Assistant Commissioner supervisors from the CGST department in Coimbatore. It's indeed a privilege for our member that the department itself has taken the initiative to organize this exclusive session for our members. We are truly honored to have such distinguished officials share their insights and guidance with us today. With immense pleasure, I would like to honor our guest and I request our esteemed guest to accept our heartfelt felicitation on this occasion. I also request all the participants to listen attentively and make the best use of this valuable opportunity by following the guidance shared. Thank you. You can start. Anywhere you can do that or sit here. Whichever you can. Shri B, President ICICI, and other office bearers of Indian Chambers. Shri B. Venkateswaran, IRS, Assistant Commissioner retired, Senior Officers of the GST Department, and traders and friends. I think I will speak in Tamil maybe. So, I will start with நம்ம குடிக்கிறோ நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் நம்ம குடிக்காம கூட இருக்கலாம். நம்ம ஏன் டேக்ஸ் பே பண்ணணும்? நம்ம ப்ராஃபிட்டே இல்லை, பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே இல்லை. கவர்மெண்ட் won't listen. It is our responsibility that we should pay tax. இந்த டேக்ஸை பே பண்ணுறது நம்ம எப்படி நம்மளுடைய காஸ்ட் இதனால் நம்மளுக்கு வர பிஸ்னஸில் இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுனால நம்மளுக்கு காஸ்ட் எஸ்குலேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் நம்மளால் அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த காஸ்ட் எஸ்குலேட் எப்படி குறைக்கிறதுன்னு தான் நம்மளுடைய ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் பே பண்ணக்கூடாது, நம்ம இதை பண்ணால் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது, அதை பண்ணால் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணி கடைசியில் பின்னாடி பிரச்சனை, மறுபடியும் பெனால்ட்டி இதெல்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு நீட் சம் டேக்ஸ் எஜுகேஷன். நம்ம என்ன டேக்ஸ் பே பண்ணணும், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் டேக்ஸ் அப்ளை ஆகும், நாம் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எந்த டைமில் ஃபைல் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இது ரொம்ப இன்றையமையாத ஒரு அவசியமாக போகும். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதனால் வர பெனல்ட்டி, அதனால் வர லேட் ஃபீ, அதனால் வர உங்களுக்கு ஒரு மன உளைச்சி, ட்ரேடர்ஸ் கிடைச்ச ஒரு டிஸ்டர்பன்ஸ், இதனால் உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களோட ட்ரேட் பாதிக்கப்பட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு 20 years முன்னாடி 1996 எல்லாருக்குமே வரும். அந்த டைமில் சென்ட்ரல் எக்ஸஸ் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் புதுசாக வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் கவர்மெண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட்டே அசஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா. பட் 1996 ரிஃபார்ம், எக்கனாமிக் ரிஃபார்ம்லாம் வந்த டைமில் இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடை நம்புவோம், கவர்மெண்ட் வந்து ட்ரேடை நம்புவோம், அவங்கள நம்பி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அவங்களுக்கு என்ன டேக்ஸ் வருதோ அவங்களே கணக்கு போட்டு அவங்களே பே பண்ணுவாங்க. ஸோ 1996 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ட்ரேடர் மேலே இருக்கு. ட்ரேடர் ஆஃப் பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க பண்ணணும். அவங்களுக்கு என்ன டேக்ஸ் வருதோ அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டேக்ஸ் இருக்கோ அவங்களே டிசைட் பண்ணட்டும். டிசைட் பண்ணிட்டு அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு அவங்களே பே பண்ணணும். ப்ளஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் கொடுத்துருவோம். ரிட்டர்ன் அவங்க என்னவோ அதில் அவங்க டிக்ளேர் பண்ணட்டும். டிக்ளேர் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டு அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணணும். இது ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டேக்ஸ் பே பண்ணணும் தெரியும். பட் ஒரு சிலருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டேக்ஸ் பண்ணணும் தெரியாது. இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியுது தெரியல அப்படிங்கிறது டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சு இக்னோரன்ஸ் ஒரு சின்ன பிரின்சிபல். இக்னோரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். எனக்கு தெரியல அதெல்லாம் என்னால் பே பண்ணல அப்படிங்கிறது அந்த டைமில் செல்ஃப் அசஸ்மெண்ட் அந்த கான்செப்டை எடுத்துருது ட்ரேடர் எடுத்துருது. ஸோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் பே பண்ணணும். அது சரியாக பே பண்ணணும்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் அதுலேயும் ஆக்சுவலியாக இருக்குது. அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் கான்செப்ட்லேயும் அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சர்வீஸ் டேக்ஸ் வந்தது, ஒரு நெகட்டிவ் டேக்ஸேஷன் வந்தது, சர்வீஸ் டேக்ஸில் நெகட்டிவ் டேக்ஸேஷன் வந்தது. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டன் பண்ணி 2017 ஒரு இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். இன்னும் இண்டஸ்ட்ரி இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகணும். வி ஷுட் கிவ் மோர் ஃப்ரீடம் டு த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஜிஎஸ்டி கான்செப்ட், ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கான்செப்டில் இதுவும் சேம் கான்செப்ட் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட். இதுலேயும் நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணணும், இதுலேயும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அதுக்கான பெனல்ட்டி இருக்குது, அதுக்கான லேட் ஃபீ இருக்குது. நீங்கள் சரியாக டிக்ளேர் பண்ணலை, அசஸ் பண்ணி சரியாக டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஒரு இதெல்லாம் எங்கே போய் சேருது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கான என்ன ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணணும், இது இந்த டைமில் தான் ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் தான் இது அல்டிமேட்டாக பாதிப்படும். இதனால் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். So in that department we have so many health centers. Now we opened GST Seva Center in GST office also. And there is one GST Seva Center we have, and GST range which is located in GST range and GST division, which is located now in a Tiruchi road, main road, that we have an office. There we have a specified superintendent is there. எல்லாரும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் ஃப்ரீ அட்வைஸ், யூ கேன் சிட் தேர், யூ கேன் டிஸ்கஸ் அண்ட் யூ கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம் தேர். ஸோ GST department also we have so many interactions with the trade also. இதெல்லாம் எது கொண்டு வரோம்னா மெயின்லி ஃபார் ஸ்மால் ட்ரேடர்ஸ். இதனால் எஜுகேட் பண்ணி இதனால் உங்களுடைய காஸ்ட் கம்மி பண்ணி இதனால் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலி we have taken a small data from Coimbatore. That is Coimbatore Compliance GST Commissionerate, Coimbatore district, Tiruchi district and Indian district. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்ந்து GST ஆஃபீஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா QRMP, அதாவது குவார்டர்லி ஃபைல் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்காங்க. Total registered 4,952. Returned filed by due date 2,143. Returned filed after due date 2,803. So it is around 40% of return on date file பண்ணாங்க. More than 60% people they are not filing on date and they are passing the due date. That means automatically உங்களுக்கு அந்த due date pass ஆகணும், automatically late fee வரும். So the late fee வந்து it will add on your cost. And we have taken on composition, just composition scheme வருவாங்க. Total tax payer 2008.7. Total number we have 4,175. So total இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்தீங்கன்னா 4,175 பேர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் வருவாங்க.
ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா இவங்களுக்கு மோர் தென் இட் இஸ் லைக் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் டசன்ட் ஹேவ் இவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆடிட்டரோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டோ அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு இதுக்கான எந்த ஒரு ஆர்கனைஸ்ட் ஹெல்ப் அவங்களுக்கு இருக்காது. இதே ஆட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு தான் இவங்க எல்லாருமே இவங்களாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஜிஎஸ்டி சொல்கிற இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ஃபைல் த ரிட்டர்ன், யூ ஹேவ் டு பே த டியூஸ் ஆன் டைம். ஸோ இதுக்கோசரம் தான் நாங்கள் frequently we conduct most of the interactions with chartered accountant chambers of commerce and department issuing of flyers also, question and answers also. So these type of activities, these type of events, it helps that business should grow with the tax compliance. And Shri Venkateswaran is one of the well-known person in Coimbatore. He is working in the department and he knows from that long time. So I hope that all of you in the will make a powerful presentation. If you have any doubt after that also, you can always approach there is a GST Survey Advisor. You can always come there and you can have interaction and seek help. With that, I welcome all the traders for this small interaction program. I hope that all the people will get benefit out of it and you will help to grow the business. That I express my sincere thanks to Chambers of Commerce and Mr. Venkateswaran for his immediate acceptance and my officers for organizing this program. Thank you. Thank you, Balaji sir. In fact, when we were interacting with Balaji sir, he said whenever we want programs, the department is ready to help us and organize programs for all our members. So members, use this opportunity, give your feedback. If you want more programs in the future, they are ready. And any doubt, you can definitely go to the Seva Kendra. We have very fine officers manning that and they are all ready to help. With this, I request Shri B. Venkateswaran, IRS, Assistant Commissioner Retired, to start this session. ஹலோ. ஸோ எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னால் நான் வந்து சேம்பர் ஆஃப் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் பாரிசர் அண்ட் கமிஷனர் கோயம்புத்தூர் அண்ட் ஜாயின்ட் கமிஷனர் நிஜமாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களால் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சேம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லாவே தெரியும், வருஷக்கணக்காக வந்து நிறையா மீட்டிங் நடத்திருக்கோம். இதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து எங்கே மீட்டிங் போட்டேன்னு சொன்னோன்னா எஸ்ஆர் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கங்கள். ஏன்னா ரொம்ப ட்ரைனிங்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் 8 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் ஏதோ கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ எடுக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சு இருக்கிறீங்க. ஸோ இந்த இதில் நம்பிக்கையோட நம்ம ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சில சமயம் கேட்பாங்க இல்லையா, நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் பேச போகிறது கம்மியாக பேசுகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் உள்ளே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ஸ்கிப் பண்ண வரோம். இந்த ஸ்டோரி பார்த்த பிறகு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எடுத்தோட நம்ம கிளைமேக்ஸ் போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இப்போ சென்ட்ரலைசேஷன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவுட் ரீச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல செஷனாக இருக்கும். பட் அவங்களோட நம்ம மேடம் கிட்ட நம்ம பேசுகிறப்போ அப்ஜெக்ட் என்ன சொன்னாங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் மட்டும் போனாங்க. ஏன்னா பிகாஸ் there was so many people are non-filing இருக்கு, அவங்கள கொண்டு வரணும் உங்களுக்கு. சார் ஹேஸ் given a data about that also. So our aim was வந்து essentially to bring more people to under the return file பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது பார்க்குறப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப நம்ம நல்லா தெரியும். இன்னைக்கு பார்க்குறப்ப ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ ஸ்லைட்லி ஹார்டராக தெரியுது எல்லாத்துக்கும். ஏன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டேட்டா போடணும். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கூடிய நோட்டீஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து போகிற அந்த டேட்டா கிடையாது. உங்கள்கிட்ட இருந்து கூப்பிட்டு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி உங்களை அக்கௌண்டிங் டேட்டா பார்க்கல.
நீங்கள் ஃபைல் பண்ண டேட்டாவில் இருக்கிற இன்கன்சிஸ்டன்சி வச்சுட்டே நமக்கு வந்து இவ்வளோ நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இஃப் யூ ஃபைல் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் இதில் அட்லீஸ்ட் 50 to 75% லிட்டிகேஷன் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதான் சொன்னார் சார் சொன்னார் 1996 நம்ம வந்து ஸ்டார்டட் செல்ஃப் அசஸ்மெண்ட். நவ் யூ ஹேவ் க்ரோன் டு தட். நவ் வந்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட். ஒன் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் முதல்ல அந்த 2017 ஆர் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பேப்பர் ஆன் ஜிஎஸ்டி 2010 வரப்போ எனக்கெல்லாம் சொல்லி கூட நாங்களாம் ட்ரெயின் பண்ணுறோம்னு சொன்னால் ஜிஎஸ்டியோட அடுத்த கான்செப்ட் செல்ஃப் பாலிசி. ஸோ இது போய் கவர்மெண்ட் பாலிசி மாதிரி பண்ண போகிறதில்ல, நீங்களே செல்ஃப் பாலிசி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், there is one section called 155 that says you are responsible for your ITC. அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெரியும் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ அதனால வந்து ஜிஎஸ்டியினுடைய ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா ஒன் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட், நெக்ஸ்ட் இஸ் யுவர் செல்ஃப் பாலிசி. இஃப் யூ கண்ட்ரோல் தீஸ் திங்ஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஃபைண்ட் தேர் வில் நாட் பி சோகாஸ்ட் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது இன்னைக்கு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் தட் இஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஏஐ வந்து இதெல்லாம் வர்றப்போ இட் வெரிஃபைஸ் மல்டிபிள் டேட்டாஸ். நீங்கள் கொடுக்குற டேட்டா ஒன்று மட்டும் இல்லை. இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா GSTR 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா GSTR 1 that one data is sufficient for the department to take any action. ஏன்னா அவுட்வர்ட் சப்ளை கொடுக்குறோம். இந்த அவுட்வர்ட் சப்ளை தான் உங்களுக்கு இன்வெர்ட் சப்ளையாக இருக்கும். இந்த அவுட்வர்ட் சப்ளைல என்ன பண்ணணுமோ இவே பில்லும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இது பார்க்குறப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறப்போ ஒன் கிரானுவல் டேட்டா given to the department helps the department to analyze the tax analysis and micro and macro. So நம்ம அதனால ரிட்டர்ன்ஸ் சரியாக பண்ணி பார்த்துட்டோம்னா ஸோ மேஜர் இஷ்யூஸ் எதுவும் வராமல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் வந்து சில சமயம் பார்த்து எனக்கு நிறைய வர கொரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் வரதில்லை சார், எக்ஸ்போர்ட் பண்ணோம் ரீஃபண்ட் வரல, எஸ்இஎஸ்எட் ரீஃபண்ட் போடுறதே தெரிய மாட்டேங்குது. எஸ்இஎஸ்எட் ரீஃபண்ட் போட்டால் நான் வந்து அங்கே எஸ்இஎஸ்எட் கேட்டால் நான் டேக்ஸ் தரமாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க எஸ்இஎஸ்எட்க்கு டேக்ஸ் கட்ட வேண்டாங்கிறாங்க, நீங்கள் கட்ட சொல்கிறீங்க எனக்கு ரீஃபண்ட். ஏன் எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படிங்கிறதும் 90% வந்து பார்த்தீங்கன்னா everything is controlled in GSTR 1. So any improper filing of GSTR 1 becomes வந்து irritant for the filing refund இல்லை மற்ற இதுக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் உங்களுக்கு பேஸாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் GSTR 1 ரொம்ப கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தென் அதர் ரிட்டர்ன்ஸ் வில் பி. இப்போ வந்து டாக்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ GSTR 1 இதை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்புறம் GSTR 2B வந்து ஆட்டோமேட்டிக். இப்போ முந்தி வந்து நான் ஸ்லைடில் காமிக்கிறேங்க. முந்தி பார்த்தீங்கன்னா GSTR 2B நீங்கள் தான் ஐடிசி கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜிஎஸ்டி என்ன சொல்லுச்சுன்னு கேட்டால் ஐடிசிக்கும் நாங்கள் வந்து GSTR 2A கொடுத்துட்றோம். இப்போ 2B கொடுத்துருக்குறாங்க. இதோட அட்வான்ஸ் லெவல் இப்போ வந்து ஐஎம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுவும் கொடுத்த பிறகு என்னன்னு கேட்டால் GSTR 1 ஃபைல் பண்ணால் யுவர் GSTR ஐடிசி வில் பி ஆல்சோ ஆட்டோமேட்டிக்லி கம். ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் ஃபியூச்சரில் 3B ரிக்யர்மெண்ட் வந்து பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். ஸோ GSTR 1 பண்ணுறப்பயே உங்கள் லைபிலிட்டி வந்துடும், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். தென் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே இதை நீ டாக்ஸ் கட்டுன்னு சொல்லும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கம் ஷார்ட்லி. அதே மாதிரி நேற்று இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்ல வந்து 2 மேஜர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் ஃப்ரண்ட் எண்டில் ஒன் இஸ் ஐஎம்எஸ்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 500 இன்வாய்ஸ்க்கு மேலே இருந்தால் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஏன்னா நம்ம பண்ண முடியாது. இப்போ 500 இன்வாய்ஸ் மேலே போய் நம்ம நிறையா சொல்லி இப்போ அதுக்கு ஆஃப்லைன் டூல் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஐஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் டூல் வந்தாச்சு. அப்போ ஆஃப்லைன் டூல் வரனால என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெய்லி வந்து அப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 14th வரைக்கும் வந்துடும். 14th மேலே யூ கேன் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு தடவையும் எலிஜிபிள் நான் எலிஜிபிள் நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை, ஆல்ரெடி இட் வில் கம் இந்த ஐஎம்எஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி நேற்று வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட். இந்த ரீஃபண்டில் வந்து நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. நெட் ஐடிசி எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்கிறோம். ஸோ அனெக்ஷன் பின்னு சொல்லி சர்க்குலர் 125 நம்ம கொடுத்தோம். இப்போ அதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அதுவும் ஜேஎஸ்ஆர் ஃபைலாக கொடுங்க. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் கிராஸ் மேட்சிங் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணுங்க. ஸோ நிறைய வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து 2 things we have to do. ப்ராப்பராக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு அவுட் ஆஃப் இதில் வந்து 40% 50% தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. நான் இதில் என்ன காரணம் கேட்டால் உங்களுக்கு ஐடிசி வராது, கவர்மெண்ட் ரெவன்யூ வர்றதுங்கிற அடுத்த விஷயம். ட்ரேடருக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வந்து நீங்கள் பண்ண இதுக்கு வந்து அவர் டேக்ஸ் கட்டினா தான் அவர் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடிசி வரும். அவர் ஃபைலே பண்ணலைன்னா என்ன பண்ணலாம். இப்போ சார்லாம் கேட்டாங்க, அவர் இன்ஃபார்மல் மீட்டிங் கேட்டாங்க, அவர் ஃபைல் பண்ணுறாரா ஃபைல் பண்ணலையான்னு பார்க்க தெரியுது. அதுக்கும் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டிஎன்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க வெண்டார் எவாலுவேஷன் பண்ணுறப்போ இல்லை மற்ற நேரம் பண்ணுறப்போ சரி இந்த வெண்டார் வந்து சஸ்பெக்டட் வெண்டார், திஸ் இஸ் அ ப்ரூடன்ட் வெண்டார் அப்படின்னு பார்த்து நம்ம.
With this few introduction, let me go to the sessions. So we'll have a break by 5:15 or 5 o'clock. Okay? 5:15 or 5? Break. 5:15 is 5:15. 5:15. Okay, thank you, sir. So this is a general disclaimer. இப்போ வந்து உங்களுக்கு இதுதான், இது you will be definitely knowing this. So this is only for the purpose of education. For India, GST rules னு போட்டுருந்தா, GST Act னு போட்டுருந்தா, you know very well. Except ஒரு few rules தவிர இது எல்லாமே common for the both GST and SGST. Okay? So that was. So இந்த செஷன் நம்ம என்ன ரீசனால வச்சிருக்கோம்னு கேட்டா அத சொன்ன மாதிரி தான். So MSB செக்டர்ஸ் வந்து நிறைய ஃபைல் பண்ணாம இருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஒரு பெரிய வேலையாங்க. ஸோ டெஃபினட்டா ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறதெல்லாம் வெரி சிம்பிளிஃபை பண்ணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்ல போனா போதும். அது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 5 இல்லைன்னா 10 இன்வாய்ஸ் தான் இருக்கு. அது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ எம்எஸ்எம்இல நீங்க வந்து மிடில் வந்து மேல போறீங்க, ஒரு மாசத்துக்கு 100 200 அப்படிங்கிறப்ப கூட கஷ்டப்படலாம். அதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல்வேஸ். ஸோ மே மாதம் நீங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் ஒரு பில்லு போட்டால் உடனே நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். பில்லு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா தோஸ் கிளாஸ் ஆஃப் பையர்ஸ் வாஸ் கமிங் அட் மோர் தென் 5 crores அவங்களுக்கு என்னன்னா இன்வாய்ஸ் வந்தாச்சு. ஸோ இன்வாய்ஸ் போட்டால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆகும். ஸோ இது பார்க்குறப்ப என்னென்னா இந்த ஜிஎஸ்டி அண்ட் ஃபைலிங் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு வெரி சிம்பிளிஃபை. பட் என்ன ஒரு 5 நிமிஷம் உட்காரணும், அதுக்கு இருந்தால் போதும். இந்த பிஸ்னஸில் வந்து உட்காந்துட்டு எப்படி லாபம் பார்க்குறோமோ அப்படின்னு நினைத்தவ இந்த லாபத்தில் நஷ்டமாகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் உட்காரணும். தட் வாஸ் த ரீசன் ஃபார் அவர் ஸ்மால் லீகல் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லியாச்சு. ஸோ ரிட்டர்ன்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிட்டர்ன் வச்சுருக்கோம்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. சார் ஜிஎஸ்டியில் தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஜிஎஸ்டி R1, 1A1, 2A, 2B, 3ன்னு போயிட்டே இருக்கு. நிஜமாக இருக்குங்க. பட் வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். மோஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட் ரிட்டர்ன்ஸ். நமக்கு வந்து மெயின் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஓவர் ஆ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து we know experience. Now in future we are going to have only one outdoor supply நீங்கள் அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் கொடுத்தா போதுமானது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும். அதுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு you will not going to ask for any returns. Just file your invoices, then rest of the things will be handled by this. இதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதான் நமக்கு பயம், ஐயோ எல்லா டேட்டா கொடுத்தா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுக்கு முந்தைய பயம் வச்சிருக்கிறோம். இந்த டேட்டா இல்லை, டெலிஃபோன் டேட்டா கொடுத்தாலே உங்களுக்கு 100 ஃபோன் வருது, இல்லைன்னா 100 SMS வருது. இதை கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயந்துட்டு இருக்கனால நான் இது பண்ணல. அதர்வைஸ் இன்வாய்ஸ் வரப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து தேங்க்யூ சார். ஸோ இது வந்து நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆகும் உங்களுக்கு தெரியும். இந்த QRMP ஸ்மால் ஸ்கேல், அடுத்து வந்து காம்போசிட் கீழே இருக்க நம்ம ஒரு ரிட்டர்ன் வச்சிருக்கோம். அதர்வைஸ் இதான் நம்மளுடைய இன்னைக்கு ஸ்கீமா. பட் இதெல்லாம் டவுட் இருந்தால் சொல்லுங்க. பட் எனக்கு என்ன வந்து நீங்கள் இல்லை நிறைய டவுட் இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதுக்காக அவேர்னஸ்க்காக பார்க்கலாம். பட் அவங்களுடைய இது வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் பார்க்கணும், நிறைய எம்எஸ்ஐ பார்க்கணும். பட் ஐ வில் கிளாரிஃபை எனி ஆஃப் யுவர் டவுட்ஸ் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் பண்ணுறேன், பேக் எண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சிஸ்டத்தில் ஒரு மோர் தென் 50 years இருந்துட்டு இருக்கேன். அதனால் சிஸ்டம் பண்ணுறப்போ அதில் வரக்கூடிய வேல்யூஷன் என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய தாரம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹேஸ் டு அசஸ் டாக்ஸ் பே. இதை நம்ம பே பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 59. நான் வந்து நிறையா சைடில் செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களை ரொம்ப தயார் வைக்க போகிறதில்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பணம் காமிக்க போகிறோம். So self-assessed taxpayer himself determines both right and responsibility. So அதனால வந்து 1996 முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். I do not know about your நல்லா ரொம்ப வயசானவங்க பார்த்தா ஏதோ டெய்லி வச்சிருக்கீங்களா இல்லை, பட் ஸ்டில் வந்து ஏதோ இளமையாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கலாம். பட் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாக்கோ பீரியட்ல பார்த்தீங்கன்னாலோ அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்டரி சாவி யார்கிட்ட இருக்கோம், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கும். அவர் வந்தால் தான் திறந்தால் தான் உங்களுக்கு புதுசாக வீடும். இது மாதிரி தான் நம்ம வந்து 1975 டெபாக்கோ பீரியட்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1996 வரைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனால் போகுதுன்னு சொல்லி ஒரு நம்பி கொடுக்கலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பேஸ்டு SRP அப்படின்னு கொடுப்போம். பட் அப்போ என்னன்னு கேட்டால் உங்களுக்கு
ஆஃபீஸ் கிட்ட போய் ஜிபி கையெழுத்து வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் அசஸ் பண்ணி கொடுப்பாரு, அப்பதான் கூட்ஸே போகும். என்னுடைய சொந்த கூட்ஸ் நான் வெளியில் எடுத்துட்டு போனா கூட எக்ஸைஸ் அபிஷியல் வந்து ஹேஸ் டு சைன். இப்போ அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்ஸ் கொடுத்த மட்டும் இல்லை, தட் பிகம்ஸ் யுவர் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலையே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன வருஷம் வரை கட்டணும். இது என்ன அப்படின்னு கேட்டா எங்கிட்ட இருக்கிற டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. So in other words, we can call you are the agent for the government for the recovery of tax and payment. That is your right and responsibility. இங்க நமக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல பொறுத்த வரைக்கும் சார் எங்க டாக்ஸ் வாங்குறீங்க, நீங்க வந்து டாக்ஸ் வாங்கல. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா you are given the right to collect tax from the other person, keep it for 30 days, then after that you pay. Whether we are getting or not, we are paying you. அது என்னன்னு கேட்டா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா அதே ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கோம். முந்தி பாத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ்ல நீங்க டாக்ஸ் வசூல் பண்ணா கட்டுங்கன்னு சொன்னோம். அப்ப என்னாச்சு, இன்கம் டாக்ஸ் உங்களுக்கு வந்து அக்ரூவல் பேசிஸ் கொண்டு வந்தாங்க. இந்த அக்ரூவல் பேசிஸ் வந்தனால தான் நீங்களே வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல வந்து நிறைய பேர் ஆட் பண்றீங்க. இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் சொல்லி சார் இதே அக்ரூவல் பேசிஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னே நல்லா இருக்கும். Trading industry has to ask the legislator, we want instead of accrual basis collection basis கொண்டு வாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் both income tax நம்ம லாபம் வரதுக்கு முந்தைய டாக்ஸ் கட்டணும். the same thing இந்தியாவுக்கு பரவாயில்ல டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் I am also agree, I am not வந்து disputing this fact. இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டா பணம் தான் கொடுக்க முடியும், பணமே வராம எப்படி டாக்ஸ் கட்டுறதுன்னு கேட்டா தலைவலி தான். இல்ல ப்ராஃபிட் கூட எங்களுக்கு 5%, 3%, 4% மார்ஜினல் பண்றோம், 18% டாக்ஸ். சார் 18% வாங்குறது அலோ பண்றீங்க சார். நீங்க ப்ராஃபிட் வந்து 3% வாங்குறது நீங்க டிசைட் பண்றீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்ற வேண்டாம் நீ 17% வாங்கிக்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான். இல்ல we are giving credit, we are getting only after 30 days. Yes, it's true. 90 days after. I am not disputing the fact. அதான் சொல்றேன். இதுல பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்னது வந்து அந்த பிஞ்ச் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு அக்ரூவல். சோ அத நீங்க பாருங்க சரி பண்ணனும் கேட்டா நம்ம லெஜிஸ்லேட்டர் எல்லாம் நீங்க தான் எலெக்ட் பண்றீங்க. நீங்க எலெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க சார் எங்க வந்து பணம் வரதுக்கு முன்னே நீங்க டாக்ஸ் வசூல் பண்றீங்க, நம்ம டாக்ஸ் வசூல் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கற அவரை சொன்னீங்கன்னா அவங்க மாத்திட்டு போறாங்க. the change of taxation policy will help you. so இதான் வந்து செல்ஃப் ரிட்டர்ன்ஸ். அப்ப நான் செல்ஃப் அசஸ் பண்றது எப்படி சொல்ல முடியும், கவர்மெண்ட் சொல்லியாச்சு அப்பா நீ வசூல் பண்ணிக்கப்பா, நீ வெச்சுக்கப்பா, எனக்கு கொடுப்பா, அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? so there is a contractual obligation between you and the government that you are saying through the returns. சார் இந்த மாசம் நான் 50 இன்வாய்ஸ் போட்டேன் சார், அதுக்கு இவ்வளவு டாக்ஸ் வந்துச்சு சார். இந்த மாசம் 50 இன்வாய்ஸ் எனக்கு பர்ச்சேஸ் வந்துருக்கு சார், இவ்வளவு டாக்ஸ் எனக்கு எடுத்துக்கிறேன் சார், மீதி என்ன கட்டணும். this is a contractual obligation. என்னன்னு கேட்டா உங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் there was no return contract. இதான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டா அதான் நம்ம சொல்றோம். இப்போ லா எடுத்துக்கிறோம், ஒன் வேயா போகக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், ரீசன் வந்து தெரியும் சார் போகக்கூடாது, யாரா இதில் வந்து இருந்துச்சு. சேம் திங் வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நீ கட்டிட்டு கொடுப்பா, அது வரைக்கும் நான் கேட்கல. அதுக்கப்புறம் கேட்கறப்ப தான் நம்ம தலைவர் ஐயோ எனக்கும் வரல உனக்கும் வரல. அதுக்கப்புறம் தட் இஸ் வந்து பிசினஸ் ப்ராப்ளம் தட் we have to decide how best we can manipulate or solve it. So self assessed reasons சொன்னா நமக்கு வந்து two factors in GST. One factor leads to this 3B. The one factor leads to 3B ன்னு கேட்டா உங்களுக்கு e-invoice, that is your invoices, basic document. அது வந்து culminates into sales accounts பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா செல்ஃப் அசஸ்ட் டாக்ஸ் GST ஆகும். ஸோ மை டாக்ஸ் லைபிலிட்டி முடிஞ்சிடும். அதே மாதிரி கிரெடிட் லைபிலிட்டி உங்க சப்ளை எல்லாம் வெளியே கொடுத்துறாரு. நீங்க சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40 பேர் உங்களுக்கு வந்து ரிட்டர்னே ஃபைல் பண்ணலைன்னா பர்டன் யாரு? ஸோ அந்த பர்டன் தான் நமக்கு பெருசாக வரும். ஸோ 40% கட்டலைன்னு கேட்டால் அந்த 40 எனக்கே தெரியும், நானே பார்க்குறோம் சார் போன மாதம் எனக்கு வாங்கணும் சார், அவர் வந்து தர்றேன்னு சொன்னார், இன்வாய்ஸ் கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டா பார்த்தா பில்லே போடல, அவரை நம்பி நான் 3 பிஸ்னஸ் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு டாக்ஸ் கட்ட முடியல. அப்ப என்ன பண்ண முடியும், அவரு அந்த மாசம் ரிப்பீட் கேட்டா அவருடைய செயின் ரியாக்ஷன் 10 பேர். சோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டா பிசினஸ் ப்ராப்ளத்தை டாக்ஸேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் மாத்தணும். nobody denies that fact, பட் அந்த ஃபேக்ட் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம தான் ரூல்ஸ் போட்டோம், நம்ம தான் செக்ஷன் போட்டோம். சோ அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். சோ இங்க வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ஸ் வருது, இதுல என்ன பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பாதி பேர் ரிட்டர்னே ஃபைல் பண்ணினா 2B ல டேட்டாவே வராது. 2B ல வந்தா தான் எனக்கு இது வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடிசி வரலன்னு கேட்டா என்ன ஆகுதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல நான் உங்களுக்கு தெரியாம போட இன்வாய்ஸுக்கு போற நான் கேஷ் கட்ட வேண்டியது. இப்போ கேஷ் கொடுக்கலன்னு கேட்டா எனக்கு கேஷ் லாஸும் வருது, ஒர்க்கிங் கேபிட்டல் லாஸும் வருது. ஸோ இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் டு டெல் யுவர் அதர் வெண்டர் ப்ளீஸ் நீ 10ஆம் தேதி கட்டிருப்பா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும், நீ ஒரே டே கட்டாம இருந்தா முடியாது. ஸோ தட் வி ஹேவ் டு டேக் கேர்.
So the same thing, tax, self-assessed ITC, tax payable. So tax payable and your liability minus tax credit always. But ITC credit நம்ம நிறைய sections 16 and 17. So இதுல நிறைய issues இருக்கு. அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டா since this session is only on account of returns, I will take some of the questions if required. அதுல பொறுத்த வரைக்கும் 16 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கண்டேஜியஸ் என்ன சொல்லிருக்கேன்னா 3B ஃபைல் பண்ணேன்னா எனக்கு இன்புட் கொடுக்குமா. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதுல வந்து அலகாபாத் ஹைகோர்ட் அண்ட் அதர் ஹைகோர்ட்ஸ் அண்ட் நவ் த மேட்டர் ஹேஸ் பீன் காட் டு தி சுப்ரீம் கோர்ட். பேக் பீரியட்ல இதே என்ன சொன்னாங்கன்னா கேன்சல் டீலரோட இதனால ஐடிசி டெலை பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. நவ் தட் மே ஆல்சோ கம் டு தி GST scenario வரலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி GST scenario லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்வாய்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ ப்ரோஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து ஃபேக் இன்வாய்ஸ் வந்ததுனால கவர்மெண்ட் இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் அது சரியாகும். இப்போ செக்ஷன் 16(2) பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் தி அதர் பர்சன் ஹேஸ் டு பி ஃபைல்டு GSTR 3B. முதல்ல பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணாங்கன்னா வேலிட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாடல் GST லா பார்த்துருந்தீங்கன்னா வேலிட் ரிட்டர்ன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் தி ITC will be only 1 month. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த மாசம் அவர் GSTR 3B previous month வரலைன்னு கேட்டா நீங்க எடுத்த ITC ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்குன்னு கேட்டா உங்களுக்கு லைபிலிட்டியா வந்துடும். பட் இப்போ அந்த இது கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு என்னன்னு கேட்டா அவர் ஃபைல் பண்ணலாம் ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கேட்டோம் அப்படின்னு சொல்லி 3 வந்து GSTR 3B ஃபைல் பண்ணிட்டோம், சம்மரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு லேக்கனா வந்தனால என்னாச்சுன்னா அந்த 3B ஃபைல் பண்ணலையாங்கிறது உங்களுக்கு இமீடியட்டா தெரியாது. ஸோ அது இமீடியட்டா தெரியலங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து முதல்ல ப்ரொவிஷனல் கிரெடிட் அப்படின்னு சொல்லி 90 டேஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இல்ல அவர் ஃபைல் பண்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோ. அவருக்கு பண்ணலன்னு கேட்டா இது லைபிலிட்டி ஆட் பண்றேன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டில் தட் லா இஸ் தேர். பட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. அது இப்போ மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. we hardly expect that also result because government பாத்தீங்கன்னா நிறைய கவுன்சில் மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட 57 மீட்டிங் போட்டாச்சு. ஒவ்வொரு மீட்டிங்லயும் லா அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ரேட் ஆஃப் டாக்ஸ் இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. எர்லியர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் பேச முடியும். இப்போ எவ்ரி குவார்டர் பேச முடியும். ஸோ அப்போ அந்த குவார்டர் வரப்ப என்னன்னு கேட்டா இந்த லீகல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இமீடியட் எடுத்துருவாங்க. ஸோ இது வரதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ த கவர்மெண்ட்னுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணீங்க என்ன ஆகுதுன்னா 5 crores ரிட்டர்ன் பர் மந்த் இது பண்றாங்க. இதுல வந்த உடனே என்னன்னு கேட்டா இமிடியேட்லி they will verify GSTR 1 GSTR 3B ஃபைல் பண்ணி முடிச்சோம்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த என்டர்பிரனர் நீங்க என்ன பண்ணா 20th அப்புறம் 21st போய் வெளியில பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா வேணா உங்களுக்கு நிறைய நாங்க பார்க்கறோம். ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சில இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா எரர்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியல. ஆனால் முதல்ல எரர்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் என்ன கேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் சார் நான் அவ்வளவுதான். சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பிறகு ஏதாவது ரிமார்க் வருதான்னு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய GSTR 1 3B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டா GSTR 1ல விட GSTR 3Bல அமௌண்ட் கம்மியா கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டீஸ். இது ஆட்டோமேட்டிக், டிபார்ட்மெண்ட்லாம் கொடுக்காது, ஆட்டோமேட்டிக் நோட்டீஸ். அதே மாதிரி ஐடிசில 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு பதிலா 250 ரூபாய் எடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக் நோட்டீஸ். இதுக்கு நீங்க 7 டேஸ்க்குள்ள ரிப்ளை கொடுத்தீங்கன்னா சரி. இது 7 டேஸ்க்குள்ள ரிப்ளை கொடுக்கலன்னு கேட்டா 7 டேஸ் நீங்க வந்து ஆன்லைன் ரிப்ளை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இது சால்வ் ஆயிடும். இதை பார்க்கறதே கிடையாது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் அட்டாச்மெண்ட் வரதா சார் நோட்டீஸ் கொடுத்தாங்க பேங்க் அட்டாச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட்ல செக்ஷன் 75 நமக்கு இருக்கு. The disciplines of self assessment for officers as well as the taxpayers. அப்ப அதுல வரப்ப என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட்ல இதுல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா 1 வீக் கொடுத்துறாங்க இல்லனா 1C. இது நீங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா 1C எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ரிப்ளை கொடுக்குறாங்க. அங்க ரிப்ளை என்ன பண்ண போறோம் சார் லாஸ்ட் இயர் டேட்டா இந்த வருஷம் எடுத்துருக்கோம். இல்ல சார் DSTR போடுறப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு கிளர்க்ல நான் முந்தைய எல்லாம் பார்க்குறப்போ 2017-18ல எடிட் பண்ணதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் போடுறதுக்குள்ள 5 கோடி போட்டாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னா GSTR 3B ஃபைல் பண்ண முடியல. அது என்னன்னு கேட்டா கவர்மெண்ட் கம்பெனி அப்புறம் கமிஷனர் IAS ஆஃபீஸர் அப்புறம்லாம் சொல்லி சார் எப்படி சார் எடிட் பண்ணுறதுன்னு கேட்டால் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் போய் எடிட் பண்ணணும். அப்புறம் அமெண்ட்மெண்ட் கொடுத்து சார் அமெண்ட்மெண்ட் எல்லாம் ப்ரொவிஷனலாக கொண்டு வந்த பிறகு தான் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வரக்கூடிய எந்த எரராக இருந்தாலும் ஸோ 11th நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ 11th நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்க்குறீங்க. இஃப் யூ ஃபைண்ட் எனி எரர்ஸ் ஃபார் த மந்த் விச் இஸ் ஃபைன் 3B ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்.
So that provision is made available through GSTR 1A. நிறைய பேர் கிட்ட இருக்கா சார் கேட்கணும். நம்ம சொல்றோம் GSTR 1A is given. ஏன்னா நாம வந்து உங்ககிட்ட மீட் பண்றோம், பேசுறோம், நீங்க இல்லைன்னா நாமளும் பேசுறோம். அவங்க என்ன சொல்றது, மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னோம். சரிங்க. So we can give within the 1 month என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அந்த 15 days window இருக்கு, அந்த விண்டோலையும் சரி பண்ணிக்கணும். So GSTR 3B ஃபைல் பண்றதுக்கு வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா that issue will be resolved. So that is possible. அப்படி இல்லைன்னு கேட்டா நெக்ஸ்ட் மந்த்ல பண்ணிக்கலாம். These are the legal provisions for various returns. எல்லா ரிட்டர்ன் நமக்கு வரப்போறது இல்லைங்க. சில ரிட்டர்ன்ஸ் ரெகுலர், சில ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அதர் சொல்லி பாருங்க. இந்த 1A 1 வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பண்ணலாம். 1A வந்து உங்களுக்கு எரர்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்கு. 3B auto populate for last is shortly government என்ன பண்ண போறாங்கன்னா 3B is also going to be hardcore, which means you cannot edit. அந்த மாதிரி பண்ண போறாங்க, அது வந்துரும். அப்புறம் 8.4 எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 9.9C annual return அதுவும் auto populate ஆயிருது. இல்ல சில மாடிஃபிகேஷன் நீங்க கொடுத்தா போதும். அது என்ன தப்பு பண்றாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் GSTR 9 சார் லேட் ஃபீ வந்துரும் சார், என்ன பண்ணலாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே போயிட்டு இருக்கிற டேட்டாவை அந்த அதுல என்ன கொடுத்தாங்க சிஸ்டம் ஜெனரேட்டர் இருக்குது அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடு, லாஸ்ட்ல போய் எஸ்ன்னு கொடுத்தோம். இது கொடுத்தா லேட் ஃபீ வராது கண்டிப்பா. ஆனா உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இதே பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் இருக்கிறது அப்படியே கிளாரிங்க. ஸோ அதனால ஒரு தடவை என்ன பண்ணா 9.9C ஃபைல் பண்ணுறதுக்கு முந்தி இப்போ 9C என்ன பண்ணாங்க சார், ஆடிட்டர்ஸ் நிறையா ஃபீஸ் கேட்குறாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னால அதையும் நீங்களே கொடுங்கன்னு சொல்லியாச்சு. பட் நீங்க தான் என்ன சொல்லுங்கன்னா 9.9C ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்கன்னா 9A 9Cக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா 9C வந்து ரெகன்சிலேஷன், 9 வந்து கன்சாலிடேஷன். அதில் ஒமிட் பண்ணது GSTR 1ல ஒமிட் பண்ணதை நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். GSTR 3 9C வந்து இது வச்சிருக்கீங்களா, அந்த இவ்வளவு crore பண்ணா 5 crore அனுப்பும். 9 is வந்து 5 crore அனுப்பும். இது வந்து GSTR 9 வந்து 2 crore அனுப்பும். சோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். மீதி 10 11 வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணியாச்சு சார், பிசினஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா பிசினஸ் க்ளோஸ் பண்றதுக்கு எப்படி தெரியுமா, அதுக்காக இல்ல சார் எடுத்துட்டு போடு சார் நான் பார்த்துக்கலாம், எனக்கு பிசினஸ் வேண்டாம் என்னால முடியலன்னு கேட்டா 10 என்னன்னா 2 ப்ராப்ளம் வரும். ஒன்னு பிசினஸ் க்ளோஸ் பண்ணா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா திருப்பி நில் டென் ஃபைட் பண்றாரு. உடனே ஆபீசர் என்ன சொல்றாருன்னா மோர் தென் 6 monthsக்கு மேல நில் டென் பண்ணா பிசினஸ் இல்ல, எதுக்கு அவங்களுக்காக வந்து GST ரிட்டர்ன், டு யூ வாண்ட் டு மிஸ்யூஸ் எனிதிங். சோ அதனால என்ன பண்றாரு அவரு, உடனே சூமோட்டோ கேன்சலேஷன் கொடுக்குறாரு. அடுத்து நம்ம சார் எனக்கு பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, கோவிட் வந்து இதெல்லாம் முடிஞ்சது, சரண்டர்லாம் பண்ணிட்டேன். சரண்டர் பண்ணா கவர்மெண்ட் என்ன சொல்லுங்க, நான் ஃபாஸ்ட்ல உன்னை வெரிஃபை பண்றதுக்கு வேணும்ப்பான்னு சொல்லி இந்த 9-10 ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒன்றும் கிடையாது சார், கம்யூனிகேஷன் வேற அட்ரஸ் இருக்கா, உங்களோட ஸ்டாக் ஏதாவது வச்சிருக்கிறியா, இது ரெண்டையும் நில் கொடுத்துட்டு நில் கொடுத்தீங்க முடிஞ்சது. அது என்ன பண்றது, அது வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் வரைக்கும் கொடுக்கலாங்க. அதாவது கேன்சலேஷன் டேட்ல இருந்து 3 months வரைக்கும் அதையும் பார்க்கல. பார்த்துட்டு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நில் ரிட்டர்னோ அது வந்து நான் ஃபைலிங் கேட்டாலே டெய்லி 25 rupees 25 rupees 25 rupees. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்து சார் பிசினஸே கேன்சல் பண்ணிட்டு எனக்கு பெனால்டி லேட் ஃபீ மட்டும் இவ்வளவு வந்துச்சு சார். பட் இது என்ன ஒரே இதுன்னு கேட்டா பிசினஸ் க்ளோசர்னு கேட்டா என்ன பண்ணணுமோ பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்றோம்னு கேட்டா அதுக்கும் லீகல் ப்ரொவிஷன் இருக்கு. நினைச்சேன்னா ஆரம்பிக்க முடியாது, நினைச்சேன்னா க்ளோஸ் பண்ண. ஏன்னா இன்னைக்கு காமர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. இதுவா இருந்தாலும் ஒரு ரிக்வயர்மெண்ட் வீட்லயே கேட்க வேண்டியிருக்கு, நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா க்ளோஸ் பண்ணலாமா. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சின்ன இதில் பண்ணீங்கன்னா அந்த GSTR ஃபைனல் ரிட்டர்ன் பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கு. எல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் வந்து இந்த அம்னிஸ்டி ஸ்கீம் கொடுக்கறப்ப மறந்துடும். அம்னிஸ்டி ஸ்கீம் கொடுக்கறப்ப தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் நோட்டீஸ் வந்துருச்சு. ஸோ அம்னிஸ்டி ஸ்கீம் வந்து உடனே வந்து நீங்க என்ன சொல்லுங்கன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. தட் இஸ் மோர் பெனிஃபிட். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் 2024ல எல்லாத்துக்கும் அம்னிஸ்டி GSTR 9 ஃபைல் பண்ணலையா பெனால்டி லேட் ஃபீ வைடு, GSTR 9C ஃபைல் பண்ணலையா பெனால்டி வைடு, GSTR 1ல நீங்க வந்து இது கட்டலையா இன்ட்ரெஸ்ட் பெனால்டி கட்டலையா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வைடு டாக்ஸ் கட்டுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சார் அப்படியே பண்ணிடுங்க. ஸோ இது வந்து என்னாச்சுன்னா அமெரிக்கன் ஸ்கீமையும் ப்ராப்பராக யூஸ் பண்ண போயிருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ரிட்டர்ன்ஸ். இது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இப்போ GSTR 1ல கூட நம்ம போடுறோம், பட் நமக்கு வேண்டியது GSTR 1 GSTR 3B இதோட நம்ம நிறுத்திக்கலாம். GSTR 2 பார்க்கலாம். மீதி வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்னால we will be going to share. You can understand that if you want to train your assistants, they can also get trained. Filing deadlines. So இதுல வந்து முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு IDC வரலன்னு கேட்டா கஷ்டம். So ask your persons at least to adhere to the dates. Adhere to the dates இருந்தா என்னன்னு கேட்டா ஒண்ணு லேட் ஃபீ கிடையாது,
the late fee is going to be your eating your profit. Second, interest. இன்னைக்கு பேங்க் லோன் நீங்க 10% கூட வாங்கலாம், இல்ல வெளியில 5% கூட வாங்கிக்கலாம். பட் இங்க வந்து டெஃபினட்டா 18%. அப்போ என்னன்னு கேட்டா, the filing of late fee வந்து unnecessarily creates burden on your profit, one late fee another interest. So interest பொறுத்த வரைக்கும் வைவர் கிடையாது. அப்ப அப்படி இல்லைன்னு கேட்டா என்ன பண்ணிருக்கணும், ஒன்னு டாக்ஸ் கட்டி வச்சிருக்கணும் இன் கேஷ் ஆர் எனக்கு கிரெடிட்ல இருக்கணும். ஸோ அப்போ அதனால என்னன்னு கேட்டா இந்த டியூ டேட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டா சம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க கேட்டா ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸ் இருக்கும், பர்ச்சேஸுக்கும் சேல்ஸ் இருக்கும், என்ன கிளாரிட்டி இது வேண்டி இருக்கு, ஸ்டாக் எவ்வளவு மெயின்டைன் பண்ண போறோம். நம்ம வந்து வெதர் வி ஆர் ஓகே மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஜிட்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டைம் ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் இன் டைம் ஸ்டாக் வந்து இட் இஸ் பெனிஃபிட். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் லைபிலிட்டி வரப்போ ஜஸ்ட் இன் டாக் வரப்போ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி வேல்யூ அடிஷனுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூ அடிஷனுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி வரப்போ கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ வேணும். இப்போ ஜஸ்ட் இல்லாமல் நம்ம 1 month ஸ்டாக் 2 months ஸ்டாக்னு கேட்டால் then you can decide how many days I can keep a stock to avoid my cash flow output. அதை பிஸ்னஸ் டிசைட் பண்ணாங்கன்னா இந்த டிலே வராது. ஸோ இப்போ நாங்களாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சில இடத்துல இப்போ வந்து இன்வெர்டர் டாக்ஸுக்கெல்லாம் இது வரதே இல்லை, ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் ஆல்வேஸ் ஜாஸ்தி. ஸோ ஒன்லி இந்த 18% 12%. அதே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் 18 போனால் 12 18 கொண்டு போயிட்டாங்க, மேக்ஸிமம் 18 எடுத்து போகிறோம் 5 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்க்குறப்போ வேல்யூ ஒரு டிசைட் லேட் பண்ணு கேட்டால் யுவர் ஸ்டாக் அண்ட் இன்வென்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ரெகுலர் 3B பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். GSTR 1ல ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா 3B is easy. Otherwise all these are normal. QRMP இதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்மால் ஸ்கேல். இந்த ஸ்மால் ஸ்கேல் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் செலக்ட் பண்ண வேண்டாமா. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் QRMP போயிடுங்க சார். பட் QRMP சில பேருக்கு பெனிஃபிட், பல பேருக்கு இட் இஸ் டேஞ்சர். ஸோ அதனால் வந்து QRMP நான் ஆஃப் பண்ண போகிறேன்னா எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் சொன்னாங்க, எங்கள் ஆடிட்டர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் போகாதீங்க. இந்த பிஸ்னஸ் மாடலை பாருங்க. இந்த பிஸ்னஸ் மாடலை பார்த்துட்டு இது பெனிஃபிட்டாக இருந்தால் QRMP போங்க, இல்லைன்னு கேட்டால் மந்த்லி போய்ங்க. சில பேர்லாம் கேட்டோம் சார் 3 மாதத்தில் டேக்ஸ் படம் ஹெவி ஆயிடுச்சுங்க சார், அதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், ஈஸியஸ்ட் எதுன்னு பார்த்துக்க வேண்டியது. ஸோ GSTR சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா GSTR 1, then your GSTR 2B, then comes the GSTR 3B, and last every next year 18 monthsக்கு அப்புறம் தான் நீங்க அதை ஸ்டார்ட் பண்றீங்க. இதுக்குள்ள நம்மளால நிறைய செட்டரேட் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நைஸ். ஸோ GSTR 1. ஸோ இது வந்து லீகல் ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 37. யாரெல்லாம் ஃபைட் பண்ணணும், ஒன்லி அவுட்வர்ட் சப்ளை இருக்கிறவங்க, ஐடிஎஸ் கிடையாது, ஸ்மால் ஸ்கேல் கிடையாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் கிடையாது. ஸோ GSTR நம்ம ட்ரேடர்ஸும் நம்ம மேனுஃபேக்சர்ஸ் தான் பண்ண போகிறோம். இதில் யாராவது ஸ்மால் ஸ்கேல் தான் சொல்லுங்க, அவங்களும் மாதிரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் GSTR லீகல் பொசிஷன் இது ரூல் 5. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, நல்லா படிச்சுப்பீங்க. இருந்தால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் 2 எங்கெங்கெல்லாம் ஜிஎஸ்டி பார்க்கணும், வந்து இன்னும் கொஞ்சம் என்னுடைய கரியரில் ஜாஸ்தி போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் பி தரோ இன் செக்ஷன்ஸ். இந்த செக்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்னு ஒரு வேர்டு போட்டுருப்பாங்க. எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் இருக்கும். அது கீழே ப்ரிஸ்கிரைப் வந்துச்சுன்னா அதுக்கு ரூல்ஸ் வேணும். ஸோ அங்கே நம்ம 37ல் யூ ஹேவ் டு சப்ளை அவுட்வர்ட் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்ட். இப்போ ஆஸ் ப்ரிஸ்கிரைப்ட் என்ன அர்த்தம், ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்போ வந்து செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஆக்ட் பண்ண சொல்லுது, ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லுது. இது 2க்கு எங்கேயாவது மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைட் பண்ணிக்கணும் லீகல். இது 2க்கும் எங்கேயாவது மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா லீகலாக ஃபைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம படிக்க வேண்டியதுன்னு கேட்டால் செக்ஷனே ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா லீகல் ப்ரொவிஷன் பாருங்க. இதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐசி வெப்சைட், டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் cbic.com gov.in. இதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா செலக்ட் செக்ஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ வந்து என்னன்னு கேட்டால் செக்ஷன் 37 கேட்டால் அதுக்கு என்னென்ன ரூலாக ரிலவெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் அந்த ரிலவென்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ அதுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன இந்த ரூல்ஸில் என்னென்ன ஃபார்ம் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஸோ பார்க்குறப்ப என்னன்னா சிபிஐசி வெப்சைட்டில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். மற்ற மாதிரி நீங்கள் வந்து பெய்டுலாம் போக வேண்டிய அவசியம் வராது. இல்லை சிபிஐசி வெப்சைட் போகிறப்போ உங்களுக்கு 3 இன்ஃபர்மேஷன் வேடாக கிடைச்சி. ஸோ அதனால்
இது வந்து 59 அப்படிங்கிறது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் GSTR 1 ஃபைலிங். இந்த ரேட்ல ஃபைல் பண்ணா என்ன பண்ணலாம்? அதே மாதிரி GSTR 1 ஃபைல் பண்ணலைனா GSTR 3 ஃபைல் பண்ணணும். ஏன்னா GSTR 1 பண்ணேன்னா அது நீங்க சொல்றது இதுல வந்து முந்தி வந்து கவர்னர் தான் உங்களுக்கு நோட் அடிச்சிட்டு இருந்தாங்க. GST வந்த பிறகு each and every trader is a governor of RBI. Whether it is authenticated or not, that becomes the cash. So என்ன கவர்னர் சொல்லிட்டாங்க டாக்ஸ் கட்டியிருந்தாலும் இல்லைனாலும் நான் கொடுத்தேன். இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணா அது 1 கோடி ரூபாய் போட்டுருப்பாரு. கண்டிப்பா 1 கோடி ரூபாய் நோட் அடிக்க முடியாது. நம்மளால மேக்ஸிமம் டைமென்ஷன் பார்க்கறப்போ 500 தான் வர முடியும். ஆனா இன்வாய்ஸ்ல நீங்க என்ன கொடுக்கலாம்? என்ன டைமென்ஷனா கொடுக்கலாம். அப்ப நீங்க வந்து மோர் பவர்ஃபுல் தான் RBI கவர்னர். அப்ப உங்களுக்கு எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? எல்லாம் சத்தம் போடுறாங்க சார். நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க. ஏன்னா RBI கவர்னரோட உங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் எவ்வளவு ஜாஸ்தி. அதனால தான் வந்து ஏன் வந்து ஐடிசில சத்தம் போடுறாங்க இதெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா there is more important than ஐடிசி. அதனால தான் வந்து ஒன் ஆஃப் த கண்டேஜியஸ் இஷ்யூஸ் வந்து வைக்கிறோம் இந்த ஐடிசி. இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணல எல்லா நாட்டிலும் இதே ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு வந்து we require money. The money is nothing but an instrument. So instrument அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? This GST invoice also become an instrument. So நீங்க invoice வச்சிருந்தா போதும். goods வருதா வரலையா? ஆனா நீங்க சார் GSTR டிவில வந்து சார் நான் எடுத்துட்டேன் சார்னா நாளைக்கு வந்து அது எடுத்துக்கவான்னு சொல்லிடுறாங்க கவர்மெண்ட். அதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டா சார் எவிடன்ஸ் கேட்கறேன் எப்படி சார் நான் கொடுக்குறேன்? நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிடுறாரு சார் எடுத்துட்டேன். சரிப்பா உனக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியாது. இன்வாய்ஸ் வந்திருக்கு அக்கௌண்டிங் கொடுத்தா அதுக்கிட்ட எதுவுமே இல்லை சார். இஎபில் இல்லை சார். ஜிஆர் இல்லை. எப்படிங்க 50 கோடி 50 லட்சம் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் அது ஜிபியில் வந்துச்சு. பட் அதுக்காக வந்து நிறைய இருந்தனால தான் செக்ஷன் 17 செக்ஷன் 16 இதெல்லாம் வந்து மல்டிபிள் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வந்து லீகல் ப்ரொவிஷன் ஃபார் 59. இது உங்களுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ டெய்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் இல்லாத ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. ஸோ வெதர் யூஆர் டெய்லி இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான். எல்லாமே போட போகிறது கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 டேபிள் இருக்குன்னா 15 டேபிளும் போட போகிறது. இதில் முக்கியமான டேபிள் எதுங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சார் வந்து கேட்குறப்போ எனக்கு டேட்டா வேணும் சார்னு கேட்டுருக்காங்க. சார் பேசுகிறப்போ இன்ஃபார்மேஷன் மீட்டிங்கில் எங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் எங்கே பண்ண முடியும்? இந்த டேட்டா அனாலிசிஸ் எங்கே கொடுக்கலாங்கிறது எங்கே உங்களுக்கு ப்ரொவிஷன் வருது? ஒன்லி பார்த்தீங்கன்னா 12 தான் வரும். டேபிள் 12 மட்டும் தான் உங்களுக்கு ஆன் இது ஓகே ஓகே இதா ஸ்மார்ட் பீஸ். ஓகே ஸோ இதில் வந்து 12 மட்டும் தான் வரும். மீதி எல்லாமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஐ வில் கிவ் இட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து அமெண்ட்மெண்ட் டீடைல்ஸ். முந்தி வந்து பார்க்குறப்ப எல்லாரும் சார் அமெண்டே பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு வர நிறைய கொஸ்டின் வரும். 31 மார்ச் டேட்டா போட்டாச்சு சார் மாற்ற முடியும். இது வந்து பிசினஸ்ல பாசிபிள். பிசினஸ்ல ஒரு இன்வாய்ஸ் போட்டுட்டு அதை மாடிஃபிகேஷன் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். we cannot say அது என்ன மாதிரி. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இன்னொன்னு நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது ஜிஎஸ்டில எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பை தி சப்ளையர். அப்ப என்ன தப்பு பண்றாங்க நாங்க பாக்குறப்போ சார் டெபிட் நோட் கொடுக்கணும். சேல்ஸ் ரிட்டர்னுக்கு நீங்க டெபிட் நோட் கொடுத்துறீங்க. அவசரமா ஓடி போய் இந்த டெபிட் நோட் என்ட்ரி பண்ணிடுச்சு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவுட்டோர் சப்ளைல யார் உங்களுக்கு கிரெடிட் நோட் கொடுத்தாங்க, யார் உங்களுக்கு டெபிட் நோட் கொடுத்தாங்க? உங்க டெபிட் நோட் பர்ச்சேசருடைய கிரெடிட் டெபிட் நோட் கேட்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்றோம் நாங்க நிறைய பாக்குறது பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடி வரும் ரிட்டர்ன். என்னன்னு கேட்டீங்கன்னா சார் டெபிட் நோட் இஷ்யூட் நாட் பெய்டு. எதுக்குப்பா டெபிட் நோட் கூட சார் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னுடைய டெபிட் நோட் எங்க சொல்லணும் நீங்க? அது வந்து உங்களுக்கு ஐடிசி ல வந்து குறைக்கணும். அதை கொண்டு போய் இதுல எழுதி விட்டுட்டு சார் டாக்ஸ் கட்டுறீங்கன்னா மறுபடியும் நாங்கள் எடுத்து இதுதான் வந்து நோட்டீஸ். அதே மாதிரி கிரெடிட் நோட் அவர் கொடுக்குற கிரெடிட் நோட்டுக்கு என்னது அதை தொங்கிருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜிஎஸ்டிஆர் 1 சரி. ஜிஎஸ்டிஆர் 1 தான் உங்களுக்கு ஒரே ரிட்டர்ன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. இதில் தான் நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும்? அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வாய்ஸ் ஒரிஜினல் கொடுக்கலாம், ரெண்டாவது ரிவைஸ் பண்ணலாம், மூணாவது கிரெடிட் டெபிட் நோட். பட் இது இன்னொன்று அடுத்த தலைவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வர்றது அமெண்ட்மெண்ட்டுக்கு சில பேர் கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஒதுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணணும்?
இந்த கவர்மெண்ட் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டுருவாங்க சார் 5 லட்ச ரூபா போட்டோம் சார். அப்புறம் கவர்மெண்ட் இல்லை சார் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க சார் 4 லட்சம் தான் பில் போட சொல்றாங்க. இப்போ 4 லட்சம் என்ன பில் போடுறது? 1 லட்சம் என்ன பண்ண முடியும்? ஒன்லி பாசிபிளி கிரெடிட் இதுதான் கொடுக்க முடியும். அப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அங்கே போய்தான் அமெண்ட்மெண்ட் ஒத்துக்கணும். ஸோ இதை வந்து பார்க்குறப்ப என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் அதான் தான் கவர்மெண்டாக இருந்துச்சுன்னா யூஸ் அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். கூட்ஸுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா இன்வாய்ஸ் போட்டுருப்போம், இ-வே பில் போட்டுருவோம். இதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ ஆர் அமெண்டிங் யுவர் இன்வாய்ஸஸ். ஏன்னா கூட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? கண்டிப்பா இன்வாய்ஸ் வந்து மோர் தென் 50,000 ருபீஸ் இருந்தா கண்டிப்பா இ-வே பில். அப்ப நீங்க அங்க வந்து முதல்ல போட்டு 1.5 லட்ச ரூபா போட்டுட்டு இங்க வந்து இல்ல அங்க 50,000 ரூபாய் போட்டுட்டு இங்க 1.5 லட்சம் போட்டீங்கன்னா ஆபீசர் எடுத்தானே கேட்பாரு, இந்த கூட்ஸ் அனுப்பிச்சிங்களா, 2 கூட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்களான்னு இருக்கு. அப்போ ஜிஎஸ்டிஆர் உள்ள ஜாஸ்தி கிடைக்குங்களா இல்ல இ-வே பில்ல ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா இ-வே நிறைய காசு எடுக்கணுங்க. நான் வந்து இந்த 8 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூ பார்த்துருக்கிறேன். இந்த நிறைய இஷ்யூ காரணம் என்னன்னா சரியான புரிதல் இல்லை. முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் பார்க்குறவங்க புக் கீப்பிங் பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வெள்ளி முடி வந்ததா தான் உங்களுக்கு அக்கௌண்டிங்கே பார்க்க முடியும். இது எல்லாருமே அவருக்கு தெரியும். அப்படி ஈக்குவல் போட்டு இதெல்லாம் போட்டு புக்கிங் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் வந்து ரொம்ப ஈஸி என்னன்னு டேலி தான். ஆனால் பட் டேலியினுடைய பின்னான்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இஸ் குட் இது, பட் அதை லேர்ன் பண்ணி எனக்கு என்ன தேவைன்னு எடுக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு பெரிய. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வருது. ஸோ அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ். அமெண்ட்மெண்ட் பற்றி அடுத்து பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய முக்கியமான டேபிள் 4A டேபிள். 4A டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி ஆன் தி டொமஸ்டிக் சப்ளையை டிட்டர்மின் பண்ணும். இதில் எது இது ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா அது 3Bலேயும் மற்ற இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அந்த பையருக்கும் ப்ராப்ளம் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். வேற இருக்கிறவங்க வந்து இந்த பேராமீட்டரையும் இதையும் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். நீ வெளிநாட்டுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வித்தின் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த 4 டேட்டா வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ தேவையில்லாமல் இந்த சோர்ஸ் டேட்டா அடியாரம்லாம் டெலிட் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லைதா. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸ்போர்ட் அதே டெலிட் ஆயிருக்கு. அமெண்ட்மெண்ட் கொடுத்தா வந்துடும் பண்ணியா நான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சைடில் இது வந்து 4A டேபிளோட இம்பார்ட்டன்ஸ். இதுல டீமட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ளை அகைன்ஸ்ட் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு இது தெரிஞ்சிருக்கும். ஐ நோ டு நாட் நோ. இன்வேலிடேஷன் இருக்கு. DGFT gives permission for import. நீங்க அவர்கிட்ட நம்ம இம்போர்ட் சப்ஸ்டிட்யூட் எங்கிட்ட இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை கார்னர் பண்ணுங்க. சார் இம்போர்ட்டுக்கு போகாதீங்க சார், டிஜிஎஃப்டி போய் இன்வேலிடேஷன் வாங்கிட்டு வாங்க சார், நான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். அப்போ சப்ளை பண்றப்ப என்னன்னா அவருக்கு இம்போர்ட் என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதே பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னன்னு கேட்டா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். இப்போ எஸ்இசட் சப்ளை டிமண்ட் சப்ளை இப்போ வந்து இஓஐக்கு சப்ளை பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஓஐக்கு சப்ளை பண்றப்ப நம்ம டாக்ஸ் வசூல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து மார்க்கெட்டிங் போகணும். இல்ல சார் கட் ரோட் மார்க்கெட்டிங் அவருக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? we go on this. We have done it for so many big industry. EPGC போறவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். சார் EPGC ல வந்து மார்க்கெட்டிங் போறாங்க, ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம். சார் EPGC ஆர்டர் போடுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இருக்காங்க, ப்ராசஸிங் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் EPGC கிடைக்கும். அவங்க போய் செகண்ட் குட்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு போயில நம்ம ஃப்ரெஷ் இந்தியன் குட்ஸே வாங்கலாம். அதுக்கு கேட்டால் எனக்கு என்ன பெனிஃபிட் சார், நாங்கள் IGST கட்ட வேண்டியது இல்லை. இங்கே கேட்டால் நீங்கள் கட்ட சொல்றீங்கன்னா இல்லை சார் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் தர ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் சார், அல்லது நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் நீங்கள் NOC மட்டும் கொடுங்க. Then what will you do? You will get your market expanded even for the local market instead of somebody is going to the import. So that is possible. அதனால தான் இது ரொம்ப படிங்கன்னு சொல்றோம். நிறைய வந்து சொல்றதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தி. ரிவர்ஸ் சார்ஜ் சொல்லினா சப்ளை. இந்த சப்ளைல அதே மாதிரி இந்த வித் அவுட் போட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அவங்களுக்கும். சார் அவர் ஆர்சி மட்டும் கொடுத்துருக்காரு சார், ஆர்சி மட்டும் கொடுத்தா எஸ்இஎஸ் கிடையாது, அது உங்களுக்கு வாங்கி வச்சுக்கலாம். பட் நீங்க வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணா தான் அது எஸ்இஎஸ் சப்ளை. அப்பதான் வந்து என்னன்னா ஆத்தரைஸ் சிக்னேட் அங்க என்ன பண்ணுவார், ஆத்தரைஸ் ஆபீசர் பாக்குறப்போ ஆமா எஸ்இஎஸ் சப்ளை பண்ணிருக்காரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு.
நீங்கள் டொமஸ்டிக் சப்ளையா இதான்னு தெரியாமல் எப்படி பண்ணலாம்? ஸோ அது பார்க்குறப்ப என்ன பண்ணாங்க, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வச்சுருக்காங்க, அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். லோக்கல் ஆஃபீஸ் எங்கே இருக்கும், ராம்நகரில் இருக்கும். மெயின் டிபி எங்கே இருக்கும், டைடல் பார்க். சப்ளை குட்ஸ் எங்கே பண்ணணும், டைடல் பார்க். அதுக்கு என்ன பண்ணுவார், ராம்நகருக்கு பில்லு கொடுக்கணும். அப்புறம் எப்படி எஸ்இசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் நோட்டீஸ் வந்து பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்இசஸ் சப்ளை எக்ஸாம்ப்டட் எல்லாம் வரும். டாக்குமெண்ட் கேட்டால் நாங்கள் போய் உட்காந்து நீங்கள் சிடிஓ கிட்டையும் ஏசி கிட்டையும் உட்காந்து என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அவருக்கு வந்து சரி சார் நீங்கள் சொல்லலாம் ஒத்துக்கலாம் சார்னு கேட்டால் இதில் டேட்டா அப்படியே இருக்கு. இது ஹையர் லெவலும் இல்லை ஆடிட்டர் சிஏஜி பார்க்குறப்போ ஹவு யூ ஆர் செட்டில் திஸ் இஷ்யூ தெரியும். இது ரெக்கவர் பண்ணியே தெரியும். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நிறையா வச்சிருக்கோம். தப்பாக கொடுக்குற டேட்டா கண்டிப்பாக வந்து பேக் எண்டில் கரெக்ட் பண்ண முடியாது. மேடம் வந்து சார் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் ஒரு தப்பாக வந்துச்சு, நான் எப்படி சார் ஹைகோர்ட்டே எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்ட். அந்த அது நடந்த ஹைகோர்ட் பண்ணாலும் கூட இந்த லோக்கல் ஆஃபீஸர் போய் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுட்டு எஸ் வாங்கன்னு சொல்லி முடியாது. ஏன்னா சிஸ்டம் இஸ் நாட் தட் மச் ஈஸியஸ் ஃபார் டுடே. அதுக்கு பேக் எண்டில் பெரிய இது எங்கே லெவல் இருக்கும், அந்த சிஸ்டம் ஜெனரல் பண்ண முடியும். அதுவும் ஜிஎஸ்டியில் வந்து இருக்கிற மாதிரி க்ரோஸ் கணக்கில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நீ நினச்ச நேரத்துக்கு அவங்களே பண்ணி தர முடியாது. ஸோ தட் வில் ஒன்லி கோ டு த ப்ராப்பர் சேனல். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை தப்பு பண்ணுறதுக்கு முந்தி ஒரு தடவை அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நான் நிறையா வந்து சாஃப்ட்வேர் பார்த்துட்டு இருக்கேன். ஜிஎஸ்டியில் தப்பும் இருக்குது சரியும் இருக்கும். பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90% ப்ரிவியூ கொடுத்துருக்குறாங்க. ப்ரிவியூ கொடுத்து அதை பிரிண்ட் எடுத்து சொல்கிறோம். நான் தான் சொல்கிறேன், நான் என்ன சொல்லுங்க நிறைய பேசிட்டேன். ப்ரீவியூ பிரிண்ட் எடுத்து உங்கள் எம்டியில் ஒரு புட்டப் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அடுத்து நீ டிஎஸ்சி போடுங்க, இல்லை ஓடிபி வாங்குங்க. இது கொடுக்காம நான் மட்டும் எல்லாம் 5 மினிட்ஸ் எல்லாம் முடிஞ்சு டிக் 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 முடிஞ்சுது. இப்போ கடைசியில் சார் எல்லா நேரம் தப்பாக போச்சு சார், நீங்கள் தப்பாக போச்சுன்னா இதாவது சர்க்கம் பண்ணி சரி பண்ண முடியும். பட் பேக்கில் யார் சரி பண்ணுறது? நோட்டீஸ் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்போ தான் தெரியும், ஓஹோ 3 வருஷத்துக்கு தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்னன்னா ஸோ பிஃபோர் சைனிங் ஆர் பிஃபோர் தீஸ் லீகல் டாக்குமெண்ட் பண்ணுறப்போ ப்ரிவியூ இருக்கு. இந்த ப்ரிவியூ வாங்கி ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்டுங்க. அடுத்தது 68 இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொல்றது எனக்கு ரீஃபண்ட் வரல, ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் வரல, லோக்கல் ரீஃபண்ட் வர மாட்டேங்குது சார், அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் இந்த பாதி டேட்டா ஃபில் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்வாய்ஸும் இதுவும் போயிடும். போர்ட் கோடு எனக்கு தெரியவே தெரியாது சார். தூத்துக்குடி போர்ட்டில் போயிட்டு இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல போயிருக்கா, இல்லை சென்னை போர்ட்டில் போயிருக்கா சார்? உங்க ஷிப்பிங் பில்ல டாப்ல வந்து போர்ட் கோடு இருக்கு சார். சார் ஷிப்பிங் பில்லே வரல சார், அடுத்த மாசம் வரும். பரவாயில்லைங்க, இந்த மாசம் விட்டுருங்க, அடுத்த மாசம் அமெண்ட்மெண்ட் வீக் கொடுங்க, அப்பதான் டேட்டா ஆகும். இதுலயே நம்ம 2 ப்ராப்ளம். ஒன்னு டிக்ளேர் ஒன்லி இது எக்ஸ்போர்ட், பட் மீதி டேட்டா ஃபில் அப் பண்ணல, which means it is outside domestic supply, it cannot be considered as a export supply. அப்ப யாருக்கு டாக்ஸ் லியபிலிட்டி? இது சார் நோட்டீஸ் வந்திருக்கு சார். ஏன் நோட்டீஸ் வந்திருக்கு? இந்த டேட்டா எதுவுமே ஃபில் அப் பண்ணலைன்னா நான் போட்டேன்னா whoever is not filled port code please select generate show cause notice. இது எப்போ சால்வ் ஆகும்? இப்போ நீங்க அடுத்த ஆபீசர் கேட்டா நீங்க அவருக்கு டன் கணக்கா டாக்குமெண்ட் வெரி கொடுத்தா தான் அவர் வெரிஃபை பண்ணிட்டு ஆமா நீங்க அந்த டைம் வந்து ஃபில் அப் பண்ணிட்டீங்கனாலோ அதுதான் போட்டுருக்கு. இது பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வித் ஆர் வித்அவுட் வந்து மஸ்ட் போர்ட் கோட், செகண்ட் ஷிப்பிங் பில் நம்பர், மூணாவது வந்து ஷிப்பிங் பில் டேட். இந்த 3 டேட்டும் வந்து சிங்க்ரனைஸ்டு பை GSTN to ICGate. ஸோ நம்ம ஐஸ்கேட்டுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா எனக்கு ரீஃபண்ட் ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் வேணும்னு கேட்டால் இந்த டேட்டா இருந்தால் தான் அங்கே போய் கிடைக்கும், இல்லைன்னா ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் வராது. ஏன் வரல? இங்கே இருந்து அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கலாம். கமர்ஷியல் இன்வாய்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்வாய்ஸ் இருக்கும், ஷிப்பிங் பில்ல வேறு இன்வாய்ஸ். இப்போ எந்த இன்வாய்ஸ் நான் போடணும்? ஸோ ஷிப்பிங் பில் இருக்கிற இன்வாய்ஸும் ஜிஎஸ்டி இன்வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் என்ன இன்டெகிரேஷன் கிடைக்கும். அது இல்லை இந்த டேட் இது மூணுமே வந்து என்னன்னா வேலிடேஷன் என்னென்ன பண்ணுது, இந்த இன்வாய்ஸ் நம்பர், இந்த இன்வாய்ஸ் டேட், இந்த போர்ட் கோட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாக்ஸ் வந்து 10 ரூபா வரைக்கும் தான் கம்மியாக இருக்கும். நான் ரவுண்ட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த டாக்ஸ்ல வந்து 10 ரூபாய்க்கு இதை கம்மியாக இங்கே வந்துருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி அங்கே ரீஃபண்ட் வராது. இப்போ இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வித்அவுட் பேமெண்ட் வித்அவுட் பேமெண்ட் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, வித் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு மேலே கொண்டு போய் இது 0 ரேட் சப்ளை இல்லையா, இது என்னது 0 ரேட் சப்ளை, அதனால தூக்கி கொண்டு போய் இதுக்குள்ள டாக்ஸ் போடும். அப்போ என்ன அவங்க ரீஃபண்டுக்கு வரும்போ எலிஜிபிள் ரீஃபண்ட் 0. ஸோ இந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணக்கூடிய இந்த 4 எரர்ல வர்றதுனால ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ ரீஃபண்ட் பண்ணுறது.
உங்களுக்கு ரீஃபண்ட் கரெக்டாக வரணும். அதே மாதிரி சர்வீஸ் இதில் பொறுத்த எக்ஸ்போர்ட் வரணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இல்லைன்னா எல்லாமே எக்ஸாம்பிள் போய் உட்காந்துரும், இல்லைன்னா டாக்ஸ் லைபிலிட்டி போயிடும். எக்ஸாம்பிள் கேட்டால் யூ டு ப்ரூவ் டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட். சார் கேட்டாங்க, ஸோ லாஸ்ட் வீக் சும்மா இருக்க முடியாமல் நிறைய இப்போ ஏஐ டூல்ஸ் ஏகப்பட்ட வந்திருக்கு. எல்லாம் இருக்குது, நோட் புக் எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்ஷனிட்டி இருக்குது, கிளாட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. சரி போனால் போகுதுன்னு சொல்லி ஒரு இது போட்டேன், கொரி போட்டேன். I have received a so-called notice from the department asking them they want to prove that my goods are exported. Please provide me the list of documents required for submission to the officers. அது 15 டாக்குமெண்ட் கொடுக்கும். ஒரு டாக்குமெண்ட் இந்த வேலையை முடிக்கிறது வந்து நான் என்ன கூட கொடுக்கணும், ஷிப்பிங் பில் கொண்டு போகணும், பிடிஎஃப். அது 50 ரூபாய் இருந்துச்சுன்னா 50 ரூபாய் பிரிண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இதுக்கு எஃப்ஐஆர்சி வந்திருக்கா, பிஆர்சி வந்திருக்கா, இபிஆர்சி வந்திருக்கா, 2. இதுக்கப்புறம் வந்து என்ன டாக்ஸ் இன்வாய்ஸ் என்ன இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஆஃபீஸர் பார்த்துட்டு எத்தனை எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம், நான் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல. எனக்கு வந்து மாதத்துக்கு 50 எக்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா இது என்னத்துக்கு? வெரி சிம்பிள் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் ஹியர். தேர் இஸ் அ ப்ரொவிஷன் அட் த டைம். அடுத்து எல்லாருக்கும் ஒரு டவுட், சார் 31ஆம் தேதி நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் சார், எனக்கு ஷிப்பிங் பில் வந்து 3ஆம் தேதி வந்துச்சு, நான் போடலாமா போடக்கூடாது? போடலாம். இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி, டஸ் நாட் சே யூ ஷுட் டன். அது என்ன கேட்குதுன்னு கேட்டால் இன்வாய்ஸ் மட்டும் தான் அது வந்து இந்த மாதம் இருக்கும். Shipping bill, we know very well. The department knows very well. The shipping bill will be subsequent to your export. It may be in the same month or it is the next month. If it is not next month, it may be very next month. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா I am receiving so many information or request. சார் இப்போ இந்த ஈரான் வார்னால இஸ்ரேல் வார்னால many of the export consignments are held at நவசேவா and இது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாரும் ஷட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா போர்ட்ல இடம் கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும் சார், பிப்ரவரி மாதம் கூட்ஸ் போச்சு, மார்ச் மாதம் போன கூட்ஸ் எல்லாம் உட்காந்து இப்போ திருப்பி எடுத்து போக சொல்கிறாங்க சார், எப்படி? எஸ் இட் இஸ் பாசிபிள். என்ன பண்ணுங்கன்னா இங்கே போட்டுட்டு எக்ஸ்போர்ட்டை வந்து அடுத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு கேன்சலேஷன் இருக்குது, அமெண்ட்மெண்ட் போடுங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு இவே பில் போட்டு கூட்ஸை கொண்டு வாங்க. ஸோ இது வந்து ரிக்வயர்மெண்ட், இது வந்து ப்ரொசீஜர் இருக்குது. பட் அங்கேருந்து கூட்ஸை கொண்டு வந்துட்டு இங்கே சார் கூட்ஸ் வந்துச்சு சார், அடுத்த ஆஃபீஸர் கேட்குறா சார் இப்படி வந்துச்சு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னில் கூட்ஸ் இருந்தால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் வந்து அப்புறம் அடுத்தது வந்து இன்வாய்ஸ் வேல்யூ எஃப்ஓபி வேல்யூ. ஸோ இன்வாய்ஸ் வேல்யூக்கும் எஃப்ஓபி வேல்யூக்கும் பார்த்துங்க. உங்களுக்கு இவே பில் நம்மளுடைய ஷிப்பிங் பில்ல சிஎன்எஃப் வேல்யூ இருக்கு, எஃப்ஓபி வேல்யூ இருக்கு. ஸோ ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் கிவன் பேஸ்ட் ஆன் தி எஃப்ஓபி வேல்யூ. ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல சிஎன்எஃப் வேல்யூ போடுங்க, சிஎஃப் போடுங்க. இங்கே ரேட் ஆஃப் டாக்ஸ் போடுறப்போ எஃப்ஓபி வேல்யூ. நம்பர் 68 B2C large and B2C. இது நிறைய ஏன் ஃபில் பண்ண சொல்றோம் அப்படின்னு கேட்டா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இஸ் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் ஃபார் அப்போர்ச்மெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. இப்போ இதில் கொடுத்தா தான் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஐஜிஎஸ்டி போகுது. அதனால் ஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நம்ம கிளாஸ் இருக்கிறப்ப சார் இந்த B2C B2L தான் நீங்கள் ப்ராப்பராக போட சொல்லுங்க. இதில் ஃபில்அப் பண்ணால் போகிறப்ப என்னன்னு கேட்டால் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஐஜிஎஸ்டி வருமானமோ மற்ற வருமானம் வருது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா B2C பார்க்குறப்போ மோர் தேன் 1 lakh இருந்தால் இன்வாய்ஸ் வைஸ் கொடுக்கும். Earlier it was 2.5 lakhs, now it is 1 lakh. ஸோ இதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வேணால் பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பார்க்குறப்போ B2Cயில் போட்டு விட்டுறாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கேட்டால் when you know very well B2C is more than 1 lakh, why you have not mentioned invoice கேட்டால் the problem will be for the tax pay. ஸோ என்னன்னு கேட்டால் 2 இடத்துலேருந்து ப்ராப்ளம் வரலாம். ஒன்று ஐடியிலேருந்து வரலாம், ஜிஎஸ்டிலேருந்து வரலாம். ஸோ சிலதுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் சேஃப்கார்டுக்கு யூ கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஜிஎஸ்டி இஸ் இன்டகிரேட்டட். ஸோ ஜிஎஸ்டியினுடைய டேட்டா ஃபுல்லாகவே வந்து ஷேர்டு வித் ஐடியினுடைய டேட்டா நம்மகிட்ட வந்து, பட் நம்ம உங்களை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் ஐடி இஸ் யூஸிங் மோர் அவர் டேட்டா. இந்த எக்ஸ்போர்ட் டேட்டாவில் பார்க்குறாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஹர்ட்னு கேட்டால் தி ரெவன்யூ ரெகனைசேஷன். So revenue recognition for export, I don't know whether it is a LEO or EGM or receive BRC. So என்ன இடத்துல பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஆடிட்டரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ரெவன்யூ ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க. பட் ஐடியில் நாங்கள் பார்க்குற நோட்டீஸில் இதில் கொடுத்துருக்க எக்ஸ்போர்ட் வேலையை பார்த்துட்டு as per your export is this much amount, பட் இவர் இதில் பொறுத்த வரைக்கும் இதில் கம்மியாக வந்திருக்கு, why? ஸோ that அப்புறம் கேட்டேன் என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சொன்னார் what we discussed with the auditor. சார் இந்த மாதிரி ஐடியில் கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறேன் சார்? முதல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டது கிடையாது. இப்போ கேட்குறப்ப என்ன ஐடின்னு கேட்குறோம், நாங்கள் சொன்னோம்
அப்போ வந்து உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் ரெகனைசேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இட் மே பி a shipping bill number or it may be on account. நார்மலி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் shipping bill வரதான். பட் when you know whether the goods are went out of India, it is not LEO. LEO அப்படிங்கிறது let it go for export. So the customs என்ன சொல்றாங்கன்னா நான் goods எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம், ஸ்டஃப் எல்லாம் பண்ணியாச்சு, இந்த goods is ready for export. அங்க என்னன்னா LEO is not exportation, ready for export. So நாங்க அந்த இடத்துல ரெவென்யூ ரெகக்னிஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பில் போட்டா கொடுக்கணும்னா வேற வழி இல்லை. either you take that concept, otherwise நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா EGM says goods are moved out of our territorial waters. So otherwise you take the EGM bill. அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா you have to come for the BRC. So இந்த மூணு வரப்பு நீங்க வந்து you have to explain to your AO on account of your ID இதுல வந்துச்சுன்னா இதை நீங்க சொன்னீங்கன்னா இன்கம் டாக்ஸ் தப்பிச்சீங்க. இல்லைன்னு கேட்டா இல்ல இன்கம் சப்ரஷன் ஆஃப் இதுன்னு சொல்லி ED கொடுத்து அனுப்பிச்சா ரைட். ஸோ அந்த இது பார்க்குறப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த B2C BTL இந்த கிரெடிட் டெபிட் இங்கே வந்து என்னன்னு கேட்டால் கன்சாலிடேட்டட். ஏன்னா இவர் ஐடிஸ் எடுக்க போகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கிரெடிட் நெட் வந்து நெட் ஆஃப் கிரெடிட் அண்ட் டெபிட் ஒன்று போட்டால் போதும். ஸோ 100 rupees கொடுக்குறீங்க, மைனஸ் 20 rupees கொடுத்துட்டு 80 rupees போட்டாங்க. பட் இதுக்கும் என்ன பண்ணா பேக் ஆப்னு கேட்குறாங்க, தென் யூ ஹேவ் டு கிவ் இட். இதுவும் அதே மாதிரி என்ன பர்சன்டேஜ் வைஸ் இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்குறாங்க. Table number 8. This is also much important table. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா taxable இல்ல exempted supply. அப்போ நான் GST GST இது ரெண்டு கொடுத்துருக்கோம். Exempted supply your rate is exempted as per notification number 2 of 2027 for goods, 12 of 2027 for service. That is your exempted goods. இது தவிர மீதி எல்லாம் எங்க வரும்? So இது எல்லாமே வந்து எங்க வரும்னு கேட்டீங்கன்னா நான் GST ஆர் nil GST நம்மளுக்கு இருக்கா? நில் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்ப என்னன்னு கேட்டா உங்களுக்கு வரக்கூடிய கூட்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு எக்ஸாம்டா இருக்கும் as per that, otherwise non petroleum products. அப்ப எங்க போட முடியாது? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ரிகேட் டர்னோவர் என்ன சொல்லிருக்கோம்? it includes taxable turnover, exempted turnover, then nil rated plus non GST. இதெல்லாம் சேர்ந்தா அக்ரிகேட் டர்னோவர். அப்ப என்ன வருதுன்னு கேட்டா நீங்க சில பேர் இப்போ நாங்கள் வந்து பார்க்குறப்ப நிறைய ப்ராப்ளம் பார்த்தேன், நான்லாம் பார்க்குறப்போ இந்த பெட்ரோல் பங்க் காரரு அவருடைய இது பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 20 crores, பட் டூப்ளிகேட் டர்ன் ஓவர் 10.5 lakhs. அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 9 ஃபைல் பண்ணால் 9C ஃபைல் பண்ணல. இது எல்லாத்துக்கும் நோட்டீஸ் எப்படி வந்துச்சு? இன்கம் டேக்ஸில் போனால் அவங்க டர்ன் ஓவர் வந்துருக்கு சார், இவங்க 9C ஃபைல் பண்ணல. ஸோ அப்போ வந்து இது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கேயும் போட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும் சரியாகும். So இந்த nil GST அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் unknown person, that means யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டு என்ன பண்ணுங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ல போட்டு விட்டுருங்க. மீதி எல்லாம் இதெல்லாம் எது கேட்கறாங்கன்னா there's a section called 19 GST Act that gives the apportionment for the state and center. இந்த apportionmentல நீங்க B2B ல போடக்கூடிய அமௌண்ட் இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுல போடக்கூடிய எல்லா அமௌண்ட் என்ன பண்றாங்க கேட்டா இதெல்லாம் சண்டை போடுறாங்க பிளானிங் கமிஷன்ல, சார் எங்க IGST கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து இதுல கொடுக்கக்கூடிய இம்ப்ராப்ளம். IGST பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவோம், மீதி இருக்கிற IGST போறோம் நாங்க ஸ்டேட் ரெவன்யூ எடுத்துக்கிட்டு ஸ்டேட்ல எக்ஸாம்பிள் எவ்வளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு போட்டு ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும், ஒரு பெரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்குள்ள வந்தா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா டேட்டை இல்லைன்னு கேட்டா அவருக்கு 100 ரூபா வர வேண்டிய ஸ்டேட்டுக்கு 5 ரூபா போனாலும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் ஃபார் தி ஸ்டேட் ரெவன்யூஸ் ஆர் அப்போர்ஷன்மெண்ட். HSN இது வரைக்கும் கவலையே பண்ணலைங்க. ஸோ இப்போ வந்து இட் இஸ் அ மேண்டேட். இப்போ HSN நீங்கள் கொடுத்து அதில் என்ன தலைவலின்னு கேட்டிங்கன்னா HSN இதையும் மேட்ச் பண்ணணும், அக்ரிகேட் டர்னோவரையும் மேட்ச் பண்ணணும். இப்போ இங்கே மேட்ச் பண்ணி அங்கே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே வந்து இல்லை, இதை விட ரொம்ப கஷ்டமானது 9ல் போனீங்கன்னா 50 இருக்கா 100 இருக்கான்னு தெரியும் எல்லாமே போகும். ஸோ ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் ஸ்டாண்டர்டைஸ் யுவர் UMC அதை எடுத்து வச்சு போட்டுருங்க. இது வந்து 5 crores 4 crores இதெல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதர்ஸ் அந்த ட்ராப் டவுனில் வரதை மட்டும் ஃபில்அப் பண்ணால் டோன்ட் ஃபில் அதர் டீடைல்ஸ். ட்ராப் டவுனில் பண்ணுறப்போ அதர்ஸ் வருதா பேசாம விட்டுருங்க. அதில் பக்கத்தில் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க என்ட்ரி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா எரர் வந்து இது வந்து சிஸ்டத்தினுடைய டிஃபெக்ட். அதனால ட்ராப் டவுன் என்ன வருது கிளிக் பண்ணி அப்படியே விட்டு. ஸோ இது வந்து 2 இடத்துல தேவைப்படுது உங்களுக்கு. இது அடுத்து வந்து எது தேவைப்படுதுன்னு கேட்டால்
மேக்ரோ எக்கனாமிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்கல் அனாலிசிஸ். இப்போ கவர்மெண்ட் பாலிசியில் கேட்குறாங்க, இப்போ டெக்ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு ரெவன்யூ கொஞ்சம் டாக்ஸ் ரேட் குறைங்க அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் என்ன டேட்டா கிடைக்குன்னு இதாங்க. ஸோ டெக்ஸ்டைலில் ஜாஸ்தி ரேட் பாருங்கள், எங்கள் ப்ரொடக்ஷனோட நீங்கள் ஜாஸ்தியாக எங்கிட்ட டேக்ஸ் வாங்குறீங்கன்னு சொன்னால் டாக்ஸ் ரேட்டை குறைக்கணும். அதுக்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நீங்கள் சென்ட்ரலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் போர்டு வைஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்னே ஃபைல் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் பாருங்க 4A டேபிள் எங்கேயாவது இது ஹெச்எஸ்என் கேள்வி கேட்குறோம் இல்லை. உங்களுக்கு வந்து இதில் வர சான்ஸ் இருக்கு, இ இன்வாய்ஸ் வரும். பட் இ இன்வாய்ஸ் வர வேற எந்த இடத்துலையுமே பொறுத்த வரைக்கும் GSTR 1ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் வரது கூட கன்சாலிடேட்டட் சம்மரி டேட் தான். ஸோ கிரானுவல் டேட்டா கிடையாது. கிரானுவல் டேட்டாவே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து வச்சுக்கிட்டு ஹெச்எஸ்என் கூட தான் சொல்றாங்க. இப்போ கமாடிட்டி வைஸ் நான் வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, கடலை மிட்டாய்க்கு டேக்ஸ் போட்டாங்க. எவ்வளோ போட்டிருந்தாங்க? இப்போ கடலை மிட்டாய்க்கு வந்து சாக்லேட் என்ன இருக்கும் அதே ரேட் ஆஃப் டேக்ஸ் 12%. அப்புறம் நம்ம எல்லாம் சத்தம் போட்டு சார் கடலை மிட்டாய் வந்து இங்கே கோவில் போட்டியில் ஏழைகள் சாப்பிட்ற உணவு அது என்னச்சுன்னு கேட்டால் அதர்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஹெச்எஸ்என் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய இதில் ஹெச்எஸ்என் எங்கே இருந்திருக்கிறோம், கஸ்டம்ஸ் டேரிஃப் வந்து மோஸ்ட்லி மென்ட் ஃபார் இம்போர்ட். அப்போ இம்போர்ட் இல்லை, கடலை மிட்டாய் எங்கே இம்போர்ட் இருக்கணும். அப்போ இட் வில் கோ டு தி அதர் கன்ஃபெக்ஷனரி ஆர் அதர் ஸ்வீட். அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் அதர்ஸ் போகிற என்ன பண்ணிருக்கோம், நம்ம பாசிங் ரேட்டை தூக்கி கொண்டு போய் ஹையர் ரேட்டில் போட்டுச்சு. ஸோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி சகாபா சாயாப்னு ஒரு கல் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், கடப்பா, நம்ம கடப்பா கல்லுன்னு சொல்லி வந்தோம். அந்த கல்லுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா 18% போட்டோம். எதுக்குன்னா மார்பிள் போட்ட ரேட். என்ன ரீசன் கேட்டால் டேட்டா கிடையாது. ஏன்னா I also sat with some of the people in Andhra Pradesh when we are going for the rate. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பண்ணாங்க, ஷெடியூல்ஸ் வச்சிருந்தாங்க, ஹெச்எஸ்என் போர்டு கிடையாது. அப்போ அங்கிருந்து ஒரு ஜேசி வருவார், எங்கள் ஆஃபீஸ் உட்காந்து நானும் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்ல இதில் இந்த ஹெச்எஸ்என் போடுங்க இந்த ஹெச்எஸ்என் போடுங்கன்னு போட்டு நெட் ரேட் கண்டுபிடிச்சோம். அப்போ பார்க்குறப்ப நம்ம ஒரு ரேட் தான் இதை ஒர்க் பண்ணோம். அப்போ அவங்க பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சில தெரியாத ஹெச்எஸ்என்லாம் அதர்ஸில் போடுங்கன்னு சொல்லி இது நம்ம இல்லாததுக்கு எல்லாமே என்னாச்சுன்னா ஹை ரேட். இப்போ தான் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி மீட்டிங். ஸோ ஹெச்எஸ்என் வந்து மேண்டேட்ரி நாட் ஃபார் த டிபார்ட்மெண்ட் பட் ஃபார் யூ. உங்கள் இதுக்கு பொறுத்த இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது, எனக்கு பெனிஃபிட் தான் வாங்க போடுறோம் அப்படின்னு கேட்டால் திஸ் வில் கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. GSTR preparation monthly report output supply, correct HSCN, match invoice. Then verify your GST. திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க verify your GSTR sum. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிட்டு அப்போ வந்து உட்காந்துட்டு 1 கோடியை வந்து 10 லட்சத்தை 1 கோடியை போட்டோம்னு வச்சுக்கோங்க. இதில் என்னன்னு கேட்டால் சார் வித் லைட் லெவல் சார் ஐ கேன் அமெண்ட். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் 1 இயர் போட்ட பிறகு இந்த ஒரிஜினல் டேட்டா வில் பி ஆல்வேஸ் தேர். அப்போ நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதால என்ன ஆகும், ட்ரிகரிங் எங்கே நடக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரிகரிங் மட்டும் எடுங்கன்னு சொன்னால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் டேட்டா அண்ட் அமெண்டட் டேட்டா. இப்போ ஒரிஜினல் டேட்டா 1 crore, அமெண்ட் டேட்டா 1 lakhs. உடனே என்ன ஆகும் சிஸ்டம், திஸ் இஸ் ரிஸ்க் parameter, give it to the risk. So ask the officer to verify whether this is 1 crore or it is a manipulated. அப்போ எரர் ஒன்று பண்ணான்னு கேட்டா சார் நான் சும்மா கிளர் தான் பண்ணிட்டேன்னு சொன்னா பட் ஹவு டு ப்ரூவ். சார் ஃபிங்கரிங் கூட தப்பா போச்சு. எஸ் we are not saying that possible, பட் அப்போ வந்து பார்க்கறப்போ அதுக்கு தான் என்ன பண்ணேன்னா view GSTR summary. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. So system gives generate summary, then வந்து preview, then file. So ஒரு சில இடத்துல இதெல்லாம் இல்லைன்னு தெரியும், பட் GSTR 1, GSTR 2, GSTR 3 இது கண்டிப்பா இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா GSTR வந்து உங்களுடைய டாக்ஸ் லைபிலிட்டி ஜாஸ்தி பண்ணக்கூடிய. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் அப்படிங்கிறப்போ give some part before signing or before filing DESC or EBC. EBC கொடுத்தா கூட என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல் வாங்கி பாருங்க, ரெண்டாவது வாங்கி பாருங்க for the safety of your own interest, your business interest. So இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா then if you are not filing GSTR 1 3B ஃபைல் பண்ண முடியாது. 3B ஃபைல் பண்ணேன்னா இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட், இங்க ஒரு லேட் ஃபீ, அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட், இங்க ஒரு லேட் ஃபீ, இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் plus your buyer will not get your ITC. So GSTR 1 வந்து இவ்வளவு தான் முக்கியம். இது வந்து சிம்பிள். நான் பார்த்து பாருங்க 3 டேபிள் தான், நிறைய பேருக்கு எல்லா டேபிளும் கிடையாது. இப்போ BBC ல இருக்கிறவங்க ஒரு டேபிளுமே கிடையாது, ஒரே ஒரு டேபிள் அவ்வளவுதான். அதே மாதிரி சில SME இதுல MSMEக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இன்வாய்ஸ் தான் வரும். ஸோ இவங்க போய் உட்காந்துட்டு சார் நான் ஃபைல் பண்ணல சார், நான் பண்ணல சார், லேட்டாக போச்சு சார்ங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கு.
then it is a very so இத மட்டும் சின்ன இது பண்ணீங்கன்னா then all your issues are solved. அடுத்து GSTR 1 சார் நான் கிளியர் பண்ணிட்டேன். அத முந்தி வந்து டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நான் உங்க என்ன மாதிரியும் சார் மாதிரி இருக்கிற அசோசியேஷன் நிறைய சொல்லி இத கொண்டு வந்திருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு. ஏன்னா எரர் பண்ணா என்னால சப்மிட் பண்ண முடியல சார். நான் அப்ப சொன்னேன் அப்படியா சரி டாக்ஸ் கட்டுறதுக்கு முந்தியாவது எரரை சரி பண்ணிக்கோ. இப்போ நான் 1 கோடி போட்டுட்டு 3B போட 3B அக்செப்டே பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் நான் அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லி அந்த 1 மந்த்க்குள்ள அதாவது between 11 and 20 இந்த 9 டேஸ்க்குள்ள I can amend my dataங்கிற பாசிபிள். இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்படி இல்லைன்னா B2B ல வந்து C ல இருந்து தப்பா டேட்டா என்ட்ரி தப்பா இருக்கும். இவருடைய GST நம்பர் வேற இருக்கு, நம்ம போட வேற GST நம்பரா இருக்கும். இல்ல கிரெடிட் நோட் மிஸ் ஆயிருக்கலாம், இன்வாய்ஸ் மிஸ் ஆயிருக்கலாம். இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு for a current month you are having 8 days window. அந்த 8 days windowsல இதெல்லாம் பண்ணிக்கலாம். After filing GSTR ஆனா கண்டிஷன் வந்து before filing GSTR 3B. GSTR 3B பண்ணிட்டீங்கன்னா நான் அமெண்ட் பண்ண முடியாது இல்ல I can do it in next month. So you can amend, still amendment is possible, but next year எப்போ வர முடியும் நவம்பருக்கு முந்தி பண்ணிக்கலாம். You are having a sufficient time up to 16 to 18 months. ஏப்ரல்ல பண்ணீங்கன்னா நவம்பர் அப்படிங்கறப்ப இங்க ஒரு 6 months அங்க ஒரு போட்டுக்கலாம். பட் இமிடியேட்டா நீங்க பண்ணனும்னு கேட்டீங்கன்னா இமிடியேட்டா பண்ணிக்கலாம். இது பண்ணீங்க அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெவென்யூ வந்து அடுத்த மாசம் நீங்க இன்ட்ரஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இத விட்டு அடுத்த மாசம் அமெண்ட் பண்ணீங்கன்னா போன மாசத்துடைய இது becomes arrears for you. So அந்த இன்வாய்ஸ்க்கு you are liable to pay interest also. பட் இது என்னன்னா before 3B ஃபைல் பண்ணறனால அந்த இன்ட்ரஸ்ட் liability வராது. உங்க ஆட்டோ பாப்புலேட்டட் 3B வந்து மாடிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெஷ்ஷா நீங்க போட்டீங்க அது ரெண்டு வரும். இப்போ பாத்தீங்கன்னா tax as per GSTR 1, tax as per GSTR 1A total tax rate. அப்ப 3B வந்து ஃபைல் பண்ணா இந்த வேல்யூ actions possible, recipient இது கிடைச்சிரும், ensures accurate payment, no amendment, table 8 பண்ண முடியாது, table 80 பண்ண முடியாது, documentation hesitation பண்ண முடியாது. இப்ப நிறைய பேர் அதே மாதிரி என்ன பண்ணா டாக்குமெண்டேஷன்ல டேபிள் நம்பர் 15 இருக்கு. அதுல இன்வாய்ஸ் என்ன ஜெனரேட் பண்ண கொடுக்குறது. Now that is also becoming mandatory. The sequence number என்ன பண்றாங்க போடு. Right? There ends your GSTR. இதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபார் MSME செக்டாருக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா QAR கொடுக்கறோம். ஆர் IF இன்வாய்ஸ் ஃபெசிலிட்டி. இப்படி நீங்க GSTR 1ல கொடுக்குறீங்களோ இப்போ எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து வெரி மினிமம் ஆஃப் இருக்காங்க. நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டினா போதும். அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 3B can be filed. That is quarterly reporting payment monthly payment. ஃபைனலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் மாசம் sufficient balance வச்சிருந்தா போதும். either balance in cash or credit ledger. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்னன்னா குறையும். ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு 3 days எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டேட்ல B2B இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணா போதுமானது. அதுல என்ன டைப்னு கேட்டா இப்போ நீங்க மந்த்லி ஹெவியா வச்சுக்கிட்டு உங்களுடைய கிளையன்ட் ஜாஸ்தி அவங்க கிட்ட போய் QR போட்டீங்கன்னா அவர் நீங்க 3B கட்டலன்னு சொல்லி அவருக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதனோட இதுல பாத்துக்கலாங்க. இதுதான் அந்த இன்வாய்ஸ் ஃபெசிலிட்டி. யூ கேன் ஆஃப் ஃபார் தட். பட் எப்போ ஆஃப் பண்ணணும்னு கேட்டா அந்த குவார்ட்டருக்கு முந்தி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த குவார்ட்டருக்கு முடியறதுக்கு முந்தி நீங்க அப்லோட். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல்னு கேட்டா மார்ச்ல ஆஃப் பண்ணுங்க. So if you opt for March, April, May, June, you will be under the QRP. Then that can continue till you withdraw from that before the quarter. So இது ஒரு facility, but இது still helps MSME sector. இந்த B2C இருக்கிறவங்க ஈஸியா இருக்கும். B2C இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? அதுல QRP ல வந்து என்ன பண்ண போறோம்னா only இத தான் ரிப்போர்ட் பண்ண போறோம். மத்தலாம் ரொம்ப ரிப்போர்ட் பண்ண போறதுனால பேமெண்ட் பண்றப்போ sufficient balance வச்சிக்கிறதா போதும். liability increase ஆகும்ங்கறத ஈஸியா இருக்கும். So opting for it also சொன்னா இந்த டேட்ல இது பண்ணா first of succeeding month or till the 13th அந்த இதுல பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். first quarter or second quarter. third quarter நீங்க tax pay பண்ணி ஆகணும். advantage reduces the compliance burden. better time management suitable for this reduce the professional cost. மேடம் சொன்னாங்க சின்ன இவங்கலாம் கேவலம் சும்மா GSTR 1 போட்டு ஒவ்வொரு மந்த் இருக்காங்க. தப்பனாங்க once in 3 months அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஈஸியான வேலை. ஈவன் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க கூட ஆஃப் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்கு நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். அதை விட்டு நில் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். டிக்கெட் அடிச்சா நில் ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் வேலை. இன்னொரு பாத்துக்கங்க if you are attached to state government if you are consecutive 6 months கொடுத்தா அவங்க நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. you have to thank central government. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண மாட்டாங்க.
ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி அண்ட் கேன்சலேஷன் அல்காஹ் இதுதான். லைட்னிங் ஃபாஸ்ட் 6 மாதம் நீங்கள் இது இல்லையா அவர் கேட்பார், ஏன் வந்து வியாபாரம் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு வச்சுட்டு இருக்கணும், அது மால் ப்ராக்டிஸ் பண்ணால் உடனே கேன்சல் பண்ணணும். அப்புறம் அவர் கேன்சல் பண்ணினா நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சுமோட கேன்சலேஷன் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திடீர்னு ஒரு நாள் சரி ஒரு வியாபாரம் பண்ண போய் நீங்கள் பேன் போட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் இஸ் கேன்சல் மேலே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பழசுக்கெல்லாம் போய் டேக்ஸ் கட்டிடுவா இல்லை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவா. அது அப்போ போட்டு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 50,000-70,000 வந்துடும். எனக்கு இது வரைக்கும் சம்பாதிச்சு அவ்வளோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்று ஆஃப் ஃபார் தட். அதர்வைஸ் பிஸ்னஸ் இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் கேட்குறாங்க சார், பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்கலாம், ஆர்சி வந்து டேக்ஸ் டு கலெக்ட் அண்ட் ஐ ஹேவ் டு யூஸ் தட். சும்மா கேட்குறாங்கன்னா பேங்க்ல சொல்லுங்க சார், ஆர்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். சென்ட்ரலைஸ்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ஃபார் கலெக்டிங், நாட் ஃபார் ஓப்பனிங் தி பேங்க் அக்கௌண்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது சொல்லுங்கள். பேன் கார்டு கொடுங்க ஓகே, பட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா தான் இந்த இதெல்லாம் கொடுப்பேங்கிறதெல்லாம் பேங்க் நாங்களாம் சொல்லியிருக்கோம். பேங்க் மேனேஜர் ரெஸ்பீஸ் பண்ணி கொடுத்தா அந்த லெட்டர் கொடுங்க. அவர் உடனே வந்து ஏசி எழுதுவார், we cannot refuse bank account just because he is not having the GST registration, he is exempted or he may not be required. எனக்கு நான் வந்து 20 லட்சம் 40 லட்சம் கொடுத்துருக்கோம், இதுக்கு அவர் கொடுக்கணும். இந்த 40 லட்சத்துக்கு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்தியாவில் கொடுத்துருக்கப்போ how can you refuse for the bank account? இதே கிரெடிட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி, you take your own this, you don't take it. அதே மாதிரி இது கேட்பாங்க டெண்டர். சார் டெண்டருக்கு ஜிஎஸ்டி வேணும். நான் பெரிய கம்பெனி பார்த்தேன், சண்டிகரில் டெண்டர் இது அவங்களுக்கு டெண்டருங்க. அதுக்கு ஏர்னஸ்ட் மணி எவ்வளோ கட்டணும், 3 crores கட்டணும். 3 crores கட்டினா ஏர்னஸ்ட் மணிக்கு டெண்டர் கிடைக்கணும். ஏர்னஸ்ட் மணி 3 கோடி கட்டி புது ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி ஏர்னஸ்ட் மணி 3 crores கட்டியாச்சு. கடைசியில் டெண்டர் கிடைக்கல. இப்போ ரீஃபண்ட் எப்படி வாங்குறது? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு நீங்கள் டேர்ன் ஓவர் இருக்குங்கிறத 3 crore வந்து கேஷ் லெஜரில் கேஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது ரீஃபண்ட் வாங்குறது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆச்சு. அவங்க கேட்ட எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டால், சார் அவங்க வந்து பிஸ்னஸ் எல்லாம் கேட்டாங்க, எவிடன்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனாக வாங்கணும், அதனால அதெல்லாம் போட்டு வச்சோம். ஸோ அதனால் தேவையில்லாத இடத்துல யாராவது கேட்டாங்கன்னா, மேடம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, சார் இருக்காங்க, அசோசியேஷன் சொல்லுங்கள், திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ரிக்வயர்ட் ஃபார் எபோவ் 40 lakhs. அப்போ தான் வந்து பேங்க் ஆஃபீஸர் புரிஞ்சுப்பாங்க. நம்ம போய் அவங்க உட்காந்துட்டு அவங்ககிட்ட அங்கே எடுக்க முடியாது. அவங்க சொல்லுவார் இதெல்லாம் பண்ணுவாங்க, தூக்கி வீசிடுவார். பட் ஸ்டில் யூ ஹேவ் தி ரைட் டு சே இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். எக்ஸாம்பிள் டேர்ன் ஓவர் என்ன பண்ணுவீங்க, ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லி எக்ஸாம்டட். எங்கே போய் கேட்க முடியும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்? சில பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், சார் பேங்க்ல கேட்டால் ஈஸியான வேலைன்னு கேட்டால் அப்போல்லாம் வந்து உடனே வந்து போனீங்களா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. இதில் அடுத்த விட தலைவலி இப்போ ஒரு புதுசாக கொடுத்துருக்கோம் 14A. வித்தின் 3 minutes 3 hours உங்களுக்கு ஆர்சி ஜெனரேட் முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் கேட்டால் அடுத்த மாதம் வந்து ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு கஷ்டப்படுறது, அங்கே போகிறது கஷ்டப்படுறதுக்கு, அதனால வந்து 14A ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் அடுத்த மாதம் 1 கோடி ரூபா வரும். இங்கே உடனே என்ன பண்ணுற, ஆஃபீஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா நீ எனக்கு என்ன சொன்னேன், டேர்ன் ஓவர் கம்மி, ஐடிசி 2.5 crores லேஸ் தான் எடுப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் போய் வச்சு இதை ரெக்டிஃபை பண்ணுறது எத்தனை நாள் ஆகும், 3 மாதம். இந்த 3 மாதத்துல என்ன தவிர விஷயம் தெரியும். ஸோ யாருக்கு 14A வேணுமோ அவங்க எடுங்க. மீது எல்லாத்துக்கும் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இமீடியட்டாக வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து கடைசியாக உட்காந்துட்டு எங்களுக்கு வந்து இதாக சார் பண்ண முடியல சார். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஐஎஃப்எஃப். எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. இட் இஸ் நாட் அட்வான்டேஜஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் பிடிபி. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பியூர் ஆம்பி போயிடாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எப்போ கிடைக்கும், உங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பியூர் ஆம்பி இல்லாமல் நார்மலாக போனீங்கன்னா 11th you are filing your GST R1, 20th you are filing your GST R3B, 25th to 29th you will be getting your refund. IGST refund immediate ஆகும். இது வேணும்னு கேட்டீங்கன்னா இங்க வாங்க. இல்லையா QRMP போறதுக்கு முந்தி எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கிடையாது. ஒரு சிலருக்கு பெனிஃபிட்ஸ், ஒரு சிலருக்கு பெனிஃபிட்டே இல்லை. ஸோ டோன்ட் ஆப் unnecessarily to QRMP until otherwise you know it is very much required for me. ஈவன் ஒரு எக்ஸ்போர்ட் இருந்தாலும் கூட QRMP போயிடும். பர்டன் ஜெனரல் டாக்ஸ் பர்டன் உங்களுக்கு வந்து 3 மாதம் இதுனா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கேஷ் ஃப்ளோவே தெரியாது. சரி 3 மாதம் தானே பண்ணிக்கலாம். அப்புறம் 3ஆவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸும் ஜாஸ்தி, கிரெடிட்டும் வந்திருக்காது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் அவாய்ட். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எனேபிள் ஃபார் ரீஃபண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் ஃபைல் பண்ணலன்னு கேட்டால் செக்ஷன் 17 ஃபைல் போடுவோம். டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுட்டு அவர் என்ன டேட்டா வச்சிருக்காரோ வச்சு அசஸ்மெண்ட். அது ஸ்டேட்ல ரொம்ப சந்தோஷம்.
ஒரு மாதம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஜிஎஸ்டி தான் ஃபைல் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக பச்சையாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது பூரா எங்கே வந்திருக்கும்? 2Bயில் வந்திருக்கும். நீங்கள் 3Bயில் கிரெடிட் எடுத்துக்க மாட்டீங்க. ஜிஎஸ்டிஆர் ஒன்றும் ஃபைல் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப நல்லா வச்சா அப்போ சொல்லுவேன், சார் நான் தான் கிரெடிட் எடுக்கலையே சார், எப்படி சார் அப்படி சொன்னேன். அப்போ நீ ஜிஎஸ்டிஆர் ஒன்றும் ஃபைல் பண்ணலையே, அப்போ வாங்கின கோர்ஸில் நிறையா பண்ணேன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அப்போ என்ன ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் நிஜமாக வந்து கும்பிட வேண்டியது சென்ட்ரல் ஆஃபீஸர் சார். இந்த அளவுக்கு தலைவலி கொடுக்கல. ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலைவலி எவ்வளோ நோட்டீஸ் எங்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் 3 மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணலையா, 4வது மாதம் ஒரு அசஸ்மெண்ட் டிஆர்ஜி 1A வரும். யூ ஆர் நாட் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 3B, எஸ்கேப்டு அசஸ்மெண்ட் ஆர் சப்ரஷன் ஆஃப் சேல்ஸ் 2B into 110% into 18%. அவருக்கு 5% 12%லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன்டேஜ். தேங்க்ஃபுல்லி அவருக்கு 40% கிடையாது, தெரியல, 28% தெரியல. அதனால ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 14(5) நினைக்கிறேன். அப்போ வந்து 14.5% போட்டு விட்டுருவாரு பேட்ல இருக்கிறப்ப. இப்போ அவருக்கு தெரிஞ்சது ஹையஸ்ட் ரேட் எவ்வளவு? 18%. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 24%. சரி, நிறைய மாடிஃபிகேஷன் ஆச்சு சார், அதெல்லாம் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச ஒன்னே 18% டேக்ஸ் வாங்கி 24% இன்ட்ரெஸ்ட் வாங்க. நீங்க வேணா அப்பீல் பண்ணிக்கோங்க, இல்லையா ஹைகோர்ட் போங்க. எனக்கு அதை பத்தி கிடையாது. ரிப்ளை வந்து கொடுத்தா என்ன சொல்லுவாரு? ரிப்ளை நாட் சஃபிஷியன்ட் அவ்வளோதான் போடுறாரு. இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட தான் இது இருக்குது. ஸோ அசஸ்மெண்ட்டு, ப்ராசிக்யூஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு கேட்டால் பிரைமரி டேட்டா இப்போ நம்ம கேட்கணும். டிபார்ட்மெண்ட்டில் போய் எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு ரிப்போர்ட் கவர்மெண்ட் சம் டேட்டா இஸ் ரிக்வயர்ட். அதுக்காகவாது நம்மளோட பெனிஃபிட் கொடுங்க. அப்புறம் பாலிசிஸ், இதுக்கெல்லாம் அதுக்கு முக்கியமான தட் இஸ் a reason I am emphasizing on GSTR. ஓகே, ஸோ மை லைபிலிட்டி நீங்கள் ஓகே சார், என்னுடைய லைபிலிட்டி சரி சார், எனக்கு வர வேண்டியது. இப்போ இது வந்து செல்ஃப் போலீசிங் தான். செக்ஷன் 155, the onus to prove ITC taken is correct is on the taxpayer. அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து 57 உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு கரெக்ட் பண்ண சொல்லிடுச்சு. இங்கே நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் பணம் எடுத்துக்க நான் கொல்லப்பட மாட்டேன், ஆனால் அந்த பணம் எனக்கு தான் வரணும்னு ப்ரூவ் பண்ணுங்க, அவ்வளோதான் இருக்குது. இதுதான் வந்து செக்ஷன் 155. இதில் பொறுத்த வரைக்கும் இது வாஸ் மேனேஜ்மெண்ட் 2B. ஸோ உங்களுடைய சப்ளையர் கொடுக்குற GSTR 1 becomes 2B. ஸோ இட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். இது முதல்ல வராமல் இருந்துச்சு, 2A போட்டிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நோ மோர் 2A 1, இனிமேல் ஒன்லி 2B 2. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த 2B வரக்கூடிய டேட்டாவை ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். மூணாவது 2Bயில் வரக்கூடிய டேட்டாவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த 2B டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக the government has created one facility called IMS. ஸோ earlier வந்து there are two concepts. One is வந்து IMS online, இன்னொன்று வந்து IMS offline. ஸோ ஆன்லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது, அது 500 இன்வாய்ஸ் வரைக்கும் பாசிபிள். இப்போ ஆஃப்லைன் வந்து 10,000 இன்வாய்ஸ் per month is possible. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் டைட்டனிங் தி நியூஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி ஐடிஸ் அவைல்மெண்ட். ஸோ இமெயில் பொறுத்த வரைக்கும் இந்த 155 நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா நாட் பை ப்ரொடியூசிங் திஸ் பட் பை வே ஆஃப் திஸ் அக்கவுண்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூ ஆஸ்க் யுவர் திஸ் திங்ஸ், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னா அப்ரோச் யுவர் அசோசியேஷன் ஃபார் தி பெட்டர்மெண்ட் அண்ட் தி ஈஸ் ஆஃப் டூயிங் திஸ் ஐஎம்எஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் ஐஎம்எஸ் இஸ் பிகமிங் வந்து வெரி ஈஸியர். ஸோ இட் வில் அவாய்ட் அட்லீஸ்ட் 75% of notice on account of incorrect availment of ITC. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சார் ஐடிசி அவைல் பண்ண செக்ஷன் 17(5) ஐடிசி எடுக்கல சார். இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம், நான் ரொம்ப நாள் சொல்லி வச்சிருக்கோம், 2Bல 100 ரூபா வந்து 100 ரூபா எடுக்காதீங்க, 20 ரூபா எடுங்க, 50 ரூபா எடுங்க, மீதி எல்லாம் 6 மாதம் எலிஜிபிள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன கேட்டால் எலிஜிபிள் பார்த்தா நீங்கள் எடுக்காதெல்லாம் இன்வாய்ஸ் கொண்டு வாங்கிறோம். பட் ஐஎம்எஸ் என்னன்னு கேட்டால் நீங்கள் எடுக்கிறப்பே சொல்லிடுறீங்க எனக்கு ஐடிசி வேண்டாம். அப்போ நாளைக்கு ஆஃபீஸர் கேட்பாங்க, இந்த இன்வாய்ஸ் நான் ஆல்ரெடி எடுக்கலன்னு சொன்ன பிறகு ஒய் ஷுட் இட் ப்ரொடியூஸ் இட். ஸோ தட் இஸ் பெனிஃபிட் யுவர் ஐஎம்எஸ். ஸோ 2B பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிராஃப்டட். இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு டேட்டா வந்துடும். என்ன டேட்டா வரும்? B2B டேட்டா வரும். அப்புறம் RCM டேட்டா, யாரெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவாரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா RCM இருக்காது, இருந்தாலும் RCM போட்டு விட்டுருவாரு. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ரெண்டும் நமக்கு வரும். இதில் நம்ம எடுக்க வேண்டியது வந்து எனக்கு வேணுமா வேண்டாம். ஸோ இதில் அவன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எலிஜிபிள், இன்எலிஜிபிள், உங்களுக்கு சம்மந்தப்படாதெல்லாம் கூட கொடுத்துருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், சிலர்லாம் ஏன் கொடுக்குறீங்க, உங்கள் ஜிஎஸ்டி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் பிஸ்னஸ்னோட இன்கம் டேக்ஸுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் 3B ஸ்ட்ரக்சர்.
பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. இதுதான் முக்கியமானது ஐஎம்எஸ். இந்த ஆன்லைன்ல போட்டீங்கன்னா this is developed from October 2023 onwards, 22-23 நினைக்கிறேன். Enable the expert efficiently address invoice corrections. இப்போ இதுல இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துரும் includes accepted, deemed acceptance, rejected, invoice for reference. சோ இதில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு கேட்டீங்கன்னா ஆர்டில காமிக்கிறேன். இந்த ஐஎம்எஸ் டேட்டால வந்து இன்னொரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 3B ல வந்து நீங்க எதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் உங்களுக்கு இருக்க இன்வாய்ஸ் எல்லாம் கொண்டு போய் காமிக்கணும். பட் இந்த IMS டேட்டா போட்டீங்கன்னா you can say these are invoices I have taken, other invoices I have not taken ITC. So that will prove your section 17.5 இது வரதோ அதுல வரக்கூடிய அத்தனை பெனிஃபிட் உடனே காமிச்சிருக்கோம். So this is வந்து very much easy. Certain documents will not come. ISD வராது, இம்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் வரல. அப்புறம் ஐஸ்கேட் டாக்குமெண்ட் ஆர்சிஎம் ரெக்கார்ட்ஸ் ஆட்டோ பாப்புலேட்டட் வந்து கிரெடிட் வராது, லைபிலிட்டி வரும். இது மட்டும் தான் இங்க வருது. அப்புறம் இன்வாய்ஸஸ் இன்எலிஜிபிள் அதுவும் வராது. சோ இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங், நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன் கண்டிப்பா பண்ணாதீங்க. நோ ஆக்ஷனோட என்ன இதுன்னு கேட்டா அது டீம்ட் அக்செப்டன்ஸ் நம்ம. நோ ஆக்ஷன் will become deemed acceptance. So எடுக்க முடியல அப்படினு சொல்லி முடிவு பண்ணி ஒரு மாசம் 10 இன்வாய்ஸ் வருது. Sir, this I do not want to take this invoice for this month. Let me verify from our quality control or other reasons இருக்கட்டும். I will சொன்னா take it for the pending. Pending பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா next 11th வரைக்கும், that is November 2000 next year வரைக்கும் you can take it. So no action ஏதாவது இருந்துச்சுன்னா ஜீரோ பண்ணிட்டு மத்த ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்லிருக்கேன், ரிஜெக்ட் போட்டு விட்டுருங்க. நான் இதுதான் என்ன சொல்லிருக்கேன்னா அசோசியேஷன்லாம் சொல்ல சொல்லிருக்கோம். ரிஜெக்ட் போட்டா மிஸ்லீடிங்கா இருக்கு, அது என்னோட இன்வாய்ஸர் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொன்னா ரிஜெக்ட் ஹெட்டிங் கொடுக்காதீங்க, இன்எலிஜிபிள்னு சொல்லி கொடுங்க, ஆர் நாட் அவைலபிள்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி நிறைய லெட்டர் நாங்க எங்களோட தனிப்பட்ட முறையில் போட்டுட்டு இருக்கோம், மற்ற அசோசியேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஐஎம்எஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் as a person who is working with the department as well as in the IT, the system file work பண்றப்போ this will solve 100% of your IT service. நீங்க வரக்கூடிய நோட்டீஸ்ல வரக்கூடிய இது it will reduce at least 75 to 85% of notice will not come to your top. The 2A3B versus 175 versus இதெல்லாம் இத்தனை நோட்டீஸையும் அழைச்சிக்கிட்டு இருக்கிற வேணும்னு கேட்டா இந்த IMS should be strengthened. இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னு வந்து ஆஃப்லைன், now it is satisfied. So நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், சில பேர் இன்னும் வந்து இதுலயே வரல, உங்களுக்கு அட்வைசரியே வரல, பட் ஸ்டில் I have tested, it's working good. செகண்ட், இந்த தலைவலி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த GST சும்மா இருக்க முடியாம இரண்டாவது பேஜ்ல ரிஜெக்டட் இன்வாய்ஸ் will go to the increase the liability போடுது. எனக்கு வேண்டாம் ஐடி சேர்க்க வேண்டாம்னு சொல்றது எப்படி ஒரு liability கொடுக்க முடியும்? So that nomenclature and that definition gives a wrong information for the tax paying. So அதை நீங்க சரி பண்ணீங்கன்னா இது 100% உங்களுக்கு ITC ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். மாசம் நீங்க போய் எக்ஸல் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 3 எக்ஸல் வரும். One pending, next accepted, next rejected. These three will solve your all notice problems. Absolutely no notice can be expected. இது நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. The flow charting, original invoice, credit note, debit notes, it will come in the IMS. Then recipient action. Records ineligible will not come to your account. மறுபடியும் எடுக்கணும்னு கேட்டா பெண்டிங் இருக்கு. ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்க போறேன்னு சொன்னா பண்ண முடியும். உங்களுக்கு டவுட்டா இருக்கிற எங்க போடணும், பெண்டிங். தென் இதுக்கு அப்புறம் வந்து it will not shown under ITC. So ITC குள்ளே வராது. அப்ப என்னன்னா லெட்ஜர்லயே வரல அப்படினு வரப்ப என்னன்னு கேட்டா nobody will question whether this amount is eligible or not. So eligible மட்டும் தான் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணது மட்டும் தான் 3B போகும். மீதி எல்லாமே எங்க இருக்குங்கடா அவுட் சைடு 3B. அப்ப 3B யாரா வெரிஃபை பண்ணா பாருங்க நாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் போட்டுருக்கேன், நீங்க மறுபடியும் மாத்தணும். So that will be take care. Screenshots இது நிறைய பேர் போனதே இல்லை, கேட்டா இது மாதிரி இருக்கான்னு கேட்கணும். So IMS இருக்கு, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். So next you can go to the inward outward supply. Outward supplyல உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க, கிரெடிட் டெபிட் நோட் ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இது போய் பாருங்க. சில பேர்லாம் கிரெடிட் நோட்லாம் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் அடுத்த மாசம் வருவார், சார் திடீர்னு பார்த்தா டாக்ஸ் ஜாஸ்தி கேட்கறாங்க சார், நான் போட்டது இந்த GSTR வந்து கம்மியா இருக்கு, எல்லாம் டேலி பண்ணிட்டேன், திரும்பி போட்டா இன்னொரு 25,000 ஜாஸ்தி வருது, எப்படி சார் வருதுன்னு கேட்டா இங்க போய் உங்களுடைய கிரெடிட் நோட் என்ன பண்ணிருப்பாரு நண்பர் ஒருத்தர்,
அதெல்லாம் ரிஜெக்ட் போட்டு வச்சுருப்பாரு. அவர் எதுக்கும் தெரியாது, எதுக்கோ சரி வேணாம் ரிஜெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ரிஜெக்ட் பண்ணி. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இது உங்கள் டேஷ் பண்ண சொன்ன மாதிரி நோ ஆக்ஷன். அங்கே ஆல்வேஸ் கீப் 0. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேட் ஆகும், எங்கே பாப்புலேட் ஆகும், நோ ஆக்ஷனில் பாப்புலேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் போய்க்கலாமா, ரிஜெக்ட் போய்க்கலாமா, பெண்டிங் போய்க்கலாம். ஸோ வெரி அட்வைசபிள். இந்த மாதம் எனக்கு 500 ரூபா வேணுமா, 1000 ரூபா வேணுமா, கரெக்டாக இருக்கா, யூ கேன் டேக் இட் அக்செப்ட். மீதி போகிற எங்கே போட்டுக்கலாம், கடைசியில் பெண்டிங். மௌனம் சமாளிக்காதாகும். ஒரு கொண்டு போடுறீங்க ஐ லவ்னு சொல்கிறீங்க, பதிலே பேசாமல் இருக்கிறீங்க. அடுத்த நாள் நீங்கள் ப்ரொபோசல் கூட திட்ட முடியுமா? நம்ம நீங்கள் தான் நாங்கள் ஐ லவ்னு சொல்லிட்டேன், ரோஜா பூ கொடுத்துட்டேன், மோதிரம் காமிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல, சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ ஆக்ஷன் மீன்ஸ் யூ டீம்டு அக்செப்டன்ஸ். நாளைக்கு சார் நான் அக்செப்டே பண்ணல சார், அதெல்லாம் தெரியாதுங்க. இதே மாதிரி தான் செடி எஸ்எம்எஸ் கொடுத்து ஸ்டாக் வாங்கலாமா, நீங்கள் நோ சொன்னால் தான் ஸ்டாக் வாங்க மாட்டார், இல்லைன்னா எஸ் சொன்னால் வாங்குவார். எதுவுமே சொல்லுன்னு கேட்டா இல்லை இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்க சொல்லிட்டீங்கன்னு எடுத்துட்டு நீங்கள் செபிக்கு போனாலும் நோ நோ இதே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் எஸ்எம்எஸ் பார்க்கவே இல்லை, அதனால் அவர் வந்து கேட்குற பதில் சொல்லனால அவர் வாங்கிட்டாரு, நீங்கள் லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து 2 பக்கம் தலையாட்டலாமா, ஒரு பக்கம் தலையாட்டலாமான்னு நீங்கள் தான் முடியும். ஸோ தலையாட்டுறதுக்கு முந்தி இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் பார்த்துங்க. ஸோ அதனால் என்ன பண்ணீங்கன்னா நோ ஆக்ஷனில் தூக்கி எல்லாத்தையும் வேற அதர் பேராமீட்டர்ஸ் அவைலபிள் கூட்டிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் நிறைய பார்த்துட்டு இருந்தாலும் ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷோ. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சார் எல்லாம் பண்ணிட்டேன் சார் ரைட்டு 3B எனக்கு 2B தப்பாக வருது சார். ஏன் தப்பாக வருதுன்னா இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறது. நான் என்ன சொல்லணும், ஸோ ஜெனரேட் கம்ப்யூட் 2Bன்னு சொன்னால் தான் தட் வில் அக்செப்ட் ஆல் திஸ். இல்லைன்னா என்ன சொல்லுங்க, சரி இது எதுவுமே சொல்லியாட்டு இருக்கு, நாங்கள் என்ன இருக்கோ அப்படியே தூக்கி போட்டோன்னு. ஸோ யூஸ் யுவர் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரிதிங் கேன் பி டவுன். பிகாஸ் ப்ராப்ளம் கேட்டால் எனக்கு வந்து கொடுக்குற டைம் ஜாஸ்தி. இந்த ஒரு செஷனே வந்து நான் 3 மணி. இந்த ஐஎம்எஸ் மட்டுமே ஒரு செஷன் கிட்டத்தட்ட 22 ஸ்க்ரீன் வரும். 22 ஸ்க்ரீன் ஆரம்பத்திலிருந்து என்ன பெனிஃபிட் லீகல், இங்கே வந்து 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன். ஆனால் மிக மிக முக்கியமானது நான் வந்து எல்லாத்துலையும் சொல்லிட்டு இருக்க ஒன்னே ஒன்று தான், GSTR 1 நீங்கள் பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து GSTR இது 2 தான் உங்களுக்கு முக்கியம். GSTR 3B வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் சிஸ்டம் ஜெனரேட்டட் இது நாட் பர்மிட் டு எடிட் அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ எங்கே கரெக்ட் பண்ணிக்க முடியும், GSTR 1ஐயும் 3B 2Bலையும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். கவர்மெண்ட் do not want 3B. 3Bல வந்து உங்கள் லைபிலிட்டி இவ்வளோ தான் கூட அஃபிலிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஆஃப்லைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MSME செக்டாரும் சரி மற்றவங்களுக்கும் சரி முந்தி வந்து உட்காந்துட்டு சார் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணனா ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க. ஆஃப்லைன் முந்தி ஆஃப்லைன் கிடையாது, இப்போ ஆஃப்லைன் இருக்கு. தென் யூ கேன் டவுன்லோட், அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா JSON ஃபைல் இது ஒரு நார்மல் ஆஃப்லைன் பார்த்துட்டீங்க. அதே எக்ஸல் ஃபார்மேட் அங்கிருந்து என்ன இருக்குன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் ஃபைலிங் வந்துடும். ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. இங்கே பாருங்க. ஸோ எக்ஸல். ஸோ ஆக்ஷன் பட்டன் ஸ்டேட்டஸ் கொடுத்து அக்செப்டட், நாட் அக்செப்ட், நோ ஆக்ஷன், தென் ரிஜெக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ண போறீங்க, ஒன்றுமே பண்ண போறதில்லை. அந்த வெண்டாரை போய் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெண்டார்லாம் வருவாங்க மாதம் கேட்டால் அவங்க ஐடிக்காரர் தெரியும்னு கேட்டால் why I am saying this very much அப்படின்னு கேட்டால் now the government has given a JSON. Your IT person knows how to convert the JSON to. Next, your IT person knows if you have instructions, don't avail ITC for these things. Then he will keep that not available. Your quality person knows which is going to be GRM is not generated, is in the QMC quality rating. So these person you can fully automate and you can just generate JSON. So you can shortly you can expect ERP இருக்கிற யாரெல்லாம் வித்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துடும். So you are going to pay some more amount for the software vendor to handle this. But before that, if you are இந்த மாதிரி பைசாலாம் வந்துடும், டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காரு, அவர் 2B எல்லாம் போட்டாருன்னு சொல்லி நம்பிக்கையில் அவர்கிட்டலாம் கேட்டு சார் போட்டிங்களா, போட்டேங்க, இன் பர்ச்சேஸ் போட்டாச்சு, சரிங்க, இது பார்க்க மாட்டார், எல்லாம் போட்டு 1C எழுதி விட்டுருப்பாரு. இப்போ எப்போ பர்ச்சேஸ் எப்போ தெரியும் எனக்கு 14th. அப்படிங்கிட்டு கவர்மெண்ட் சொல்லுங்க சார் அடுத்த மாதம் 14 வரைக்கும் லேட் ஆகுது சார், 10ஆம் தேதியே கொடுத்து சொல்லுங்க. நான் ஃபைட் பண்ணுறதுக்கு முந்தி சொன்னால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன் என்னோட இன்வாய்ஸ் போடுறது. இல்லைன்னு என்னாச்சு, அவர் ஆமாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு விட்டு 14 10 போடவே இல்லை.
அப்போ வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 நோட்டீஸ். சாரி, ஐ டேக் சம் ஒன். ஸோ 1C 1B இதுக்கு டைம் லிமிட் வந்து வித்தின் 7 days. அந்த 7 days நீங்கள் ரிப்ளை கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ். இது பொறுத்த வரைக்கும் வெரி மைல்டு நோட்டீஸ். நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு கேட்டால் இட் வில் கல்மினேட் இன்டு 73 or 74 நோட்டீஸ். ஸோ அதை பார்க்கலாம். காமன் ரீசன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதிலே பண்ணுங்க ட்ராப் டவுன் இல்லைன்னா டிக் அடிக்கணும். இந்த டிக் அடிச்சு எது கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் தட் வில் பி சால்வ். இதுதான் சிஸ்டம் ஜெனரேட்டட் நோட்டீஸ். அடுத்தது 1B GSTR 1 versus 3B இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இதில் உங்களுக்கு 20% வச்சுருக்கிறாங்க. இந்த 20% மேலே இது போட்டாலும் உங்களுக்கு 1Bயும் 1C நோட். நிறைய பேர் 1B 1 நோட்டீஸு தெரியாது. ஏன்னா இது வந்து நார்மல் நோட்டீஸில் வராது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது டேபிள். அந்த இதில் போனால் தான் அந்த 2 நோட்டீஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் நோட்டீஸ் இல்லை, அதே 7 நாள் ஆச்சு அந்த நோட்டீஸ் காணாமல். ஸோ இந்த வித்தின் 7 days அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே போய் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும், மெயில் வரும். ஆனால் ரெண்டும் பார்க்காம இருக்கிறோம். அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த வேலை 9C நிறைய பார்த்துட்டோம். ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் 1 3B 9C. Whether I can go ahead or I will take some questions. Either way, sir. We have time, we'll take it. Basically, இன்னும் ஒரு 4 ஸ்லைட். ஏன்னா இதெல்லாம் 9C ரெகுலராக பார்க்கறது. அது வந்து இந்த இதில் ஏதாவது டெஃபிகல்ட் இருந்துச்சுன்னா சொன்னால் இதை கொடுக்கலாம். அதர்வைஸ் சார் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க. டைம் பார்த்தோன்னா இப்போ 6:45 ஆச்சு. எல்லாருமே பாவம் விட்டு கொடுக்கும். ஐ வில் ஆஸ்க் யூ வாட் இஸ் யுவர் இப்போ வந்து ஓகேங்களா? இது ஓகேவா? இல்லை ரஸ்து பண்ணிட்டு மாதிரி கேட்குறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யூ. சும்மா போய் உட்காந்துட்டு அப்புறம் கொஸ்டினுக்கு ஏதாவது இது இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுங்க ப்ளீஸ். சரி, இப்போ அந்த MSME-ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, மென்ஷன் பண்ணல, இன்வாய்ஸ்ல அப்படின்னு சொன்னா 30 daysல பேமெண்ட் கொடுக்கணும் சப்ளையர்னு இருக்கு. கொடுக்கல 180 days ஆச்சு, 200 days ஆச்சுன்னா யார் அதை வந்து சர்டிஃபை பண்ண போறாங்க? எப்படி அது வந்து அவங்களுக்கு இன்புட் இழுச்சு MSME செக்டர்ஸ் உங்களுடைய மினிஸ்ட்ரி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் நாட் ஃபைனான்ஸ். நான் வந்து என்ன பண்ண முடியாது. ஏன்னு கேட்டேன், என்னோட கஸ்டமர் நான் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ஆர்டர் தர மாட்டேன், பேமெண்ட் வராது. ஸோ அதனால நான் இல்லை MSME செக்டர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வித் MSME செக்டர்ஸ் செக்டார் இல்லை. நான் சொல்றது என்னன்னா, அந்த இன்வாய்ஸ்ல வந்து இன்எலிஜிபிள் ஒரு கிளாஸ் பண்ணுறீங்களா 180 days நீங்க கொடுக்கலன்னா உங்க இன்புட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க வாங்குறவங்களுக்கு. அவங்க தரலங்கிறது யார் சர்டிஃபை பண்றது? ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணணும். ஒரு நிமிஷம். அதுதான் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 16 இதுக்கு வந்து 180 days போடுறதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்கல. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MSME செக்டருக்கு ஃபைனான்ஸ் பில்ல 45 days சரிங்களா? இங்கே ஜிஎஸ்டியில் 180 days. அடுத்து பார்த்தீங்கன்னா ROCயில் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்? ஆல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லாருமே வந்து இவங்க வந்து 180 days சர்டிஃபை பண்ணி தரணும். யார்? ஆடிட் எப்படி சர்டிஃபை பண்ணி கொடுப்பாரு? அவர் லெட்ஜரை பார்த்து கொடுப்பாரு. ஆனால் எல்லா இன்வாய்ஸும் பேசிக்காக GSTR 1ல இருக்கு. நவ் யூ ஹேவ் டு ரிக்வெஸ்ட் தி டிபார்ட்மெண்ட் GSTN as well as Ministry of Commerce and Industry to incorporate this information in our GST 1. அப்போ என்ன GST 1ல B2B போட்டாலோ B2C போட்டாலோ MSME செக்டர் சொல்லி போட்டால் these invoices பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக 180 days paid or not கொடுத்தீங்கன்னா then you can give a complaint to the Ministry of Commerce for non-payment of this or inferior this IT. இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும்? இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னுடைய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ I am not a banker, I am not the provisions which is given by the Commerce Ministries. So indirect taxation ministries நீங்க என்ன கேட்கலாம்? You can ask for somewhere in when you are sharing the data, share this data also. உங்களுக்கு வேண்டிய அட்வைஸ் என்னன்னு கேட்டா I know you are having a problem. This problem இதே நீங்க வந்து I am also handling some of the grievances which comes to department. அங்க பார்க்கறப்போ we are directing this relates to this particular ministry, please go and approach that ministry. இங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் உங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்காக சொல்லிருக்கோம். சேஃப்கார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. அதுக்காக தான் சொல்றேன். What you are going to implement கேட்டா not only please implement this safeguard, please this information எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான் சொல்றேன். அங்க என்ன பண்றாங்க கேட்டா அவரை பெனலைஸ் பண்ணணும். நீ 180 days நீ கொடுக்கலன்னு கேட்டா உனக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன். Apart from that I will penalize by way of interest. இப்போ உங்களை இன்ஃபுளுங்களை பெனலைஸ் பண்ணல. யார் கிரெடிட் எடுக்கிறீங்களோ அவங்கள பெனலைஸ் பண்ண. ஆனா வந்து அவர்கிட்ட இருந்து பணம் வரதான்னு பார்க்கறதுக்கு இந்த டாக்ஸேஷன் ப்ரொவிஷன் இருக்கு.
கரெக்டா? மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் ஒரு பெனிஃபிட் கொடுத்துச்சு. அந்த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கொடுத்த பெனிஃபிட்டை நீங்க மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்ல கேட்டா நான் என்ன பண்ணலாம்? இல்ல ஆடிட்டர்ஸ்க்கு ஏதாவது பவர் இருக்கா? அவங்க வந்து சர்டிஃபை பண்ணலாமா? சார் நான் வந்து சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது சார். Because I have worked as an officer in investigation and I know the both sides of the industry as well as the department. How best I can believe what is certificate நீங்க தான் சொல்லணும். சத்தியம். How many ED cases? Who certified? So auditor certificate அப்படிங்கிறது you know very well it is also comes under the one independent constitutional body. But how you have to believe? That is $1 million question obvious. When it comes to legal enforcement, we will pierce the wheel and find out what is happening behind the screen. But அதுக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலயும் screen வந்து ஓபன் பண்ணணும். ஆடிட்டர் சர்டிஃபிகேட் தப்பு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. 3CD எஸ், அதில் என்ன கரெக்ட் என்னன்னு தெரியாது. அது நாங்கள் உள்ள இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு இருக்கு, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ஏதாவது பண்ணணும், பவுடர் ஜாஸ்தி அப்படி விடலாமா, இல்லை கோட் சூட்டு போட்டு விடலாமா. இந்த விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ சில இடத்துல வந்து மினிஸ்ட்ரிஸ் டிஃப்ரெண்டாக இருக்கணும். எஸ் எங்க சொல்லுங்க. இப்போ வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன், ப்ரொப்ரைட்டர் வந்து இறந்துட்டார். அப்போ அந்த கம்பெனியோட ஃபேட் என்னாகும், அந்த பிசினஸ் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு, நடுவில் இறந்துட்டாரு, பிசினஸ் கண்டினியூ பண்ணனும், ஸ்டாக் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் சொத்து வேணும்னு கேட்டா ஆபீஸ்ல சொன்னீங்கன்னா there is a procedure for the proprietor expire ஆன பிறகு if you want to continue the business by legal hair, completely entire legal hair or single legal hair னு கேட்டா they asked get a new registration stating this reason is a death of the proprietor. ரெண்டாவது வந்து death of the proprietor கொடுத்த பிறகு cancel that earlier this thing, don't continue next day from his death onwards. நீங்க இறந்துட்டாருன்னா அடுத்த நாளே பேசாம பண்ண முடியலன்னு கேட்டா நான் வந்து லீகலி பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிராக்டிகலி என்ன பண்றீங்கன்னா நமக்கு என்னவே எல்லாமே தெரியும். எனக்கு 6 மாசம் என்ன 1.5 வருஷமா ஓட்டுறாங்க, எப்படிங்க வந்து இறந்து போனவர் வந்து பிசினஸ் பண்ணாரு. இது வந்து காமன் சென்ஸ். அவங்க இறந்த அடுத்த நாள் என்ன பண்ணணும் கேட்டா இவன் இன்டிமேட் நான் துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், வியாபாரம் பண்ண முடியாது. திஸ் ஃபேக்ட். ஆனா இங்க எனக்கு வயிற்றுக்கு வேணுங்கிறத வியாபாரம் பண்றேங்கிறப்போ லா என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லால வந்து அவர் இறந்த பிறகு we will have to continue the business for next 30 days அப்படி லீகல் ப்ரொவிஷன் கேளுங்க. நான் லீகல் ப்ரொவிஷன் இல்லாம டெத் ஆஃப் கேட்டா காமன் சென்ஸ் இறந்துட்டாருன்னா அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது, அவர் வியாபாரம் பண்ண முடியாது, அந்த டேட்லயே பிசினஸ் சீஸ் டு எக்ஸிஸ்ட். அப்போ வந்து லீகல் ஹையர் அடுத்த என்ன பண்ண முடியும்? அப்ப லீகல் ஹையருக்கு அவர் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், தென் தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு லீகல் ஹையர் சொல்லி டெத் ஆஃப் தி அங்க நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த நாள் ஓடி போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 14A பழசு என்னாச்சு தெரியும். ஆனா லீகலி என்ன ஹி இஸ் என்டைட்டில் ஃபார் சொத்து, அவருடைய சொத்தெல்லாம் வேணுமாமா, கடன் மட்டும் வேணாம் நான் ஒத்துப்பாங்க. இல்ல இப்போ வந்து GST வந்து GST வர வேண்டியது தான் கவர்மெண்ட் பேசாம விட்டுருவாங்களா? அது ரீஃபண்டிங் நீங்க கண்டினியூ பண்றப்ப நாங்க வந்து ITC மார்க்கி பண்ணி கொடுத்துறோமே. நான் வந்து இருக்கேன், நான் இறந்து போயிட்டா I have to pay lot of GST. சார் GST இல்ல, அந்த GST ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு கேட்டா நீங்க கொடுக்குற ITC பூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கு என்ன டெத் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர் ITC ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு, ITC ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் அந்த விதத்துல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கேட்டீங்கன்னா இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து எப்படி கேட்கணும்னு எல்லாம் முடிஞ்சு போய் அடுத்த நாள் வந்து உட்காந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு கழுத்தை பிடிச்சி யாராவது கேட்கறப்ப தான் சார் என்ன அப்பதான் எங்க வெள்ளிக்கா நடந்துச்சுன்னு கேட்டா சார் 10 வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க எல்லாம் எவ்வளவு வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு டாக்குமெண்ட் கேட்டாங்க, சார் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு சார், போட்டாச்சு, ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரே இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த சொத்து யாருக்கு பாதின்னு சொல்லுங்க. சார் அம்மாவுக்கு பாதி. அம்மா எங்க இருக்காங்க? அவங்க மேல போய் 25 வருஷம் ஆச்சு. இதுக்கு நீங்க ஆசி கொடுங்கன்னு கேட்டா அவர் வந்து ஏன் கொடுக்கல? அவர் என்ன பண்றாங்க, அடிஷனலா வந்து என்னன்னு கேட்டா ப்ராப்ளம் வருது. என்ன சொல்றாங்கன்னா, சார் இவர் வந்து என்னுடைய சொத்தை வந்து ஆசி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாரு சார், என்னை ஏமாத்தி அந்த இடத்த வாடகை கொடுத்துருக்காங்க, நீ எப்படி ஏமாத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. அப்ப அவங்க பாக்குறப்ப சொத்து ரசீது கொடுங்க, இல்ல யார் பேர்ல சொத்து கொடுங்க, யார் பேர்ல ஈபி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இது எல்லாம் ஆன பிறகு 10 வருஷம் மாற்ற மாட்டேங்க. என்ன பண்ண சொல்லுங்க? இல்ல அமெண்ட்மெண்ட் இல்ல, அமெண்ட் எதுக்கு? இல்ல பேன் சீசஸ் லைக் திஸ், அதுக்கு வந்து சிபிஎஸ்சி சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, இல்ல சிபிஎஸ்சி எலாபரேட் சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. டெத் ஆஃப் ப்ரொப்ரைட்டருக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க 1 2 3 4 5 10 ஆக்ஷன் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர்.
ஆனால் என்னன்னு கேட்டால் எல்லாம் வந்து ஒரு மாதம் கழிச்சு வருவாங்க, இல்லைன்னா 1.5 வருஷம் கழிச்சு வருவாங்க. கேட்டால் சார் டெத் சர்டிஃபிகேட் வரல சார், ஏன்னா ஆதார் இல்லை. அப்புறம் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் கேட்டால் யார் லீகல் ஹையர்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை. இதெல்லாம் வச்சு நம்ம எதாவது சொல்ல முடியுங்களா? என்ன பயன்படுத்துறேன் நான் வந்து அட்லீஸ்ட் வந்து இப்போ சேவா கேந்திரம் போவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சார் இது மாதிரி சார் அடுத்த கேட்டீங்கன்னா புது ஆசை வாங்கி போயிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் ஐடிசி இருக்கும், ஸ்டாக் என்னாச்சு தெரியாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் அவேர்னஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் வந்த பிறகு இது மாதிரி பண்ணா அது மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி டெத் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெரி கிளியர். அதே மாதிரி ஆத்தரிசிட்டி திருப்பி சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஹேவ் 2 ஆத்தரைசிங் டேட்டி ஆர் 3 ஆத்தரைசிங் டேட்டி. ஒரே ஆத்தரைசிங் டேட்டி கொடுக்கணும், அவர் காணாம போயிடுவார். இதுக்கப்புறம் அடுத்த ஆத்தரைசிங் டேட்டி பண்ணுறதுக்குள்ள அவர் ஃபோன் நம்பர் இமெயிலை மாற்றுறதுக்குள்ள 1 வருஷம். பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் ரிட்டையர்டான பேரே இருக்காது, புது பண்ண யாரும் பேர் வராது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் திட்டி முடிச்சோம். இதே எஸ்ஐஆர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். முந்தி பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருந்தோம், ரெனியூவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தோம். இப்போ ரெனியூவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இப்போ ரெனியூவல் இல்லை என்னாச்சுன்னு கேட்டால் 2000 அங்கிருந்து என்னாச்சுன்னா மைக்ரேஷன் 2017க்கு முந்தி 20 வரை வந்துருக்கு. அதுக்கப்புறம் 10-20 வருஷத்தில் நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணலான்னா தான் பழைய தலைவலி தான். இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பழைய தலைவலிலாம் வருதுங்க வேண்டாங்க, எங்கே வருதுங்கிற ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டால் இந்த லோன் வாங்குறப்போ பாஸ்போர்ட் போகிறப்போ அதனால அவங்க உட்காந்துட்டு ஜிஎஸ்டி கேட்குறாங்க சார்னு வர்றப்போ தான் எல்லாமே. ஸோ இது அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து சிலது அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் திருப்பி சொல்றது ப்ரொப்ரைட்டி கன்சர்ன் இருந்தால் ப்ளீஸ் ஹேவ் 2 ஆத்தரைசிங் டேட்டி. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இருந்தால் 2 ஆத்தரைசிங் டேட்டி கொடுங்க. டேரக்டர்ஸ் ஒரு ஆளுகிட்ட ஆத்தரைசிங் டேட் வச்சுருக்கோம். அவர் காணாமல் போனாரோ இவர் எங்கேயோ போயிட்டாருன்னா அந்த அடுத்த ஆத்தரைசிங் டேட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ப்ரொவிஷனே கிடையாது. அது ஒன்னே ரிஜிஸ்டரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு, லெட்டரு, ஃபோனு இதெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் அன்றைக்கி வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாருன்னா ஓடிபி ஜெனரேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க. இதை நான் நிறைய அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து ஹை எண்டு வச்சுருக்கோம், அவங்க வந்து ஏஐ வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ஒர்க் ஆகும் எத்தனை தடவை ஒர்க் ஆகுன்னு தெரியல. நான் போய் நிறைய ஐ ஹவ் வந்து போத் ஒர்க் இன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ். இப்போ நான் பார்த்து கன்சல்டன்சியில் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு இஷ்யூஸ் என்னன்னு கேட்டால் நெய்தர் நாட் அவேர் ஃபுல்லி, அப்படி இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் யுவர் டேட்டா இஸ் அவைலபிள் இன் மெனி பிளேசஸ். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் ஜிஎஸ்டி நம்பர் வந்து என்னவோ உங்களுடைய மொபைல் நம்பர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் ஜிஎஸ்டி நம்பர். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கடா பார்த்துக்கன்னு சொன்னால் கூட சார் ஜிஎஸ்டி ஹோட்டலில் கேட்டாங்க சார், ஒருத்தர் மாட்டாருங்க. எப்படின்னு கேட்டால் கல்யாணத்துக்கு போய் துணி எடுத்தார், அப்புறம் நகை எடுத்தார், இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி நம்பர் இது கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் 2B எல்லாம் வந்துடும். இப்போ 2 மாட்டினார் அவர், இது ஜிஎஸ்டி எடுக்க முடியாது, இது எல்லாம் வந்து அக்கௌண்ட் எடுக்கணும். அவரோட போட்டு இல்லை சார் எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க சார். நல்லா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்க, ஐடிசி கிளைம் பண்ணால் பிடிசி கொடு, இல்லைன்னா பிடிசி தேவைப்பட்ட கொடு. இல்லாததுக்கு ஹோட்டலுக்கு போனால் கொடுக்குறது இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வச்சுட்டு இன்கம் டேக்ஸில் கேட்குறாங்களா, எஸ் பிஸ்னஸ் இன்கம் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லணும். ஜவுளி எடுத்தது அது எடுத்து இதை எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சில மேனிபுலேஷன் சொல்ல முடியாது. சார் இங்கே டிப்ரிசியேஷன் இல்லை சார், இது வந்து ப்ராஃபிட் இல்லை, ஆனால் அங்கே நிலத்துக்கு இங்கே போட்டோம் சார். ஆனால் இங்கே எடுத்து போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இப்போ கூட்ஸ் பண்ணது எவிடன்ஸ் எங்கே போனால் சார் இல்லை சார். அப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பிள்ளைங்க அந்த கூட்ஸ் அங்கே போச்சுங்கிறது எங்கே எவிடன்ஸ்னு கேட்டால் ஈவே பில்லே கிடையாது. நாங்கள் நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி கன்சர்ன்லாம் பிடிக்கிறப்போ இந்த கடைசியில் எடுத்துருக்கோம், அடுத்து அந்த கடைசியில் ஒரு கம்பெனி பண்ணாங்க. இது ரெண்டுக்கும் அமெண்ட்மெண்ட் கொடுத்து ஏதாவது போட்டால் தான் டிபார்ட்மெண்ட் சிலர் சொல்கிறாங்கன்னா சில ஏன்னு கேட்டால் வி டு நாட் நோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர். இதை வச்சுக்கிட்டு நான் வந்து எங்கே ஜியோவில் போய் நான் வந்து உட்காந்துக்கிட்டு ஜியோ டேக் போய் கேள்வி கேட்க முடியாது. நீ 22வது ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 ஃப்ளோருக்கும் ஒரே ஐடி. நான் போய் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபை பண்ணுங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரீட் சர்வேல போட்டிருக்கோம் கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன ஒரே இது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஆர்பிஐ கவர்னர் ஹூ கேன் கிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அன்லிமிட்டட். அதை கட்டளைட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் போகிறாங்க. அது இல்லைன்னா உண்மை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இல்லைங்க இது ஆஃபீஸை சர்டிஃபை பண்ணி தான் நீங்கள் ஐடிசி கொடுக்குறீங்கன்னா மறுபடியும் பாருங்க மறுபடியும் பாருங்க எவ்வளோ கஷ்டமாக. ஸோ அது பெனிஃபிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஃபேக் இன்வெஸ்ட் ரெக்கவரே பண்ண முடியும்.
அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப ஹெவியாக பண்ணிருக்காங்க. எல்லாம் இப்போ தான் வந்து டிடிஎஸ் வந்துருக்குங்க. டிடிஎஸ் இன்னும் அதுவும் வந்து இன்னொரு கூட கிளாஸ் நான் எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு நிறைய கிளாஸ் இருக்குங்க. இவங்க இருக்காங்க, அவங்க வந்து டிசிஎஸ் எப்படி கட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ரிவோகேஷன் கேன்சலேஷன், இந்த கேன்சலேஷன் பண்ணி ரிவோகேஷன் என்ன பண்ணலாம், சரி இப்போ பார்ட்னர்ஷிப் மாற்றுறாங்க, அது எப்படி சார் அமெண்ட் பண்ணலாம், நிறையா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் போயிட்டே இருக்கோம். சார் எக்ஸ்கியூஸ் சார், ஐஎம்எஸ்ல ஒரு சின்ன டவுட் சார். ஐஎம்எஸ்ல வந்து புக்கு ஆஸ் பர் புக் ரெக்கார்டுக்கும் ஐஎம்எஸ்க்கு நம்ம ரெகன்சல் பண்ணிடணும். ஸோ இதில் 500 இன்வாய்ஸ் வச்சு இதில் 500 இருந்துச்சு, ரெகன்சல் ஆயிடுச்சு. அக்செப்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி 2பிக்கு போகிற போது 497 தான் இருக்கு, 3 இன்வாய்ஸஸ் வரல. ஸோ நம்ம இது ரெகன்சல் பண்ணி மறுபடியும் ஏன் 3 இன்வாய்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம், நமக்கு டைம் அதிகமாக இருக்குது. அது என்ன போய் செக் பண்ணோம்னா அந்த 3 இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ ரிட்டர்ன் பண்ணி சார் அதில் வந்து அவங்க கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஐஎம்எஸ் will be generated based on the invoices issued up to 11 or 13. QRMP அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா QRMP போட்டிருந்தாங்கன்னா 13. அதான் வந்து அவங்க என்னன்னா 14 அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஐஎம்எஸ் ஜெனரேட்டே வரும். இந்த ஐஎம்எஸ் ஜெனரேட் பண்றப்ப அதுல என்ன இஷ்யூஸ்னா 11th வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண வேண்டியதும், இப்போ 13th வரைக்கும் QRMP. நீங்க வந்து 12th அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆஃப்டர் 11th நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா they will come the next month, not in the same month. இல்ல ஓடி இத டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் சார், வர்க் பட் பண்ணலாம். 13th ஃபைல் பண்ணிருக்கான்னு பாருங்க, ஃபைல் வந்து அவ சேவ் வச்சுனா அந்த ஃபைலில் இருக்கும், ஃபைலில் இருக்கிறதா நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுத்துறோம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி கொடுத்தா 2 வீக் போன பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க போய் ரெகன்சல் 2 வீல் என்ன எடுக்குது 11th வரைக்கும் ஃபைல் பண்ணது மட்டும் தான் 2 வீல் இப்படி 13th வரைக்கும் வர மாட்டேங்குது. 12th பண்ணிருந்தா எடுத்துட்டு வராது. வர நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம், கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்துருப்போம், பட் அங்க வராது. ஸோ அப்ப அதை அந்த ஃபைலுங்கிற இடத்துல வந்து நமக்கு அந்த டேட் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம அப்பவே வந்து பெண்டிங்ல போட்டுருவோம். அந்த டேட் வந்து டேட்டா ஃபைல் வரல சார், ஒன்லி ஃபைல் மந்த் மட்டும் தான் வரும். இல்ல லாஸ்ட்ல வந்து நான் வந்து பார்க்கறப்ப ஃபைல் நான் ஃபைல்னு வரும், அது நான் ஃபைல் வரும், நாட் ஃபைல் வரும். நம்ம ஃபைல் டேட்டா ஃபைல் வரும். ஆமா, நாட் ஃபைல் நம்ம பெண்டிங்ல வச்சு அது பண்ணி வச்சிரோம். ஃபைல்ல டேட் வரும். ஃபைல்ல டேட் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஏன்னா 500 இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 500 எக்ஸல் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. அப்படி சொல்லிடலாம். அது நான் ரெண்டு இஷ்யூஸ் இருக்கு சார். மெயில் போட்டு பார்த்தா மெயிலுக்கும் வந்து மாறல, ஆனா 2B ல டேட் கார்டு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து அசோசியேஷன் போகணும் சார். இண்டிவிஜுவலா கொடுத்தா கிரீவன்ஸ் பண்ணலாம். அசோசியேஷன் போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ல எடுப்பாங்க. ஐஎம்எஸ் இது ஒரு இருக்கு சார். ஐஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவே எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, நீங்க ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்றீங்க. நான் சொன்னேன் நான் சப்போர்ட் பண்ற இத்தனை ரீசன்ஸ் இருக்கு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணு சிபிஎஸ்சி இருந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. கவுன்சில் ஏதாவது சொன்னா பிறகுதான் வேலை செய்யும். அதுக்கு வந்து நீங்க வேற வழி இல்லை. நம்ம மினிஸ்டர் பள்ளிகள் ராஜன் வந்தப்ப எல்லாம் திட்டி முடிச்சாரு. அதுக்கப்புறம் சாப்பிடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் குவார்டர் பண்ணணும், ஒன்ஸ் இன் குவார்டர் பண்ணலாம். ஃபைலுங்கிற இடத்துல டேட் அப்சல்யூட்லி நான் சொல்றேன், உங்க அசோசியேஷன்ல ஒரு இது கொடுத்து சொல்லுங்க. நீங்க என்ன இதுல எடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி வந்து வித்தின் 1 or 2 monthsல நெக்ஸ்ட் இதுல வந்து அது என்னன்னு கேட்டா அவங்க ஒவ்வொன்றும் வந்து எஸ்ஆர்எஸ் போட்டு கொடுப்பாங்க. எஸ்ஆர்எஸ்னா சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட், அதுக்கு என்ன அடிஷனல் காஸ்ட் ரிக்வயர்டுன்னு சொல்லி அது வந்து சிஸ்டத்தில் அப்ரூவ் பண்ணிட்டு வரப்போ 3 months ஆகும். பட் வந்து இந்த இஷ்யூ வந்து டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி சொல்லணும். இல்ல நாட் ஃபைல் எது காமிக்கிறேன் அதே தேவையில்லையா, நாட் ஃபைல் இருக்கிறப்ப எது காமிக்கிறேன் அதே தப்பு. அதோட சார் அப்புறம் அக்செப்டன்ஸ்ல வந்து நீங்க எல்லாமே வந்து இந்த நோ ஆக்ஷன்ல வந்து எல்லாமே கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஓகே. பட் அந்த நோ ஆக்ஷன் வந்து நம்ம 20ஆம் தேதி தான் 14ஆம் தேதி தான் நம்ம ஐஎம்எஸ் ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். 14ஆம் தேதி நிறைய இன்வாய்ஸ் வந்து எதிர நீங்க பாத்தீங்கன்னா நோ ஆக்ஷன் நாட் ஃபைல் இன்னைக்கு அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு இன்வாய்ஸ்ல வந்துடும். அதே நம்ம வந்து பெண்டிங்ல வைக்கணும். என்ன சொன்னா ரெண்டு கேட்டிருந்தாங்க, அதே பெண்டிங்ல வைக்கணும். இ இன்வாய்ஸஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சேவ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்க வந்து சேவ் கொடுக்காதீங்க, ஃபைல் வந்த கூட தான் டேட்டா உள்ள போகணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டேட்டா சேவ் பண்ணி மறுபடியும் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சேவ் ப்ரொவிஷன் இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்றாங்க. ஸோ அது கொடுக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டா இந்த டேட்டா மைக்ரேஷன் இருக்கீங்களா இது சொல்லுவாங்க. இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா 15ஆம் தேதி ஃபைல் பண்ணீங்க, 11ஆம் தேதி ஃபைல் பண்ணீங்கன்னா அது நியர்லி 24 hours ஆகும். இந்த டேட்டாவெல்லாம் அடுத்தது போகுது. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தரவிடும். ஸோ நம்ம வந்து சார் இருக்காங்க, நீங்க உங்களோட அசோசியேஷன் சொன்னீங்கன்னா மேடம் இருக்காங்க, இவங்கள்ட்ட சேவா கேந்திரா இஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தே சே திஸ் இஸ் இஷ்யூ இதெல்லாம் எனக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா தே வில் டேக் கேர். எஸ் சார். The GST 1 to 3 people. IMS report வந்து GST 1 file. கிரெடிட் நோட் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் GST 1 to 3 people டிஃபரன்ஸ் வரும். சார் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க, ரெண்டு அக்செப்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் வந்து கிரெடிட் லெவல் ரிஜெக்ட் பண்றாங்க. at the end of the year
தெரியுமா? End of the year now, I was 1 and 3 business book compliance we talk about it. The difference. Now one liability கம்மியா வரும், 3 liability அதிகமா வரும். இப்ப நம்ம ஓவரால் வந்து டர்ன்ஓவர் டிக்ளேர் பண்ணோம் என்ன பண்ணுவோம்னா எது இல்ல ஒரு அடுத்த மாசம் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் சப்ளைல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்து இன்வெர்ட் சப்ளை ஐஎம்எஸ்ல, ரெண்டாவது இன்வெர்ட் சப்ளை அவுட்வர்ட் சப்ளை. யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அது இமீடியட்டா அந்த மாசமே தெரிஞ்சிரும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த 20th மேல ஆர் 20th மேல after 20 you visit that outward supply and verify that உங்களுடைய இன்வெர்ட் சப்ளை அவுட்வர்ட் சப்ளை பாத்தீங்கன்னா உங்க இன்வாய்ஸ் யாரெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. கிரெடிட் நோட் டெபிட் நான் வந்து ஒன்னும் இது பார்க்கல, ரிஜெக்ட் இன்வாய்ஸ் பார்க்கல. கிரெடிட் நோட் வந்து நீங்க கொடுத்து அது நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா உடனே வந்து லைபிலிட்டி அடுத்த மாசம் வாங்கணும். இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டு இன்சூரன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பில்ஸ், இந்த ரயில்வேஸ் இதெல்லாம் கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கிரெடிட் நோட் உடனே ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஐஎம்எஸ்ல கிரெடிட் நோட்டை கேட்குது வெதர் யூ வாண்ட் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். இந்த கிரெடிட்ல வந்து அக்செப்ட் பண்ண வரைக்கும் வெதர் யூ வாண்ட் ரிவர்ஸ் ஐடிசி ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ்ல ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஆட் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா பெண்டிங் வாட் இஸ் தி ரீசன், ரிஜெக்ட் வாட் இஸ் தி ரீசன், தென் கிரெடிட் நோட் வாட் இஸ் தி ரீசன். ஆனா கிரெடிட் நோட் வந்து நீங்க ப்ரொலாங்கடா பெண்டிங் வைக்க முடியாது. இந்த மாசம் எழுதிட்டு அடுத்த மாசம் தட் இஸ் தி டிபார்ட்மெண்ட் ரிக்வயர்ஸ் இட் ரெடியூசஸ் தி லைபிலிட்டி ஆஃப் அதர் பர்சன். சோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பார்த்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் QBல வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கிரெடிட் நோட் வர உடனே என்ன பண்றாங்க, எடுத்துக்கணும். இல்ல அப்ப என்னன்னா ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அது டெபிட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா A ஃபைல ஈக்குவல் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்ண முடியும், this is the only roundabout we can do with reference to I do not want the problem. இதுல நிறைய கிளையன்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வெண்டரா இருப்பாங்க. அவர் எதுக்காகவே தெரியாது, அவர் கிரெடிட்டோட வந்து அவர் பயந்து உட்காந்து ரிஜெக்ட் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல புக் கீப்பிங் யார் இருக்காங்க, we are having the lowest employees or low paid employees. அந்த மாதிரி வருது. அந்த பீப்பிள் இருக்காங்க நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்வாய்ஸ் யாரும் பண்ண முடியாது. இல்ல என்ன நோட் கிரெடிட் நோட் போடுங்க, இல்லனா இன்ஃபார்ம் them. டெபிட் நோட் போடுங்க, இன்வாய்ஸ் நோட் போடுங்க, டெபிட் நோட் போடுங்க. ஓகே ஈக்குவல் டு டெபிட் நோட். You cannot do, அதாவது GST பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா any increase or decrease it is only possible through credit and debit notes. சார் அது கிரெடிட் நோட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அமெண்ட்மென்ட் பண்ணி சரிங்க கிரெடிட் நோட் ஐஎம்எஸ்ல ஐஎம்எஸ் கிரெடிட் பண்ணனும்னா அவருக்கு இருந்து அவர் நேரா உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோ பாப்புலேட் வராது. GST ஆர் ஒன் ஆஃப் GST பண்ணல இல்ல அவங்க தெரியாம ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது திருப்பி நம்ம கிளைண்ட் பேசிட்டு மறுபடியும் திருப்பி கிரெடிட் மாடல் கிரெடிட் நோட் கொடுங்க. That is also possible. You can do that. Depending upon your requirement. இன்னொரு கிரெடிட் நோட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. சார் இந்த சினோரியா தான் சார் நாங்க கார்ப்பரேட் டீல் பண்ணும்போது இதே சினோரியாக்காக தான் நான் கேட்குறேன். நாங்க வந்து ஒரு பம்ப் அமைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பம்பு 2 பம்பு ஷார்டேஜ்னா அவங்க வந்து ஜிஆர் எடுக்கும் போதே கம்மி பண்ணி எடுத்துக்கிறாங்க. நாங்க அக்கௌண்ட்ஸ் சரி பண்றதுக்காக கிரெடிட் நோட் போட்டுட்டோம்னா அந்த கார்ப்பரேட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு தெரியும் யார் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு, அதுக்கு வந்து டேலி பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 2 months 3 months கழிச்சு ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும், நீங்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஜிஎஸ்டிஆர் ஒன்ல கிரெடிட் நோட் போட்டு லைபிலிட்டி கம்மி பண்ணிடுறேன், கம்மி பண்ணிட்டு அதுல வந்து 3Bல போய் நான் கை வச்சு மாத்துறேன். 4A ஃபைல மாத்துறேன். இப்போ லேட்டரா அந்த 3B வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆச்சுன்னா பெரிய சிக்கல் ஆகும் சார் எல்லாத்துக்குமே. கார்ப்பரேட் கார என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு உடம்புல பொறுப்பியா இல்ல பொறுப்பு. அதான் வந்து இன்னும் வந்து நாங்க ஃப்ரீஸ் பண்ணாம சார் இருக்கோம். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் we are the department and others are analyzing what is the possible repercussion on account of this. இப்போ வந்து என்ன பண்றோம், ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் ரைட்டுங்களா, அதான் கொடுத்தாங்க. இது கொடுத்து என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஓடி போய் எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கல, அப்போ ரிஜெக்டட், கிரெடிட் நோட் ரிஜெக்டட். பட் இது ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கேட்டாங்க சார் ஒரு மாசம் 5000 கிரெடிட் நோட் போடுறோம் சார். இப்போ என்ன சொன்னாங்க, அப்போ இன்வாய்ஸ் மேட்ச் பண்ணி இதுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ இந்த பெனிஃபிட் என்னாச்சுன்னு கேட்டா எந்த இன்வாய்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் போர்டலாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் கிரெடிட் நோட் போட்டு இப்போ அது கிடையாது. அதான் சொல்ல வரேன். அதான் வந்து நீங்க கேட்டீங்க சார் நான் 100 கிரெடிட் நோட் போட்டுருக்கேன் சார், எனக்கு என்ன அதெல்லாம் கொடுக்காதீங்க, ஒரு கிரெடிட் நோட் போட்டு எல்லாம் கொடுங்கன்னா முடிச்சிடும். சரி ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட் ஆகும், ஒருத்தருக்கு வந்து நாம எப்படி சார் கிரெடிட் நோட் அக்செப்ட் பண்றதே இல்ல சார். எந்த இன்வாய்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டா சார் இந்த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் பிரகாரமே இயர் எண்ட்லயும் இயர் மந்த்லயும் ரெகன்சிலியேஷன்ல நீங்க கொடுக்குறீங்க வெதர் திஸ் பேலன்ஸ் இஸ் கரெக்ட்டா ஆமா. அது வந்த பிறகு தான் நீங்க அக்கவுண்டே ஃபைனலைஸ் பண்ணணும். அது தேவை பண்ணிட்டு இருக்கேன் நானே பண்றது. சார் அவர் ஐடிசி கம்மி பண்ணிருக்காரான்னு எங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டாங்க. எல்லாமே காப்பி இப்போ அது வேண்டியது இல்லை. அதான் சொல்லிட்டாங்க நான் ரிப்பேர் போட்டாங்க.
3B ல வந்து வேண்டியது இப்பதான் 15(3) னுடைய இது வந்து வேண்டியது இல்ல உங்களுக்கு சஃபர் கொடுத்தாங்க இப்போ ரிஜெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் வந்துருது உங்களுக்கு எடுக்கல ஆனா என்னோட லைபிலிட்டி வந்து கூடுது இல்லையா அந்த கம்மி அவர் ரிஜெக்ட் பண்ண கூடாது அக்செப்ட் பண்ணிருந்தாங்க அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அவர்ட்ட எப்படி சொல்லணும் ஒண்ணு ரிவைஸ் இது வந்து என்னன்னு கேட்டா கிரெடிட் நோட் வந்து உங்களுடைய லைக் அவர் சொல்ற பேமெண்ட்க்கு வந்து வைக்கும்போது தான் 1 பம்ப் உங்களுக்கு வந்து என்ன குவாலிட்டி கண்ட்ரோலர் என்ன சொல்றாரு அங்க லெட்டர் வருது you issued 10 pumps 1 pump is defective what I should do sales return அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன்ல ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறீங்களா இல்ல கிரெடிட் நோட் கொடுக்க போறீங்களா ஆனா கார்ப்பரேட் அப்படி மாத்த முடியல சார் கார்ப்பரேட்ல என்ன சொல்ல நீங்க பாலிசி வந்து you have to கிரெடிட் நோட் ஃபார் அக்கவுண்டிங் பர்பஸ் எஸ் சார் ஒன் மோர் சார் வியூ ஃப்ரம் அடிஷனல் நோட்டீசஸ் உடனே பண்ண முடியும் இப்போ 7 டேஸ்ல ஒரு நோட்டீஸ் வந்து பார்க்கணும்ங்கறீங்க அது எந்த காலம் அது டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் னு ஒரு டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் யூசர் சர்வீசஸ் டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் ஓகே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல நான் பார்த்தேன் சார் ஒன் மோர் சார் ஐஸ் கேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் வராம இருக்கு நீங்க வந்து 20 டேஸ்ல வந்துங்கறீங்க மோர் தென் 1 இயர் வராம இருக்கு அது ஐஸ் கேட்க்கு நான் ஹெல்ப் டெஸ்க் காமிச்சிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க EGM நாட் அப்டேஷன் சோ EGM வந்து நம்மளோட பார்ட் கிடையாது அதுக்கு வந்து யார் சொன்னாங்க இல்லங்க சார் நாம யார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் சொன்னாங்க EGM வந்து டிரான்ஸ்போர்ட்டர் அண்ட் அந்த போர்ட்டல் EGM is your responsibility EGM அப்படினு கேட்டா என்ன my goods are exported நீங்க தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் on behalf of you CHA வந்து அப்லோட் பண்றாங்க CHA EGM அப்டேட் பண்ணியாச்சு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி அவரோட வரணும் சொல்ல முடியும் ஏன்னா EGM வந்துங்க நம்ம கஸ்டம்ஸ் என்ன பண்ணிட்டோம் கேட்டா unlike இது எல்லா கண்ட்ரி மாதிரியும் everybody can go and do the customs work னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் கஸ்டம்ஸ் CHA கொடுக்குறோம் he will do the work on account of you சோ உங்களுக்கு எப்ப தெரியும்னா EGM வரலன்னா ஐஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா கியூ பாப்பீங்க சார் இப்போ EGM பார்க்க முடியல ஐஸ்கேட்ல அதனால தான் சொல்றேன் முந்தி வந்து ஒவ்வொரு கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ ஐஸ்கேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபுல்லா வந்து எப்ப வேணாலும் EGM கிடைக்கும் அதே மாதிரி முந்தி வந்து 2 ஃபேக்டர் கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் 2 ஃபேக்டர் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு வந்து முந்தி எல்லாம் பார்த்தா ஒரு யூசர் ஐடி கொடுங்க நான் ஆன்லைன்ல பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியும் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா எனி வெப்சைட் DGST எடுத்துங்க எடுத்துங்க 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம லாகின்ல போய் பார்த்துக்கலாம் சார் ஆனா EGM பார்க்க முடியல ஷிப்பிங் ஸ்டேட்டஸ் பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து எந்த கியூல பெண்டிங் இருக்கு எந்த கியூல பெண்டிங் இருக்கு அப்புறம் வந்து EGM வரலன்னு கேட்டா EGM என்னன்னு கேட்டா இந்த ரீசன்ட்டா 3 months ஆகுது EGM இந்த இஸ்ரேல் இந்த வார் வந்த பிறகு உள்ளுக்குள்ள போனது எல்லாமே கூட்ஸ் அப்படியே எல்லாம் ஷட் அவுட் கொடுக்கல சில பேர் வந்து ஷட் அவுட் கேட்டிருக்காங்க இல்ல மோர் தென் 6 months முன்னாடி இந்த வார்க்கு முன்னாடி வந்து சில இது உங்களுக்கு வந்து LCM கார்போட இந்த ப்ராப்ளம் ஓகே LCM ல வந்து உங்களுக்கு LCM ல பொறுத்த வரைக்கும் 10-20 வந்துட்டு இருக்கும் இப்போ நேத்து ஒருத்தர் சொன்னாங்க என்னடா கேட்டா இங்க இருந்து ஒரு பம்ப் அனுப்பிச்சிட்டு இருக்காரு அவர் LCM காரங்க அவர் எங்க அனுப்பிச்சாரு பம்ப் வந்து கேட்டா தூத்துக்குடி இருக்காராம் தூத்துக்குடியில இருந்து கூட்ஸ் எங்க போச்சுன்னு கேட்டா நவசேவா போச்சாமா இப்போ நவசேவா போயிட்டு கூட்ஸ் மறுபடியும் எங்க இருக்குன்னு கேட்டா சார் கூட்ஸ் திரும்பி வந்துச்சு எக்ஸ்போர்ட் ஆகுது சார் கூட்ஸ் வந்துச்சுங்களான்னு கேட்டா சார் எங்க இருக்குன்னு கேட்டா சார் தூத்துக்குடி வந்து இவருக்கே தெரியாம கூட்ஸ் நவசேனா போய் அங்க ஷட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஷட் அவுட் ஆகி தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி இருந்து ஷட் அவுட் ஆகி இதை கொண்டு வரும் இப்போ இது என்ன ப்ரொசீஜர் சார் இப்போ வந்து சேல்ஸ் இது வந்து இது கிடையாது சேல்ஸ் ரிஜெக்ஷனோ எக்ஸ்போர்ட் ரிஜெக்ஷனோ கிடையாது பிகாஸ் ஆஃப் வார் சிச்சுவேஷன் அப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவர்கிட்ட எப்படின்னு கேட்டா டிசி போடுங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா யூ ஹேவ் டு பிரிப்பேர் டிசி அதில் பில் ஃப்ரம் டிசி உங்களுடைய கம்பெனி அதே மாதிரி ஷிப் டு உங்களுடைய பில் டு டிசி உங்க கம்பெனி அதில் டிலே டெஸ்பேச் ஃப்ரம் அப்படிங்கிறப்ப கஸ்டம்ஸ் ஹவுஸ் போடுங்க அதுக்கப்புறம் டெஸ்பேச் டுங்கிறது யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 போடுங்க இதை இவே பில்லையும் காமிங்க இதே இது இவே பில்லை காமிக்கிறப்போ டிசிலையும் காமிங்க ஓகே சார் தேங்க்யூ சார் ஏன்னா இது வந்து ப்ரொசீஜர் இருக்கு இல்லைன்னு சொல்லல அதுக்கு வந்து உட்காந்து சார் அங்கே வரல இங்கே வரல சார் எடுத்துட்டு வந்து ரோட்ல மாட்டிட்டு சொன்னீங்கன்னா பட் எல்லாமே வந்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பொறுமையான பார்க்கணும் இப்போ வந்து என்னாச்சுன்னா நானே எங்களுக்கு கேட்டாங்கன்னா சொல்யூஷன் கொடுக்குறதுனால முடியாத காரணம் 2 வே ஃபேக்டர்ஸ் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் சரி சரி வாசல் கொடுங்க சார் சொல்லி ஈவினிங் 8 மணிக்கு மேலே பொறுமையாக உட்காந்துட்டு நீங்க எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிடுவோம் இன்னைக்கு கேட்டால் நான் வந்து உட்காந்து 2 வே ஃபேக்டர் அப்போ என்னன்னா ஓடிபி வாங்கி அங்கே வாங்கி பார்த்துட்டு ஓடிபி தப்பாக போச்சுன்னா மறுபடியும் அதனால இப்போ வந்து எங்கனாலே சொல்யூஷன் கொடுக்கணும் ஓகே எனிதிங் எல்ஸ் So your assessment start this PPT complete. சார் இப்போ GST ஃபைல் பண்ணிட்டு சேல்ஸ்மேன் நாம பண்றோம் இல்லையா அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து பில் போயிடுச்சு கிளையண்ட் வந்து எங்களுக்கு பேமெண்ட் வரல இப்போ வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது ஒரு வருஷம் ஆச்சு பேமெண்ட் வரல 3 lakhs மேல பண்ணிருக்கோம் நீங்க செல்லரா பையா நான் வந்து செல்லர் நீங்க செல்லர் ஓகே அப்போ வந்து நாங்க வந்து கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணலாமா அந்த பில்லை நீங்க முதல்ல பண்ணீங்க
பண்ணல, இப்போ வரைக்கும் நான் பண்ணதில்லை. அது பண்ணா எங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்குறேன். இல்லை எங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நாங்கள் டேக்ஸ் கட்டிட்டோம். அப்லோடே பண்ணி எப்படி டேக்ஸ் கட்டுறீங்க? இல்லை நாங்கள் வந்து GST 1 ஃபைல் பண்ணிட்டோம் சார். நாங்கள் டேக்ஸும் கட்டிட்டோம், சேல் பண்ணதுக்கு டேக்ஸ் கட்டிட்டோம். இப்போ அவங்க வந்து இன்புட் எடுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் டேக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு பில்லுக்கான பேமெண்ட்டும் வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? பிசினஸ் என்ன பண்ணுறோம்? பிசினஸ் வந்து இப்போ அவங்க பிசினஸ் என்ன பண்ணுது? பணம் வரலன்னு கேட்டா பிசினஸ்ல என்ன பண்ணுவீங்க சார்? பிசினஸ்ல பணம் வரல சார். இல்ல நான் வந்து அந்த டிரான்சாக்ஷனை எப்படி நலிஃபை பண்ணுவீங்க? க்ரெடிட் நோட் கொடுப்பீங்களா இல்ல கேன்சல் பண்ணுவீங்களா? நான் இன்னும் எதுவுமே கொடுக்கல. அதான் என்ன பண்ண போறீங்க? க்ரெடிட் நோட் போடுறீங்க, எனக்கு பேமெண்ட் வரணும். ஒண்ணு வந்து இது வந்து பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன் டு பாலிசி. ஒண்ணு உங்களுக்கு உங்க பணமும் வரல, முதல்ல ரெண்டு உங்க பணம் வரலங்கிறதா முதல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கவர்மெண்ட் நீங்க 5% கொடுக்க போறீங்க இல்ல 15% கொடுக்க போறீங்க, உங்களுக்கு 80% வரும். உங்க 80% வராதுக்கு என்ன ரியாக்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்கறேன். நானும் பேமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் எந்த ரியாக்ஷனும் எடுக்கல. அப்ப நீங்க என்ன ஃபைனல் என்ன பண்ண போறீங்க? அது ரைட் எக்ஸாம் பண்ண போறீங்க. நான் GST ல கம்யூனிகேஷன் டாக்ஸ் பேஸ்ல பண்ணலாமான்னு கேக்குறேன். என்ன கம்யூனிகேஷன் பண்ண போறீங்க? கம்யூனிகேஷன் நீங்க வந்து கிரெடிட் நோட் போட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த பேமெண்ட் வாங்குறது அது நீங்க வந்து 20% வாங்கிக்கலாம், 5% கவர்மெண்ட் கேரண்டி. உங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்து சரியா? கிரெடிட் நோட் போடுங்க, அடுத்த மாசம் உங்க லைபிலிட்டி என்ன இருக்கும்? 100 rupees இருந்திருக்கும் ஒரிஜினல் லைபிலிட்டி. கிரெடிட் நோட் போடுறது 10 rupees போக 90 rupees, which means government has given you back 10 rupees. இப்போ இதனால அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா இல்ல எங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வருமா? உங்களுக்கு நோட்டீஸ் வருது, கிரெடிட் நோட் கொடுத்துருக்கீங்க. அப்போ எதுவும் வராது, அது பண்ணலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன ஒண்ணுனா there are two things, either commercial credit note or non commercial credit note. சரி சார், இன்னொரு டவுட். இப்போ நான் வந்து ஸ்டீல்ஸ், நான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி தான் சார். நாங்கள் ஸ்டீல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதை நான் இன்புட் எடுக்க மாட்டேன். ஈவெண்ட் மேனேஜர் இல்லை, அல்ல ஈவெண்ட் மேனேஜர் தான். எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு ஏன் தேவைன்னு கேட்டா எந்த கம்பெனி என்ன கிரெடிட் எடுத்துருக்கு. இப்போ ஈவெண்ட் மேனேஜர்னு கேட்டா நான் என்ன செய்யணும் கேட்டா, நீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? then you are entity for ITC immediate ஆ சொல்லிடுவேன். சார் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, சார் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனினா ஹோர்டிங் வைக்க போறீங்க, அடுத்த விஷயம். அப்ப ஹோர்டிங் வைக்க போறீங்கன்னா நான் சொல்றேன், எஸ் சார் நீங்க வாங்கக்கூடிய ஃபார் மேக்ஸ் ஐடி ஸ்டீல் ஆர் வந்து ரவுண்ட் ஸ்டிக்ஸா எதை யூஸ் பண்ண போறீங்க, ஷீட் மெட்டல்ஸ்க்கெல்லாம் இங்க ரெண்டடி. இப்போ வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டா நீங்க கமிஷன் வாங்குறீங்கன்னு கேட்டா ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங்ஸும் இருக்குங்க சார். சார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் you are eligible for holdings, you are eligible for event manager. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க உள்ள போறீங்க, all these you are eligible. Absolutely you can take it. You are not eligible only for the structures which is used for the construction for your company. Okay. Event management பொறுத்த வரைக்கும் you are entitled for all this. நான் கேட்ட கேள்வி என்ன கேட்டா, I have worked in இதுனால எனக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரி இது தேவைப்படும். அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டா நீங்க பிரிண்ட் மீடியாவா ஆர் டிவி மீடியாவா ஆர் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பிரிண்ட் மீடியா இல்ல சார் ஜெனரல் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஹோர்டிங் அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி these things are available. இது இல்லாம எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. So in furtherance of business you require a structure. அது நீங்க அயன் இது வாங்கி கொடுப்பீங்க, ஜாப் ஒர்க் கொடுப்பீங்க, அவர் ஜாப் ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ணி கொடுப்பார். All these things are eligible. Absolutely. 75 is not hard. क्वेश्चन கேக்குறப்ப எல்லாத்தையுமே உங்க கிளையண்ட் கிட்ட விட கேட்டாலும் அது ப்ராப்பரா ஒரு கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அட்வர்டைஸ்மென்ட் சொல்றப்போ மிஸ்லீடிங் இருக்கு. ஆனா வந்து ஐ அம் an event manager or we are doing event management, இந்த ப்ரொஃபைல் கரெக்டா வந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து நான் சொல்றேன் ஆத்தென்டிகேட்டா ரிப்ளை கொடுப்பீங்க. எஸ் சார், 3B ஃபைல் பண்ணும்போது XITC மட்டும் தான் அதுல போடுற மாதிரி இருக்குது சார். அதுல ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே ஆகுது. நெட் ஐடிஸ் எனக்கு 4C அதான் நெட் ஐடிஸ். அது மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா வந்து எங்களோட பேலன்ஸ் ஷீட்ல நாங்க வந்து அதர் இன்கம் காமிக்கிறோம், ரீக்ளோஸ். அதர் இன்கம் ரீட் பண்ணுங்களா? ஆமா, எங்களுக்கு ஸ்கீமுக்கு வரதெல்லாம் வந்து நாங்க அதர் இன்கம்ல காமிக்கிறோம். அப்ப வந்து எங்களுக்கு நீங்க அசஸ்மென்ட்ல கேக்குறாங்க, நீங்க ரிவர்ஸ் பண்ணது எதுல ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. கரெக்டான क्वेश्चन. இது என்னன்னு கேட்டா நான் வந்து 2 क्वेश्चन சொல்லாங்க. இந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க? அதாவது உங்களுக்கு என்னன்னு கேட்டா இதுல நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல மாறும். நம்ம வந்து நாங்க இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன எதிர்பார்க்கிறோம், உங்க கிரெடிட் நோட் வந்து பர்ச்சேஸ்க்காக, சரிங்களா? அப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ரெடியூஸ் பண்ணுங்க. அதவே அரௌண்ட் இன்கம் சொல்லி கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு கேட்குறேன், இன்கம் எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். திஸ் இஸ் நான் வந்து கேட்ட வரேன். இப்போ 2017க்கு அப்புறம் நார்மலாக பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டால் இது வந்து அக்கௌண்டிங்கில் பார்க்குறேன்.
உங்களுக்கு வந்து என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா இயர்டெல்லாம் பர்ச்சேஸ் கொடுக்குறாங்க, கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மற்ற. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உங்களுக்கு கிரெடிட் நோட் வரதுக்கு காரணம் பூரா ஒன்று பர்ச்சேஸில் வரக்கூடியதா இருக்கு. அப்போ பர்ச்சேஸில் வரக்கூடியதா இருந்தால் ஒய் நாட் ரெடியூஸ் இன் எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸில் காமிச்சிங்கன்னா அதர் இன்கமே வராது. எனிவே எக்ஸ்பென்ஸ் will be reduced, automatically income will be reduced, increased, you are going to say income only on taxable. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அக்கவுண்டிங்ல போட்டு அதர் இன்கம் போட்ட பிறகு டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து தன் கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒன்று உங்க ஆடிட்டர் சொல்லி சார் அக்கவுண்டிங்ல பொறுத்த வரைக்கும் வெதர் வி கேன் சேஞ்ச் இட் டு பர்ச்சேஸ்ல வரக்கூடிய கிரெடிட் அங்கேயே ஏன் குறைக்க கூடாது. ஏனெல் வந்துச்சுன்னா வேற விஷயம். சப்போஸ் இதே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இன்சென்டிவ் வரப்போ அதுல என்ன தலைவலி வரும்னு கேட்டா, இன்சென்டிவ் வந்து அவர் அப்லோட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, சரிங்களா? அவர் அப்லோட் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. அப்போ அப்லோட் பண்ணியிருந்தா அவர் வரும் மேடம். பட் அது அப்லோடுக்கு என்ன பண்ணாங்க, இன்சென்டிவ் வந்து 2 ப்ராப்ளம் வருதுங்க. இன்சென்டிவ் வந்து என்ன கேட்கறாங்க, சில பேர் உங்களை வந்து இன்வாய்ஸ் கேட்கறாங்க. இன்வாய்ஸ் நீங்க வந்து யூ ஆர் கிளைமிங் தி இன்சென்டிவ். அவர் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல பழைய அக்கவுண்டிங் பிரகாரம் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாரு. பட் யூ ஆர் கிளைமிங் இன்சென்டிவ். இப்போ கிளைமிங் இன்சென்டிவ் அப்படிங்கிறப்ப இட் டேக்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அதர் இன்கம் ஆர் இட் இஸ் a taxable supply. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவுட்வர்ட் சப்ளை கொண்டு போய் என்ன பண்றீங்க, இன்வர்ட் சப்ளை கொண்டு போய் அவுட்வர்ட் சப்ளைக்கு பண்றீங்க. அவரும் அங்க வந்து கிரெடிட் நோட் கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய கிளைம் இன்வாய்ஸை பேஸ் பண்ணி டாக்ஸ் கொடுத்தாங்க இந்த கொஸ்டின் வந்து. பட் திஸ் இஸ் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் அக்கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் நிறைய ஆடிட்டர்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டர் வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா இன்னும் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இன்டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் நான் சுப்பீரியர், நான் சுப்பீரியர். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐசிஐசி மேனர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பழைய காலத்துல இருக்கிறவங்க சில பேர்லாம் பொறுத்து எப்படி நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், இங்க கட்டினாங்கன்னா அங்க கட்டினாங்க. தட் இஸ் அவரோட கொஸ்டின். பட் இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் தேர் நீட்ஸ் அ கேரக்டரைசேஷன். அந்த கேரக்டரைசேஷன் எங்க வந்திருக்குன்னு கேட்டா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ்ல போட்டுருக்கேன். இன்சென்டிவ்ஸ் வந்தா இன்சென்டிவ் இன்வாய்ஸ் கொடுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க டாக்ஸ் கட்டிடுவீங்க. அப்ப யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து நான் கேட்கறது காரணம் பர்ச்சேஸா இல்ல இன்சென்டிவ். இப்போ இன்சென்டிவ் சொன்னீங்க, நீங்க கிளைமே பண்ணாம ஒரு அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டா தட் பிகம்ஸ் அதர் இன்கம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அங்கேயும் ப்ராப்ளம், எங்களுக்கும் ப்ராப்ளம். நீங்க அதை மாத்துங்க, அவங்க சொல்லுங்க சார் இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a taxable supply. இன்சென்டிவ் வந்து நீங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க, அந்த ஃபுல்ஃபில் பண்றீங்க. அந்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவர் கொடுக்குற உங்களுக்கு கூட இன்கம். அக்கவுண்டிங்ல பொறுத்த வரைக்கும் பணம் வரது பொறுத்த வரைக்கும் கிரெடிட் டெபிட் நோட் போட்டு இது பண்ணிக்கிறீங்க. பட் as per the legal provision is a one of the supply for which there is a tax liability. The tax liability வரப்ப இது becomes an inward supply, outward supply. But in the outward supply, inward supply போடுறதா டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. நீங்க ரெடியூஸ் பண்ற டாக்குமெண்ட் கொண்டு வர நம்ம வந்து சோ இது வந்து கிரெடிட் நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. GST கிரெடிட் நோட் தான் கொடுக்கறாங்க. நீங்க சொல்லுங்க, மேல வந்து கிரெடிட் நோட் கொடுக்காம நீங்க இன்சென்டிவ் கொடுங்க. நீங்க கிரெடிட் நோட் கொடுத்தா நீங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. அவர் டாக்ஸ் லைபிலிட்டி அவர் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து இட் இஸ் a boundary happen. Section 15(3) ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். If any taxable value is reduced on account of discount or these things, the person has to prove that ITC is reversed. இப்போ உங்களுடைய இதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்க ITC ரிவர்ஸ் பண்றோம் சார். அடுத்து கேள்வி. இப்போ என்னன்னா கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் நான் பிராக்டிகலா பார்க்கறேன். ஒரு டன் கூட்ஸ் சப்ஜெக்ட் பாருங்க. 3 கோடி ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கூட்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் கூட கிரெடிட் நோட் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இது ஈவே பில் இருக்குமா இருக்காது? இருக்கணும். இருக்கணும் என்ன சொல்ல முடியும்? இருக்கணும். அதுதான் வந்து என்னன்னா கிரெடிட் நோட் கொண்டு வாங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு இந்த கிரெடிட் நோட் வந்து வெதர் இட் இஸ் அவர் டாக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் பண்றாரு, அவர் ரீசனபிளா பண்றாரா, நீங்க அதுக்கு ப்ராப்பரா வந்து ரெடியூஸ் பண்றலாம். அதான் நான் சொன்ன மாதிரி அது வந்து சார்ட் ஜிபிடில போட்டா எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டப்ப 15 கேள்வி கேக்குதுன்னு இதுதான் இது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெவன்யூ வரதுக்கு முந்தி ரீஃபண்ட் கொடுத்தாலோ ஐடிசி கொடுத்தாலோ தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் தி டாக்ஸ் பேயர். அதனால அவங்க கிட்ட நிறைய கேள்வி வருது. அதை அவாய்ட் பண்ணுங்கிறது கேட்டா நம்ம எந்த கேள்வி அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுங்க. கமர்ஷியல் கிரெடிட் நோட் கொடுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிரெடிட் நோட் சொல்றோம். ஒரு கிரெடிட் நோட் வந்து டாக்ஸ் ரிலேட்டட் அவர் ரெடியூஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு கமர்ஷியல் கிரெடிட் நோட் இன்சென்டிவ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா டாக்ஸ் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு லாபம் வச்சுக்குவா அப்படின்றாரு. அதுக்கான கவர்மெண்ட் வந்து கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் நோட் கேன் பி கிவன். ஏன் கிரெடிட் நோட் பார்க்கறாங்கன்னா கிரெடிட் நோட் சில பேர் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, நான் கிரெடிட் நோட் இல்ல இதுல கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுது, அவரோட எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு கொடுத்து வாங்கிக்கிறார். அப்ப அவருக்கு வந்து டாக்ஸ் லைபிலிட்டி வருது, அட்வர்டைஸ்மெண்ட் லைபிலிட்டி. ஸோ அதுக்காக அவெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்றாங்கன்னா கிரெடிட் நோட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க,
எதுக்காக இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க, ஏன் ரெடியூஸ் பண்ணாங்கங்கிறது எல்லாம் பார்க்கணும். சார் அப்புறம் இந்த 2B-ல வந்து ஆட்டோ பாக்கெட் ஆகுது இல்லைங்களா, பர்ச்சேஸும் ஆகுது, கிரெடிட் நோட்டும் ஆகுது. அது ஏன் வந்துட்டு எங்களுக்கு வந்து 3B-ல வந்து ஸோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா காமிக்குது? ஏன்னா நாங்களும் அந்த ஐடிசியை இல்ல அது என்ன சொல்லிருக்காங்க, அந்த சிஸ்டம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்செப்டட் கிரெடிட் நோட் அக்செப்டட் லைபிலிட்டி இது இல்லைங்களா, டாக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா 4 இயர் ஃபைல ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கும். நீங்க மறுபடியும் ரெடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இப்போ ரூல்ஸ் மாறி இருக்கு. அது ஐஎம்எஸ் வந்தே மாறிடுச்சு. ஓகே. ஏன்னா ப்ரீவியஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னால இல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து வேற மாதிரி இருக்கு. 2022ல நம்ம சர்வீஸ்ல காமிச்சோம் ரிப்போர்ட்டிங் சொல்லி. இப்போ வந்து ஐஎம்எஸ் நான் சொல்றதுக்கு காரணம் ஐஎம்எஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இந்த क्वेश्चंस எதுவுமே வராது. அப்ப நாங்க வந்து ரெக்டைசியாவே நீங்க நான் வந்து ஒரு நிறைய பார்த்துட்டேன் மேடம் 8 மாசமா. நிறைய கம்பெனில ஐஎம்எஸ் என்னன்னு தெரியல கேட்டதுக்கு. ஐஎம்எஸ் உடைய பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு புரியுமா? ஐஎம்எஸ் உடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டா நீங்க எது எடுத்துக்கிறீங்க, நீங்க எது எடுக்கல, எது நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க 3 டேட்டா போட்டு. நான் டிபார்ட்மெண்ட் கேட்டா இந்த 3 டேட்டா எக்ஸல் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் क्वेश्चंस எதுவுமே கிடையாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பேர் பார்க்கறப்ப எனக்கு பழைய மெத்தட் ஈஸியா இருக்கு, பழைய மெத்தட் ஈஸியா இருக்குன்னு சொல்றப்போ சார் அப்புறம் இன்னொரு டவுட், எங்களுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சார், நாங்க பேமெண்ட்ல லெஸ் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அவங்க இன்டர்னலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்களும் இன்டர்னலா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்ங்கிறது வந்து அதர் இன்கமா காமிக்கிறோம். மேடம் அதெல்லாம் கேஷ் டிஸ்கவுண்ட்லாம் ஏன்னா பர்ச்சேஸ்க்கு வரதெல்லாம் அதர் இன்கம் வராதுங்க. நீங்க அதான் அக்கவுண்டிங் பாலிசி எடுத்து பாருங்க. நாங்க எப்படி காமிக்கிறது சார்? பர்ச்சேஸ்ல பாருங்க மேடம். பர்ச்சேஸ்ல கொஞ்சா வந்து அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? இங்க எனக்கு வந்து கிரெடிட் நோட் வந்து கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க. இல்ல கிரெடிட் நோட் எல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க சார். இன்வாய்ஸ்ல கொடுக்குற கிரெடிட் நோட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அப்படியே வந்துடும். கேஷ் டிஸ்கவுண்ட் போறா வந்து சப்சிக்வெண்டா தான் வரும். கேஷ் டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் whether it is a payment is done within a week or within 15 days or within 45 days or advance. இது அட்வான்ஸ் வந்துச்சுன்னா உடனே கழிச்சு கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாம் வந்து on fulfillment of your condition. அப்போ வந்து பேமெண்ட் எப்படி கொடுக்கறோமோ அது பேஸ் பண்ணி கிரெடிட் நோட் அப்போ வந்து என்ன பர்ச்சேஸ்ல நீங்க ரெடியூஸ் பண்ண போறீங்க. சார் பர்ச்சேஸ் அது வந்து டேலி பண்ண முடியாது இல்லீங்களா? இப்போ நீங்க பர்ச்சேஸ் வேல்யூ பாருங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் குறையாது இல்லைங்க சார். இங்க டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்க்கு. என்ன டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மேடம் அவங்க இது கொடுப்பாங்க உனக்கு கிரெடிட் நோட் இது கொடுக்குறாங்க. டாக்ஸ் இருக்குல்ல கேஷ் டிஸ்கவுண்ட் டாக்ஸ் பட்ஜெட் சார் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சார் பண்ணுவாங்க? நீங்க உங்களுக்கு வேண்டியது டாக்குமெண்டேஷன் இல்ல என்ன பண்ண முடியும்? see GST பொறுத்தவரை கிரெடிட் நோட் இருக்கு, டெபிட் நோட் இருக்கு, இன்வாய்ஸ் இருக்கு. இந்த எந்த டாக்குமெண்ட் இல்ல அவர் என்னோட இதுல வந்து கேஷ் நோட்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு, அதுக்கு உடனே அவர் லாபத்துல கொடுத்துட்டாரு. தட் மீன்ஸ் கமர்ஷியல் கிரெடிட். அவங்க கிரெடிட் நோட் கமர்ஷியல் கிரெடிட் see மேடம் நீங்க கொடுக்கலன்னு கேட்டா ஒண்ணே உங்களுக்கு அக்கவுண்டிங்ல பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னா பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னு கேட்டா கிரெடிட் நோட் வந்து கமர்ஷியல் கிரெடிட் நோட் கொடுப்பாங்க. இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும் கேட்டா GSTல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் கேட்டா இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இந்த அக்கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்டர்னல் மெத்தட். நாங்க வந்து ஐடிசி யூஸ் பண்ணணுமாங்க சார்? இதுக்கு எப்படி கமர்ஷியல் கிரெடிட் நோட் நோ ஐடிசி யூஸ். அது சர்வர் கிளியரா இருக்கு மேடம். உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பேப்பர்ஸும் கொடுக்கறது இல்ல சார். அவங்க இன்டர்னலா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கறாங்க. நீங்க ஏர்டெலுக்கு ஏஜென்ட்ங்களா? என்ன கம்பெனி? என்ன ப்ராடக்ட் சர்வீஸ்? என்ன சர்வீஸ்? என்ன ட்ரேடிங் சார். நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த ஏர்டெல் இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஆட்டோ கார்பரேஷனுக்கு அந்த இங்கெல்லாம் எம்சிபி வருதுன்னு தெரியல. நிறைய ஏஜென்சி நிறுவனங்கள் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் இருக்காது. நீங்க இண்டஸ்ட்ரி இந்த சேல்ஸ் செக்டர் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்ஸ் அப்படின்னு கேட்டா டேஞ்சபிலிட்டி இருக்கிற டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் நோட்ஸ். அதுக்காக உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு தெரியல. இல்ல சார் எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வந்து நாங்க இதெல்லாம் பார்த்தோம். அதுல வந்துட்டு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க நாங்க வந்து இதுக்கு ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் தர மாட்டோம். கிரெடிட் நோட்டே தரதுல இது எங்களோட இன்டர்னல் அட்ஜஸ்ட்மென்ட்லயே கம்பெனில சொல்லிட்டாங்க. கிரெடிட் நோட் கொடுக்கல அப்ப கூட பணம் வாங்கல. நீங்க என்ன என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னு அதான் நாங்க கேஷ் டிஸ்கவுண்ட் தான் போட்டு க்ளோஸ் பண்ணோம் சார். சார். மேடம் அவர் வந்து நீங்க பில் 1000 ரூபாய் கொடுத்தாரு, நீங்க 900 ரூபாய் கொடுத்தீங்க, 100 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். என்ன என்ட்ரி போட்டு ஜேடி போட்டீங்கன்னு கேட்டேன். ஜெனரல் கேஷ் டிஸ்கவுண்ட் தான் போட்டுருக்கேன். கேஷ் டிஸ்கவுண்ட் அது கேஷ் டிஸ்கவுண்ட் ஆகும் சார் அது எனக்கு சண்டே கிரெடிட்டா சண்டே டேட்டாஸ் வரும். அப்ப எப்படி டேட்டா பண்ணுவீங்க இந்த இடத்துல? அதை என்ட்ரி போட்டு போய்ங்க அவ்வளவுதான். பர்ச்சேஸ் 100 ரூபாய் மேடம், அதுக்கு வந்து அது எக்ஸ்பென்சிவ் 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அது எழுதி போட்டுருக்கீங்க. அப்புறம் அவர் கொடுக்குறப்ப என்ன 900 rupees க்ளோசிங் பேலன்ஸ் 100 rupees. இது நீங்க என்ன ஆடிட் சொல்றது இன்கமா காமிங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்கமா காமிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா உங்களுக்கு அந்த இடத்துக்கு அதர் இன்கம் கொடுப்பீங்க. ரைட்டா? அப்ப அந்த அதர் இன்கம் அப்படிங்கிறது புக் தான் காமிக்கணும். இந்த அதர் இன்கம் வரப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டா அதர் இன்கம் அப்படின்னு கேட்டது எனி இன்கம் இஸ் a characteristics of inverse of outwards
அவுட்வர்ட் சப்ளைங்க வந்து சொன்னாரு. இந்த அவுட்வர்ட் சப்ளை எப்படி வந்துச்சு? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ட்டிலேஜ் எடுப்பீங்க. சார் நான் டோட்டலா பார்த்து 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் சார், எவர் எனக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். அது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு கேட்டா உங்களுக்கு, நீங்க ஃபுல் ஐடிசி எடுத்தா 16/4ல இந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுங்க. ஏன்னா 180 டேஸ்ல கொடுக்கணும். அந்த 180 டேஸ்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து either கமர்ஷியல் கிரெடிட் நோட் ஆர் நான் கமர்ஷியல் கிரெடிட் நோட் கொடுக்கணும். இது அக்கௌண்டிங் அவருக்கு தெரியலங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், இந்த ரூல் வந்து பார்த்தா 3 ரூல்ஸ். உங்ககிட்ட கேட்கக்கூடாது, உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லலாம். கேட்கக்கூடாதுன்னு கேட்டா 1 கிரெடிட் நோட் பேஸ்ட் ஆன் டாக்ஸ் இன்வாய்சஸ், டாக்ஸ் rent, commercial credit note. He can reduce that and issue that. I can reduce commercial credit note issued for this much amount. So my account is nullified. This is second. இது ரெண்டுக்குமே பொறுத்த வரைக்கும் லீகல் பேக். மூணாவது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ பணம் கொடுத்து நீ கொடுத்த வரைக்கும் பணம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பணத்தை என்ன பண்ணணும்? இந்த மீதி பணத்துக்கு வந்துச்சுன்னா என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனா நமக்கு வந்து 16/4 என்ன சொல்லுங்க கேட்டா, நீங்க 180 டேஸ்க்குள்ள அவருக்கு அந்த பணம் கொடுக்கலைன்னா சொல்லுது. ஏன் கொடுக்கல நீங்க காரணம் சொன்னீங்கன்னா கேட்டுப்பாங்க. நீங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்றீங்க, அவங்க எவிடன்ஸ் கேட்கறாங்க. ஏன் கொடுக்கல? கிரெடிட் நோட்டா கிடையாது சார், கமர்ஷியல் கிரெடிட் அதுவும் கிடையாது. இது இல்லாம வந்து கொடுக்கலன்னு கேட்டா அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க அவருக்கு பார்ட் பேமெண்ட் தான் பே பண்ணிருக்கேன். அப்ப ஐடிசி ரிவர்ஸ் அது யார் கொடுக்கணும்? சோ 3 வழி இருக்கு. அந்த 3 வழியில ஏதாவது ஒரு வழி சொன்னாங்க வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சார் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன பிளஸ் மைனஸ் போட்டு அமௌண்ட் இருக்கு போட்டுட்டு இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் நான் பில்லாம் கொடுக்க மாட்டேன் நீங்க வச்சீங்கன்னு சொன்னா then you are liable to pay. அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நீங்க ஒண்ணு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்ல அந்த இன்கத்துக்கு 15% டாக்ஸ். both are possible. both இது வந்து என்ன பிசினஸ்னுடைய இஷ்யூஸ். என்னங்க கேஷ் டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்க அதுவே அன்ரியலைஸ்ட் அமௌண்ட் நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். கேஷ் டிஸ்கவுண்ட் கூட டாக்குமெண்ட் இல்லைங்கிற ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்ல முடியும். கேஷ் டிஸ்கவுண்ட் போடுறீங்க, இன்டி ஜேபி என்ட்ரி போடுறீங்க. ஜேபி என்ட்ரி போட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் சொல்றீங்க? நீங்க ஜேபி என்ட்ரி போடுறது ஒன் சைடு. சோ எனி அக்கவுண்டிங் கேட்டா அவர் ஒன்னு கிரெடிட் நோட் கொடுக்கணும், டெபிட் நோட் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜேபி போட முடியும். அவர்கிட்ட எந்த விதம் வரலைன்னா ஜேபி எப்படி போடுவீங்க சார்? ஒரு ஜேபி போட்டுக்கிட்டுமா சார்னு கேட்டா போட முடியாது. ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தட் அமௌண்ட் வில் பி கேரி ஃபார்வர்ட். அங்கே என்ன உங்களுக்கு வந்து சர்டி கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் உட்காந்துருச்சு, சர்டி கிரெடிட்டர்ஸ் வந்துருக்கு. நீ கொடுக்க வேண்டியிருக்கு, அவர்கிட்ட கொடுக்கணும்னு போட்டு வச்சுருக்கேன். அப்போ அதை க்ளோஸ் பண்ணணும் கேட்டால் என்ன ஆடிட்டர் வந்து சர்டி கிரெடிட்டர் வந்து வராதுங்க இனிமேல் அவர்கிட்ட அவர் எனக்கு கொடுத்துருக்காரு சார், நான் கொடுக்க வேண்டிய அவருக்கு இல்லை சார்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், 5 வருஷம் பாருங்க, 5வது வருஷம் வந்து இன்கம் ஆஃபர் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐடி கட்டிங்க. இதே இது வராம வந்து என்ன சொல்லுங்க, ரிட்டார்ன் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஸ்ல போடுங்கன்னு. ஸோ தீஸ் 2 மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யுவர் இன்கம் டாக்ஸ் பர்பஸ். உங்க ஆடிட்டர் வந்து எவ்வளவு வருஷம் கொடுக்குறாருன்னு கேட்டா எவ்வளவு இயர் உங்களுக்கு ப்ராப்ளம். அது காரணம் வந்து இந்த 180 டேஸ். அதுவும் ரெண்டாவது வந்து நீங்க அதர் இன்கம் போட்டீங்கன்னா உடனே கொஸ்டின். அதர் இன்கம் போடுறப்போ கேர்ஃபுல்லா போகணும். நாங்களாம் பார்க்குற சில கடைகள்லாம் போகிறோம், கேஷ் பர்ச்சேஸ் ஏகப்பட்டது வருது. ஆடிட்டர் சொல்றாராமா சார் பேங்க் லோன் வந்து இருக்கு, ப்ராஃபிட் வரல, ஏதாவது பண்ணுங்க சார். உடனே அதே இன்கம் 5 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன். என்னங்க 5 லட்ச ரூபான்னு கேட்டா இது போட்டால் எக்ஸப்ஷன் நான் இதுக்காக தேட முடியும். ஒன்றும் புதுசாரியா இருந்து சப்போஸ் இங்கே காய்கறி கடை வச்சிருக்கேன், அங்கே வச்சிருக்கீங்கன்னா சார் நான் மோர் வித்தேன் தயிர் வித்தேன் எக்ஸப்ஷன் சொல்லிக்கலாம். கேஷ் பேசி மீதி இடத்துல போய் நான் அதே இன்கம் போட்டா என்ன சொல்ல முடியும்? ஸோ அதில் வந்து நான் புதுசாக எடுத்தோம்னா தரவடி வேண்டாங்க 15% கட்டிட்டு போயிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்லுவேன் 15% கட்டிங்க ஒரு இது வந்தாங்க. இல்ல அதே இன்கம் எல்லாம் காமிக்கிறப்போ இதெல்லாம் வந்து சில சமயம் நாங்க பார்க்கறப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ மற்ற ரீசன்காக இருக்கலாம் அப்படிங்கிற சஸ்பிஷன் ஆல்வேஸ். ஸோ அதனால என்ன வந்து டாக்ஸ் வந்து அதே இன்கம் வந்துன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் தீஸ் இன்கம்ஸ் ஆர் நாட் டாக்ஸபிள். அப்போ நம்ம தான் சொல்றது டாக்ஸபிள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்போ வந்து ஐடி 5% ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஐடி 5% வாங்குங்க, இல்லைன்னா 18% கட்டி நீங்க both are possible. Thank you, sir. Thank you very much. Thank you. Thanks for the support. Thanks for the GST and Commissionerate. Thanks for your. Thanks for the audience. For passion to be. Sorry, fulla confusion நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி. டைம் போனதே தெரியாதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. நான் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது சார். Good evening to everybody, my colleagues.
participants of today's program. On behalf of all our members and participants, I sincerely thank Shri Balaji sir for making it possible to be with us and his team consisting of Uma Sivadas, Sumati Madam, Raja, Vigneshwar Singh, Gaurav, Fatima, Ayyavu and Shanu Raja. அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணீங்கன்னா they were all very supportive to us and இங்ககிட்ட அவங்க ரெப்ரசன்டேஷன் நாங்கள் நிறையா தரோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ that was really we will try to do it now. We will try to support you, sir. I also extend my heartfelt thanks to Mr. Venkateswaran for his brief and insight address. நிறையா நடுவில் நம்ம தூங்கிட்டோமோ பார்த்துக்கிட்டாரு, நிறைய பாருங்க டெக்ஸ்டைலை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ வெரி அட்டென்டிவ் சார், it was very helpful. சாரோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு பிபிடி அதை ஷேர் வித் எவ்ரிபடி. அண்ட் அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருந்தால் எங்களுக்கு எழுதுங்க, நான் கண்டிப்பாக அவரோட பேசி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். I request all the participants to feel free to contact Chamber, and Chamber number we will, I think everybody will be having it on GST matters. And with that I am closing the session for today. It was supposed to end by 6:30, now it is 7:30, so I am not taking too much of time. Thank you very much, sir. Thank you.